வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன்லாம்? டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஷார்ட் டூரேஷன் நமக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பீரியடிக்காக அப்பப்போ டெஸ்ட் எழுதுங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிட்டே வரணும் அடுத்தடுத்து அப்கமிங் டெஸ்ட் எழுதும்போது. அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுன்றது இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அது இட்ஸ் நாட் குட் ஸ்ட்ராட்டஜி. அதனால் கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும், இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்டு இருங்க. சரியா? ஸோ ஐ ஹோப் எல்லோரும் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம் கிளாஸுக்கு. சேனலுக்கு இப்போ தான் யாரோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்டர் 1 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு வால்யூம் 1 ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்டு ஃபீல்ட்ஸ். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோடைய ஃபண்டமெண்டல் சாப்டர் இது தான். நமக்கு ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸி சாப்டரும் கூட இது. அண்ட் ஆல்சோ அந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் இது ஒன்று. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கீழே வருது இல்லையா, 2 சாப்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 2 சேர்ந்து நம்ம ஆல்ரெடி சாப்டர் 2 முடிச்சிட்டோம். கரெக்டாக? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது, ஃபஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்டு ஃபீல்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் நம்ம ப்ரைமரியாக படிக்க போகிறது என்னென்னா, சார்ஜ் ரெஸ்ட்டில் தான் இருக்குன்றது நமக்கு தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜினால மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன கான்செப்டில் லேர்ன் பண்ண முடியும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சார்ஜ் ரெஸ்ட் இருந்தால் அதை சுற்றி ஃபீல்டு இருக்கும். கரெக்டாக? அப்புறம் 2 சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பிட்வீனில் ஃபோர்ஸ் இருக்கும், கூலம்ஸ் லா ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தால் அப்போ ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே மல்டிபிள் சார்ஜ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அந்த நெட் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதெல்லாம் அங்கே பார்ப்போம். அதே மாதிரி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மல்டிபிள் சார்ஜஸ் ஆர் ப்ரெசென்ட், அதாவது சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ஹவு டு கால்குலேட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃப்ளக்ஸு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன எதை வச்சு ஸ்டடி பண்ண போகிறோம்னா ஃப்ளக்ஸுன்ற அந்த கான்செப்டை வச்சு. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன, அதனுடைய பேசிக் டெஃபினேஷன், அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன், அதனுடைய எஸ்ஐ யூனிட், இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மெயின் ஹெட்டிங் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ் லா. ஸோ கூலம்ஸ் லாவை ஈஸியாக யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ் லா. ஸோ காஸ் லானா என்ன, அதனுடைய எக்ஸ்பிரஷன் என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன், காஸ் லாவுடைய அப்ளிகேஷன், அதில் ப்ரைமரி என்னென்ன அப்ளிகேஷன் நமக்கு நம்மளுடைய டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். இதுதான் ஓவராலாக இந்த சாப்டர் 1ல் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரைமரி ஹெட்டிங். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் கான்செப்ட் எல்லாமே இதில் தான் நமக்கு இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து பேசிக்காக சார்ஜ்னா என்னன்றதில் ஆரம்பித்து அது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவில் அந்த சாப்டர் முடியும். சரியா? ஸோ வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் கம்ப்ளீட்டான இந்த சாப்டரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? போகலாமா? ரெடியா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டே ஆல்மோஸ்ட் இனஃப். புரியுதா? அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே நமக்கு கான்செப்ட் வைஸ் எல்லாமே தெளிவாகிடும் இந்த சாப்டர் 1க்கு. அதுக்கப்புறம் சில அடிஷ்னல் சில 1 or 2 ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சில நியூ டெரிவேஷன் யூஸ் பண்ணி சில அடிஷ்னல் ஃபார்முலாஸ்லாம் டெரைவ் பண்ணுவோம். அதெல்லாம் அங்கே பார்த்துப்போம். பட் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும் நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இஸ் குட். சரியா? ஸோ அதில் இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகிடும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆல் ஆஃப் us have the experience of seeing a spark or hearing a crackle when we take off our synthetic cloths or sweater, particularly in dry weather. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மெஜாரிட்டி நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ சம்மர் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதை எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு சவுண்டு வரும், கிராக் கிராக் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஸோ அந்த சவுண்டு எதனால் வருது, அந்த சவுண்டு வந்து ஏன் வருதுன்னு எப்போயா யோசிச்சிருக்கீங்களா? அதில் தான் கொஷினை நமக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹவ் யூ எவர் ட்ரை டு ஃபைண்ட் எனி எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் ஃபினோமினா? இதுக்கு என்ன ரீசன், இதுக்கு முன்னாடி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா, இதுக்கு ரீசனுக்கு எதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அனதர் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இஸ் தட் லைட்னிங் தட் வி see in the sky during thunder storms. இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்.
We also experience a sensation of electric shock either while opening the door of a car or holding the iron bar of bus after sliding from our seat. The reason for these experiences is discharge of electric charges. இது எல்லாத்துக்குமே இப்போ கொடுத்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ரீசன் சொல்கிறாங்க? Discharge of electric charges through our body. So, which were accumulated due to rubbing of insulating surfaces. That's the reason. So, you might have also heard that this is due to generation of static electricity. The reason is due to generation of static electricity. Okay, va? Static electricity is another charges at rest. This is precisely the topic we are going to discuss in this and next chapter. So, that's study பண்ண போறது ரெண்டுமே அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கேஸ்ல தான் வரும், chapter 1 and chapter 2. Static means anything does not move. இதான் பேசிக்கா static ஓட மீனிங். It's also familiar, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். Static means anything that does not move or change with time. இதான் basic meaning of static. Static என்றது என்னது? Anything does not move னு சொல்லலாம். Otherwise அந்த ஆப்ஜெக்ட் வந்து does not change with respect to time. டைமை பொறுத்து அது என்ன, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. அதே பொசிஷனில் இன்றைக்கி எந்த டைமில் பார்த்தாலும் அங்கே தான் இருக்கும். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறனாலே அந்த ஆப்ஜெக்ட் எதில் இருக்குன்னு அர்த்தம்? ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் ஆல்சோ ஆக்சுவல் மீனிங் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது பேசிக் மீனிங் ஆஃப் ஸ்டாட்டிக். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த சாப்டர் இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபீல்ட்ஸ் அண்டு potential arising from static charges. இது மட்டும் தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுவோம். அது ஃபோர்ஸு, ஃபீல்டு, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் சாப்டர் 2ல் பார்ப்போம். இங்கே நம்ம ஃபஸ்ட் சாப்டரை பார்க்க போகிறது ஃபோர்ஸ் அண்டு ஃபீல்ட்ஸ். இது மட்டும் தான் நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜோடைய ஐடியா எப்படி வந்தது, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுன்னு எப்படி அவங்க அந்த நேம் கொடுத்தாங்க, அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் சார்ஜ் அதனுடைய எவல்யூஷன் தான் நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கலி த கிரெடிட் ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் த ஃபேக்ட் தட் ஆம்பர் ரப்டு வித் wool ஆர் சில்க் கிளாத் அட்ராக்ட்ஸ் லைட் ஆப்ஜெக்ட் கோஸ் டு பேலஸ் ஆஃப் மெலட்டஸ் கிரீஸ் அரௌண்ட் 600 BC. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியா எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது அரௌண்ட் 600 BCயில் கிரீக்கில் இருந்த தாலஸ் அப்படின்ற அந்த பர்சனுடைய அந்த ஐடியாவில் இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. எது? இந்த சார்ஜை பற்றி அந்த ஃபஸ்ட் ஐடியா எதுலேருந்து அவர் ஆக்சுவலாக அதை ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணுறாருன்னா, ஆம்பர் ரப்டு வித் wool ஆர் சில்க் கிளாத் அட்ராக்ட்ஸ் லைட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு? ஆம்பரை எடுத்து சில்க்லேயோ இல்லை வூல்லையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரப் பண்ணிவிட்டு லைட் ஆப்ஜெக்ட் மேலே வச்சிங்கன்னா அது என்ன பண்ணுது, லைட் ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ த நேம் எலக்ட்ரிசிட்டி இஸ் காயின்டு ஃப்ரம் த கிரீக் வேர்டு. எலக்ட்ரிசிட்டின்ற வேர்டு எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க, எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எலக்ட்ரான் அப்படின்ற வேர்டில் இருந்து தான் அதை டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரான் மீன்ஸ் ஆம்பர். ஓகேவா? எலக்ட்ரான்றது வேர்டுடைய மீனிங் என்ன? ஆம்பர்ன்ற அந்த வேர்டுக்கு யூஸ் பண்ண, அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணதான் என்னது, எலக்ட்ரான். அதுலேருந்து டெரைவ் பண்ணதான் என்னது, த வேர்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த நேமை அதில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ மெனி such pairs of materials were known which and rubbing could attract light objects like a straw, pithballs and bits of papers. Okay, statement தான். ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. It was observed that if two glass rods rubbed with wool or silk cloth are brought close to each other, they repel each other. எதை வச்சு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க? இதில் 2 glass rods எடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எதில் ரப் பண்ண, 2 glass rods rubbed with silk or இதில் என்ன பண்ணுறாங்க, சில்க் கிளாத்தில் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் டு ஈச் அதர், எது ரெண்டுத்தையும், அந்த 2 glass ராடையும். சப்போஸ் இதான் வந்து சில்க் கிளாத்னா இது என்னென்னு எடுத்துக்கோங்க, கிளாஸ் ராடு.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ரப் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு கிளாஸ் ராட். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ராட் எடுக்கிறாங்க, அதையும் இதில் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கிளாஸ் ராடையும் நியரஸ்ட்டாக கிட்ட கொண்டு வந்துட்டா என்ன ஆகுது உங்களுக்கு, ரிப்பிள் ஈச் அதர் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டுத்துலையும் சிமிலராக ஏதோ ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் இருந்திருக்கு. லைக் சார்ஜ் எல்லாம் ரிப்பிள் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த ஐடியா தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கனால என்ன ஆயிருக்கு, ராட் க்ளோஸ் டு ஈச் அதர் தே ரிப்பிள் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளியர்? அதான் இந்த டயக்ராமில் இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். சில்க்கு கூட ரப் பண்ணிவிட்டு கிளாஸ் ராடு 1 கிளாஸ் ராடு 2 அது ரெண்டுத்தையும் நியரஸ்ட்டாக உங்களுக்கு கொண்டு வரும்போது இது எல்லாமே ப்ளஸ் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஆஃப்டர் ரப் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ராடில் என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ். 2 பாசிட்டிவ் கிட்ட கொண்டு வந்தால் என்ன ஆகும், ரிப்பிள் ஈச் அதர் ஆகும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். The 2 strands of wool are 2 pieces of silk cloth with which the rods were rubbed also ripple each other. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கிளாஸ் ராடில் ரப் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 சில்க் கிளாத் நியரஸ்ட்டாக கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா தட் ஆல்சோ ரிப்பிள் ஈச் அதர். சொல்கிறது புரியுதா? அதுதான் அவங்க இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. However, the glass rod and wool attracted each other. ஆனால் கிளாஸ் ராடும் உள்ள என்ன ஆகுது, அட்ராக்ட் ஈச் அதர். ஏன், கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் இருக்குன்னா உள்ள என்னவாக இருந்திருக்கும், அப்போது நெகட்டிவாக இருந்திருக்கும். சி ஆஃப்டர் இதை ரப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சில்க்கு கிளாஸ் ராட் ரப் பண்ணதுக்கப்புறம் 2 கிளாஸ் ராடை கிட்ட கொண்டு போனால் ரிப்பிள் ஆகுது. 2 அந்த சில்க்கு கிளாத்து கிட்ட கொண்டு போனால் அதுவும் என்ன ஆகுது, ரிப்பிள் ஆகுது. கிளாஸ் ராடையும் சில்க்கோ இல்லை அந்த உள் கிளாத்தோ கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. அப்போ இது ரெண்டுத்தில் கிளாஸ் ராடில் ரெண்டுத்துலையுமே என்ன இருந்திருக்கு, சேம் டைப் ஆஃப் சார்ஜ் இருந்திருக்கு. சில்க்கு ரெண்டுத்துலையுமே சேம் டைப் ஆஃப் சார்ஜ் இருந்திருக்கு. அதனால ரிப்பிள் ஆகிருக்கு. ஆனால் கிளாஸ் ராடு சில்க்கு கிட்ட கொண்டு வரும்போது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி 2 பிளாஸ்டிக் ராட்ஸ், அடுத்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் ராடுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ராட் எடுக்கிறாங்க. ரப்டு வித் கேட்ஸ் ஃபர். கேட்ஸ் ஃபர் கூட என்ன பண்ணுறாங்க, ரப் பண்ணிவிட்டு ரிப்பிள்டு ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2 பிளாஸ்டிக் ராட்ஸ் வந்து கேட் ஃபர் கூட ரிப்பிள் பண்ணிவிட்டு அந்த 2 பிளாஸ்டிக் ராடை கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த 2 பிளாஸ்டிக் ராட் என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு ரிப்பிள் ஆகுது. புரியுதா? ஸோ பட் அட்ராக்டட் த கேட் ஃபர் கூட கொண்டு போனால் அட்ராக்ட் ஆகுது. அப்போ கேட் ஃபரில் இருக்கிறதுக்கும் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது என்னது, ஆப்போசிட். அதனால தான் அட்ராக்ட் ஆகுது. பிளாஸ்டிக் அந்த ராடும் அந்த கேட்டோடைய ஃபரும் கிட்ட கொண்டு வந்தால் அட்ராக்ட் ஆகுது. ரெண்டும் அன்லைக் சார்ஜாக இருந்திருக்கும். அந்த அதர் ஹேண்ட் த பிளாஸ்டிக் ராட் அட்ராக்ட்ஸ் த கிளாஸ் ராடு. பிளாஸ்டிக் ராடானா எது கூட அட்ராக்ட் ஆகுது, கிளாஸ் ராடு கூட அட்ராக்ட் ஆகுது. அப்படின்னா பிளாஸ்டிக் ராடில் இருந்த சார்ஜும் கிளாஸ் ராடில் இருந்த சார்ஜ் என்னது, அன்லைக் சார்ஜ், ஆப்போசிட் நேச்சராக இருந்திருக்கும். அதனால தான் நமக்கு என்ன இருக்குங்க, அட்ராக்ட் ஆகுது. பிளாஸ்டிக் ராட் அட்ராக்ட்ஸ் த கிளாஸ் ராட். புரியுதா? கிளியர்? அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் அண்டு ரிப்பல் த சில்க்கு. சில்க்கு கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ராட் என்ன ஆகுது, த கிளாஸ் ராட் இஸ் ரப்டு. ஓகேவா? ஸோ ரிப்பிள் த சில்க் ஆர் வூல். அதுக்கிட்ட கட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, பிளாஸ்டிக் ராடும் சில்க்கும் என்ன ஆகுது, ரிப்பிள் ஈச் அதர் ஆகுது. அப்படின்னா அப்போ ரெண்டுத்துலேயும் ஒரே டைப் ஆஃப் சார்ஜ் இருந்திருக்கணும். அதான் என்னுடைய மீனிங். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் ராடு ரிப்பிள்ஸ் த ஃபர். அப்படின்னா என்ன அர்த்தம், கிளாஸ் ராடில் இருக்கிற சார்ஜும் அந்த கேட்டோடைய ஃபர் அதிலிருந்து அந்த சார்ஜும் என்னது, சேம் சார்ஜாக இருக்கணும். அப்போ தான் என்ன நடந்திருக்கும், ரிப்பிளாக இருக்கும். தெரியுது அவங்களுக்கு, கிளாஸ் ராடு ரிப்பிள் இது ஃபர் அது கூட கிட்ட கொண்டு போகும்போது. இப்போது எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுது எதெல்லாம் ரிப்பிள் ஆகுதுன்றதை வச்சுக்கிட்டு அதுதான் இப்போ ஃபைனலாக இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ்ன்றதை கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோம். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக ஒரு கனெக்டாக கொடுத்துருக்குறாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ ஃபைனலாக these seemingly simple facts were established from years of efforts or carefully experiments and their analysis. It was concluded after many careful studies by different scientists that there were only 2 kinds of an entry which is called electric charge. ஃபைனலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய என்ன பண்ணுறாங்க, கேஸ் ஸ்டடி எடுத்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிலாம் பண்ணதுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. இங்கே 2 டைப் ஆஃப் சார்ஜ் தான் இருக்குது. அந்த 2 டைப் ஆஃப் சார்ஜ், ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் ரிப்பல் ஆகுது, நெகட்டிவ் என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகுது. ஸோ ஆப்போசிட் வந்து ஆர் அன்லைக் சார்ஜ் வந்து அட்ராக்டு, லைக் சார்ஜ் ஆர் சேம் சார்ஜ் என்னது, ரிப்பிள் ஈச் அதர்னு ஒரு கன்க்ளூஷன் ஃபைனலாக கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் கேஸ் ஸ்டடியாக வச்சுக்கிட்டு. ஓகேவா?
So we say that the bodies like glass or plastic rods, silk, fur with pith balls are electrified. So they acquire electric charge on rubbing. So இது எல்லாமே ரப்பிங் பண்ணும்போது என்ன ஆகுது, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸோ அதனால் அது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிஃபை ஆகுது. அதனால தான் என்ன ஆகுது, அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன இந்த கேஸுக்கு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். There are two kinds of electrification and we find like charge ripple. Like charges ripple, unlike charges attract each other. So the property which differentiate the two kinds of charges is called polarity of charge. இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அந்த டூ கைண்ட் ஆஃப் சார்ஜ் polarity of charges அப்படின்னு சொல்ல போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ when a glass rod is rubbed with silk, ஓகேவா, சில்க்கு கூட ரப் பண்ணிங்கன்னா the rod acquires one kind of charge and silk acquires other kind of charge. கிளியர்? கிளாஸ் ராடை சில்க்கு கூட ரப் பண்ணிங்கன்னா கிளாஸ் ராட் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சார்ஜை கெட் பண்ணுது, அதுக்கப்புறம் சில்க் கெட் சம் அதர் கைண்ட் ஆஃப் சார்ஜ். சேம் கிடையாது, அதானுடைய மீனிங். கிளாஸ் ராட் ஏதோ ஒரு சார்ஜை கெட் பண்ணுதுன்னா சில்க் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சார்ஜை கெட் பண்ண அதர் கைண்ட் ஆஃப் சார்ஜ், செகண்ட் சார்ஜ். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி பேர் ஆஃப் ஆப்ஜெக்ட் தட் ரப்டு டு பி எலக்ட்ரிஃபைடு. இந்த ப்ராப்பர்ட்டி எப்பெல்லாம் ட்ரூ அப்படின்னா, நீங்கள் எப்பெல்லாம் ரப் பண்ணுறீங்களோ, ரப்பிங் பண்ணும்போதும் எப்பெல்லாம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது எலக்ட்ரிஃபைடுனா சார்ஜ் என்ன ஆகணும், ஒரு மெட்டீரியல் ஒன் கைண்ட் ஆஃப் சார்ஜ் இன்னொரு மெட்டீரியல் அதர் கைண்ட் ஆஃப் சார்ஜ் கெட் பண்ணும். தட் ப்ராசஸ் கால்டு எலக்ட்ரிஃபைடு. ரப் பண்ணி எலக்ட்ரிஃபை ஆகக்கூடிய எல்லா கேஸ்லையுமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன் இஸ் கெயின் ஒன் டைப் ஆஃப் சார்ஜ்னா இன்னொன்று வந்து கெட்டிங் அதர் டைப் ஆஃப் சார்ஜ், அந்த அதனுடைய நேச்சர். நவ் இஃப் த எலக்ட்ரிஃபைடு கிளாஸ் ராட் இஸ் brought in contact with the silk with which it was rubbed, they no longer attract each other. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ரப் பண்ணிட்டீங்க, அந்த கிளாஸ் ராடை எது கூட கிட்ட கொண்டு வரீங்க, சில்க்கு கிட்ட கொண்டு வந்துட்டிங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. பட் அந்த அட்ராக்ஷன் ரொம்ப நேரம் இருக்குமா, இல்லை கண்டினியூஸாக அந்த அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த அட்ராக்ஷன் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ரொம்ப நேரம் அந்த அட்ராக்ஷன் இருக்கிறது இல்லை. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நவ் இஃப் த எலக்ட்ரிஃபைடு கிளாஸ் ராட் brought in contact with silk with which it was rubbed, they no longer attract each other. ரொம்ப நேரம் அட்ராக்ட் ஆகுறது இல்லை, ஏன்னா இது ரெண்டு ஆப்போசிட் நேச்சர்னு பார்த்துட்டோம். எது, ஆஃப்டர் ரப் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ராடில் இருக்கிற சார்ஜும் சில்க் சார்ஜும் வேறு சார்ஜுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அது கிட்ட கொண்டு வந்தால் என்ன ஆகும், அட்ராக்ட் தான் ஆகும். அந்த அட்ராக்ஷன் தான் ரொம்ப நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. they also do not attract or repel other light objects they did not on being electrified. புரியுதா? கொஞ்சம் நேரம் வரைக்கும் தான் இருக்கும். அந்த எலக்ட்ரிஃபைடான சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அந்த அட்ராக்ஷன் நடக்கும். ஆஃப்டர் என்ன ஆகாது, அந்த அட்ராக்ஷன் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. thus the charge occur after rubbing or last when the charged bodies are brought in contact. So what can you conclude from this observation? It just tells us that unlike charges acquired by the objects neutralize or nullify each other effect. இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நோ லாங்கர் அட்ராக்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, இது ரெண்டு என்னது அன்லைக் சார்ஜ்னு சொன்னோம் இல்லையா, எது சில்க்கும் கிளாஸ் ராடும் ரப் பண்ணி எடுத்துட்டு திரும்ப கிட்ட வந்துட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும்னு நம்ம பார்த்தோம். அந்த அட்ராக்ஷன் ரொம்ப நேரம் இருக்காது. ரொம்ப நேரம் இல்லாமல் போனதுக்கு ரீசன் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடுது. இதில் இருந்த ஒன் கைண்ட் ஆஃப் சார்ஜும் கிளாஸ் ராடில் இருந்த ஒன் கைண்ட் ஆஃப் சார்ஜும் சில்கில் இருந்த ஒன் கைண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன ஆகுது, ரெண்டும் பேலன்சிங் ஈச் அதர் ஆகிட்டு நியூட்ரலைஸ் ஆகிடுது. நியூட்ரலைஸ் ஆகிட்டால் உங்களுக்கு என்ன இருக்காது, அங்கே அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் எந்த நேச்சரும் இருக்காது. அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அப்சர்வேஷன்லேருந்து. ஓகே, தேர்ஃபோர் the charges were named as positive and negative by the American scientist Benjamin Franklin. So ஃபைனலாக இந்த சார்ஜஸ்க்கு என்ன நேம் கொடுக்குறாங்க, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். By convention the charge on glass rod or cat's fur is called positive. ஸோ இந்த கன்வென்ஷனாக நம்ம இதை என்ன எடுத்துக்கிறோம்னா, கிளாஸ் ராடும் கேட்ஸ் ஃபர் என்னவா எடுத்துக்கிறோங்க, பாசிட்டிவ். நம்ம ரப் பண்ணதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறோம், கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ஆஃப்டர் ரப்பிங் பாசிட்டிவ். அதே மாதிரி அந்த கேட்டோடைய ஃபரில் இருக்கிறது என்னென்னு எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பிளாஸ்டிக் ராட், ஏன்னா இப்போ நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணலையே, அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். பிளாஸ்டிக் ராட் ஆர் சில்க் termed as நெகட்டிவ். பிளாஸ்டிக் ராடு சில்க், அதர்வைஸ் வூல். சில்க்கு வூல் அது ரெண்டுத்துலையுமே என்னது உங்களுக்கு இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். If an object possesses an electric charge, it is said to be electrified.
எலக்ட்ரிக் சார்ஜ் ஆப்ஜெக்டில் கெயின் பண்ணியிருந்தால் அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எலக்ட்ரிஃபைட் ஆர் சார்ஜஸ். எப்போ an object possess and electric charge, அதாவது இப்போ கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, சில்கில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சார்ஜாக கெயின் ஆகுது இல்லையா, கெயினோ அந்த ப்ளஸோ மைனஸோ இருக்குது இல்லையா, அதான் என்னது எலக்ட்ரிஃபைடு, தட் இஸ் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் இட் ஹேஸ் நோ சார்ஜ், சார்ஜே இல்லை, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட்டாக இல்லை அப்படின்னா இட் இஸ் செட் டு பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிஃபைடு ஆகலை அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்னது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு ஃபைனலாக அந்த கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிம்பிளாக என்னென்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கேஸ் ஸ்டடிலாம் பண்ணிவிட்டு ஸோ ரப் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 கேஸில் எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்குது, எலக்ட்ரிஃபிகேஷன் சார்ஜ் அதில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஒன்றுத்தில் வந்து ஒன் டைப் ஆஃப் சார்ஜ், இன்னொன்று வந்து அதர் டைப் ஆஃப் சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. அதை 2 மறுபடியும் நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகுது. அந்த அட்ராக்ஷன் ரொம்ப நேரம் இருக்கிறதுல கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுது, அந்த அட்ராக்ஷன் ரெடியூஸ் ஆகிடுது, லாஸ்ட் ஆகிடுது. அதுக்கு ரீசன் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடுது அந்த ஆப்போசிட் சார்ஜஸ் ரெண்டுமே. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். ஸோ லைக் சார்ஜ் வந்து ரிப்பிள் ஈச் அதர், அன்லைக் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்ல வராங்க, எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகுது. அப்போ அது சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக மாறுது. அப்போது ஒன்று வந்து ஒன் டைப் ஆஃப் சார்ஜ் வருதுன்னா இன்னொன்று ஆப்போசிட் டைப் ஆஃப் சார்ஜ் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம எடுத்த கேஸில் வந்து கிளாஸ் ராடும் கேட்4 எதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, கன்வென்ஷனாக பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அப்படின்னா அது நம்ம எது கூட ரப் பண்ணுமோ அது என்னவா மாறும், நெகட்டிவாக மாறும். கிளாஸ் ராடு பாசிட்டிவ் சார்ஜாக வருதுன்னா அப்போ அது நம்ம சில்க்கு கூட ரப் பண்ணும்போது சில்க் என்னவா மாறுது, நெகட்டிவ் சார்ஜ், ஆப்போசிட்னு சொன்னது இல்லையா. அதே மாதிரி பிளாஸ்டிக் ராடை கேட்4 கூட ரப் பண்ணதுனால கேட்டோடைய சார்ஜ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அப்போ பிளாஸ்டிக் ராடில் என்ன கிடைக்கும், நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், ஆப்போசிட் சார்ஜ் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? இதுதான் ஃபைனலாக ஓவர்வியூ இதில் நம்ம பார்த்ததில்ல. ஸோ a simple apparatus to detect charge on your body is the gold leaf electroscope. எவ்வளோ சார்ஜ் வந்து எலக்ட்ரிஃபை ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டயக்ராம் இருக்கும், தான் அந்த டயக்ராம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த மெட்டல் நாபு, ஸோ இங்கே இந்த மெட்டல் நம்ம அங்கே கான்டாக்ட் இங்கே இதை இருக்குது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். இது வந்து அந்த சப்போஸ் இது கிளாஸ் ராடுனா இந்த கிளாஸ் ராடை வந்து இங்கே நீங்கள் கான்டாக்டில் பண்ணிங்கன்னா இதில் எவ்வளோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்ததோ இல்லை எவ்வளோ பாசிட்டிவ் இருந்துச்சோ அது எல்லாமே எதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த அந்த கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இது கீழே போகும். ஸோ எவ்வளோ சார்ஜ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அதில் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்திருக்கு, பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோன்றது ஈஸியாக ஸ்டடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பாயிண்ட் ரீட் பண்ண தெரியும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ வெர்டிக்கல் மெட்டல் ராட், ஓகே, ஹவுஸ்ட் இன் எ பாக்ஸ் வித் 2 thin gold leaves attached to its bottom end. ஓகேவா? அந்த பாட்டம் எண்டில் என்ன பண்ணியிருக்காங்க இருக்கு பாருங்க, இதுதான் தெரியுதா, கோல்டு லீவ்ஸ், 2 thin gold leaves அந்த பாட்டமில் இருக்காங்க. when a charged object touches the metal knob at the top of the rod, charge flows on the leaves and they diverge. ஓகேவா? அது வழியாக என்ன ஆகும், ஃப்ளோ ஆகிட்டு அப் டு கீழே வரைக்கும் போகும். the degree of divergence is an indicator of the amount of charge. ஸோ அதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இண்டிகேட் பண்ணுதோ அதை வச்சுட்டு இவ்வளோ சார்ஜ் அதில் இருந்துருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த மெத்தட், அவ்வளோதான். சரியா? ரைட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வை மெட்டீரியல் பாடிஸ் அக்யூவர் சார்ஜ், ஏன் சார்ஜ் அக்யூவர் பண்ணுது அப்படின்றதுக்கு இப்போ நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். யூ நோ தட் ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்தோ நார்மலி த மெட்டீரியல்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், நார்மலாக என்ன இருக்கும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்னது பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும் ஆட்டமாக இருக்கும்போது. கரெக்டாக? அதான் அதோடைய மீனிங். நார்மலி த மெட்டீரியல்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், they do contain charges but their charges are exactly balanced. ஆட்டமாக இருக்கும்போது இல்லை மாலிகுல்ஸாக இருக்கும்போது நமக்கு அப்பயும் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், பட் பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் டோட்டல் என்ன ஆகிடும், நமக்கு நியூட்ரல் ஆகிடும். கரெக்டாக? forces that hold molecules together, forces that hold atoms together in a solid
the adhesive force of glue, forces associated with surface tension, all are basically electrical in nature, arising from forces between charged particles. So இதெல்லாமே அதுக்கு reason. Thus electric force is all pervasive and encompasses almost each and every field associated with our life. It is therefore essential that we learn more about such force. அதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். ரைட். To electrify a neutral body, we need to add or remove one kind of charge. When we say that a body is charged, we always refer to this excess charge or deficit of charge. அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக இது என்னென்னா, சார்ஜ்டு ஒரு பார்ட்டிகிள் வந்து இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னு சொல்கிறோம், சார்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அதில் என்ன மீனிங் அர்த்தம், ஒன்று அதில் எக்ஸஸ் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். எக்ஸஸ் சார்ஜ் எக்ஸஸ் சார்ஜ் நெகட்டிவில் எக்ஸஸாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை பாசிட்டிவில் இருக்குன்னா அதில் டெஃபிசிட்டாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். புரியுது உங்களுக்கு? ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், எலக்ட்ரானை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆடோ இல்லை ரிமூவோ பண்ண போகிறோம். அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷெல்லை வச்சு, அந்த அவுட்டர் ஷெல்லை வச்சுக்கிட்டு மேபி வி கேன் ஆட் ஆர் ரிமூவ் த எலக்ட்ரான்ஸ் என்னென்னா அவுட்டர் ஆர்பிட். கரெக்டாக? இன்சைடில் இருக்கிற ப்ரோட்டான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இன்சைடில் அது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ எலக்ட்ரானை நம்ம ஆடோ இல்லை ரிமூவோ பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, நமக்கு அங்கே சார்ஜ் பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆட்டமில் நமக்கு முன்னாடி ஆட்டமாக இருந்தது, இப்போ என்ன ஆகிடுது, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோட்டான் இருந்திருக்கும். 3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா 3 எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன ஆக்ட் ஆகும், எக்ஸஸ் எலக்ட்ரான் ஆக்ட் ஆகும். அதனால் அது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டில் ஆக்ட் ஆகும். இதுவே ஒரு 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மெஜாரிட்டி எதோ ஆகிடும், ப்ரோட்டான் அதிகமாகிடும். இன்சைடில் இருக்கிற ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடும், எலக்ட்ரான் கம்மியாகிடும்னா 3+ அதிகமாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதில் அதிகமாக இருக்குன்னா என்ன மீனிங், நம்ம பாசிட்டிவ் ஆட் பண்ணணுன்றது மீனிங் கிடையாது. அவுட் சைட்லேருந்து அந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால 3 ப்ரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்குது எலக்ட்ரானை விட, அதனால் பாசிட்டிவ் சார்ஜ் அது ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரான் ஆடோ ரிமூவோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பாயிண்ட் புரியுதா? ஆடோ ரிமூவலோ இந்த ரெண்டு பொறுத்து, இது கேஸை பொறுத்து தான். ஆட் பண்ணும்போது எக்ஸஸ், ரிமூவ் பண்ணும்போது என்னன்னு சொல்ல போகிறோம், டெஃபிசிட், எலக்ட்ரான்ஸ் குறையுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த பாயிண்ட். இன் சாலிட்ஸ், சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் பீயிங் less tightly bound in the atom are the charges which are transferred from one body to the other. A body can thus be charged positively by positive என்ன அர்த்தம் பார்த்த பாயிண்ட், body can thus charged positively by losing some of its electrons னு அர்த்தம். எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணியிருந்தா அது பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லிடலாம். Similarly, a body can be charged negatively gaining electrons. கரெக்டாக? நெகட்டிவ் சார்ஜ் என்னன்னு சொல்கிறோம், a body can be charged negatively. So when we rub a glass rod with silk, some of the electrons from the rod are transferred to the silk cloth. Thus the rod gets positively charged and the silk gets what, negatively சார்ஜ். ஸோ கிளாஸ் ராடை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்த ஒரு பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் அந்த பேராகிராஃபில் கிளாஸ் ராடை வந்து சில்க்கு கூட ரப் பண்ணும்போது, இப்போ கிளாஸ் ராடை நம்ம என்னவா எடுத்துட்டோம், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். கரெக்டாக? கிளாஸ் ராடு அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். சில்கில் இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ்னா, இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோம், சில்க்கு இனிஷியலாக என்னவாக இருந்திருக்கும், நியூட்ரலாக இருந்திருக்கும். சில்க்கும் சரி கிளாஸ் ராடும் சரி இனிஷியலாக நியூட்ரல். ரப் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கிளாஸ் ராடில் இருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, சில்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போது கிளாஸ் ராடில் இப்போ மெஜாரிட்டி எது ஆகிடும், ப்ரோட்டான் அதிகமாகிடும். அதனால் எவ்வளோ எக்ஸஸாக எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து போயிருக்கோ அதுக்கு அந்த எக்ஸஸாக ட்ரான்ஸ்ஃபர் அந்த எலக்ட்ரான் எல்லாமே இதில் என்னவாக மாறிடும், எக்ஸஸ் பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும் கிளாஸ் ராடில். ஆனால் இது என்னது, சில்க்கு வந்து ஆல்ரெடி நியூட்ரலாக இருந்தது. ரப் பண்ணதுக்கப்புறம் இப்போ கிளாஸ் ராட்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எலக்ட்ரான் கெயின் ஆகிடுது. இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது கிளாஸ் ராடு, எவ்வளோ லூஸ் பண்ணுதோ அவ்வளோ பாசிட்டிவாக அதில் மாறிடும். இது எவ்வளோ கெயின் பண்ணிச்சோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா என்னவாக மாறிடும், நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும் சில்க்கு. புரியுதா? இதுதான் அந்த ப்ராசஸ் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, thus rod gets positive charge and silk gets negative charge. No new charge is created in the process of rubbing. ஸோ இதுதான் இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் என்ன ஆயிருக்கு, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கே தவிர இங்கே எந்த சார்ஜும் கிரியேட் ஆகலை. கிளாஸ் ராடிலிருந்து எலக்ட்ரான்ஸு சில்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு.
எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கோ அவ்வளோ ப்ளஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்து எவ்வளோ அதில் போச்சோ அது எக்ஸ்ட்ரா, அது நெகட்டிவாக இருக்கும் சில்கில். கரெக்டாக? இங்கே என்ன ஆகலை, எங்கேயுமே புதுசாக எந்த சார்ஜும் கிரியேட் ஆகலை. அதான் சொல்லியிருக்காங்க. நோ நியூ சார்ஜ் இஸ் கிரியேட்டட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரப்பிங். ஆல்சோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் எ வெரி ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த மெட்டீரியல் ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக அந்த சார்ஜோடைய கான்செப்ட். அது எங்கேருந்து வந்தது, ஸ்டாட்டிக் சார்ஜ்னால் என்ன, அது நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றதான் ஸ்டார்டிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் நேச்சர் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு என்ன மீனிங். ஸோ ஒன்று வந்து எலக்ட்ரான் வந்து லூசிங் த எலக்ட்ரான், இன்னொன்று வந்து கெய்னிங் த எலக்ட்ரான். ஸோ அதனால தான் ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸில் என்ன நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ப்ளஸ் நம்ம எங்கேயுமே ஆடோ ரிமூவோ பண்ண மாட்டோம். கிளியராக? எலக்ட்ரான்ஸ் ஆட் ரிமூவ் வச்சு தான் ப்ளஸ் மைனஸ்ன்றதை நம்ம டிசைட் பண்ணுறோம். இதுதான் ஃபைனலாக முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய அந்த இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட். ஓகேவா? இப்போது கண்டக்டர்ஸ் அண்டு இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன, எதை வச்சு நம்ம இப்போ கண்டக்டர் சொல்கிறோம், அதோட நேச்சர் என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, அதனுடைய நேச்சர் என்ன, அதான் இங்கே இனிஷியலாக நம்ம பார்க்க போகிறோம். சம் சப்ஸ்டன்சஸ் ரெடிலி அலோ பாசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ தம், அதர்ஸ் டூ நாட். கரெக்டாக? ஸோ சம் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணுது, சம் சப்ஸ்டன்ஸ் டூ நாட் அலோவ் எலக்ட்ரிசிட்டி. இது பேசிக்காக நமக்கு தெரியும். எது இன்சுலேட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணாது, ஆனால் கண்டக்டர்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணும். ஸோ அதை வச்சு தான் அந்த டெஃபினேஷன் கொண்டு வர போகிறாங்க. தோஸ் விச் அலோவ் எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரூ தம் ஈஸிலி ஆர் கால்டு கண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்ல போகிறோம், எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணக்கூடிய, தோஸ் விச் அலோவ் எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரூ தம் ஆர் கால்டு கண்டக்டர்ஸ். தே ஹாவ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தட் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஃப்ரீ டு மூவ் இன்சைட் த மெட்டீரியல். ஓகேவா? அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதான் சிம்பிள் மீனிங். ஃப்ரீ டு மூவ் இன்சைட் த மெட்டீரியல்ஸாக இருக்கும் இதில் கண்டக்டர்ஸில். மெட்டல்ஸ், ஹியூமன் அண்டு அனிமல் பாடிஸ் அண்டு எர்த் ஆர் கண்டக்டர்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் மெட்டல்ஸு, ஹியூமன் நம்ம, அதுக்கப்புறம் என்னது அனிமல் பாடிஸ் அண்ட் எர்த் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த நான் மெட்டல்ஸ் லைக் கிளாஸ், நான் மெட்டல்ஸ் லைக் கிளாஸ், porcelain, plastic, nylon, wood offer high resistance to the passage of electricity through them. So இது எல்லாமே என்ன ஆகாது, எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணாது. ஏன்? பிகாஸ் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணாதுக்கு ரீசன் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ். தே ஆர் கால்டு இன்சுலேட்டர்ஸ். ஸோ மோஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஃபால் இன்டு ஒன் ஆஃப் த டூ கிளாஸஸ் ஸ்டேட்டட் அபவ். மோஸ்ட் ஆஃப் த அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எதாவது எடுத்தோம்னா ரெண்டு கேட்டகரியில் மோஸ்ட்லி நம்ம கொண்டு வரும். மெஜாரிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், ஒன்று வந்து கண்டக்டர், இன்னொன்று என்னது இன்சுலேட்டர். அந்த கேஸில் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக இன்னும் நமக்கு இருக்குது செமி கண்டக்டர். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ செமி கண்டக்டர் நேச்சர்னா அது வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அதுவும் நமக்கு இருக்குது. சரியா? ஸோ மெயினாக நம்ம இந்த ரெண்டு கேட்டகரி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். when some charges is a transfer to a conductor, it readily gets disturbed over the entire surface of the conductor. In contrast, if some charge is put on insulator, it stay at the same place. You will learn why this happened in the next chapter. ஓகேவா? ஆக்சுவலாக இதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் பிரின்சிபல் தான். கண்டக்டரில் நமக்கு என்ன ஆகுனா, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் கண்டக்டரில். ஓகேவா? அதே பொசிஷனில் இருக்காது, ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் இதில் கண்டக்டரில். ஆனால் இன்சுலேட்டரில் நம்ம சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா எங்கே வச்சுமோ அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கண்டக்ஷன் நடக்காது. கண்டக்ஷன் நடக்காதனால நம்ம கொடுக்குற அந்த சார்ஜ் எல்லாம் அதே இடத்துல அப்படியே எங்கெங்கே வச்சோமோ அங்கேயே நிற்கும். பிகாஸ் தேர் இஸ் நோ கண்டக்ஷன். அதுதான் அந்த பாயிண்ட் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வென் சம் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கண்டக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, சொல்கிறது புரியுதா, ட்ரான்ஸ்ஃபர் டு a conductor is readily gets what, distribute ஆகிடும் ஓவர் த என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். கண்டக்டருக்கு நம்ம சார்ஜை கொடுத்தோம்னா அந்த சார்ஜ் அதே இடத்துல இருக்காது. அந்த சார்ஜ் என்ன ஆகிடும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். பேலன்ஸ் ஆகிறதுக்கு அந்த அந்த மெட்டீரியலோடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஆனால் இன் கான்ட்ராஸ்ட் இஃப் சம் சார்ஜஸ் புட் ஆன் இன்சுலேட்டரில் வச்சிங்கன்னா இட் ஸ்டேஸ் அட் த சேம் பிளேஸ், அங்கே தான் இருக்கும், மூவ் ஆகாது. புரியுதா? ஏன்னா அது சார்ஜை கண்டக்ட் பண்ணாது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பண்ணாது, அலோவ் பண்ணாது. அதனால் நம்ம எந்தெந்த சார்ஜ் எங்கெங்கே வைக்கிறோமோ இன்சுலேட்டரில் அதே பிளேஸில் அதே லொக்கேஷனில் அப்படியே தான் இருக்கும் இன்சுலேட்டராக இருந்தால். சரியா? ரைட். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் டெல்ஸ் யூ why a nylon or plastic comb gets electrified on
combing dry hair on or on rubbing, but a metal article like a spoon does not. So the charges on metal leak through our body to the ground as both are conductors of the electricity. However, if the metal rod which wooden or plastic handle is rubbed without touching it metal part, it shows signs of charging. ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லை, இது என்னென்னா அந்த பார்த்தல இந்த இன்சுலேட்டர் அண்ட் கண்டக்டர் அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க வந்து நைலான் ஆர் பிளாஸ்டிக் காம் கெட்ஸ் எலக்ட்ரிஃபைடுன்னு சொல்கிறாங்க. எப்போ கோம்பிங் ட்ரை ஹேர் வந்து ஒரு சீப் எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரை ஹேரில் ஆக்சுவலாக தலை சீவுறோம். நமக்கு வந்து ட்ரை ஹேரில் நீங்கள் தலை சீவும் போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிஃபை ஆகும், சரியா? ஸோ அது எலக்ட்ரிஃபை ஆகும்போது என்ன நடக்கும், நமக்கு சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் எலக்ட்ரிஃபைன்னு அர்த்தம். எலக்ட்ரிஃபைன்னு அர்த்தம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த சீப்பில் என்ன இருக்கும், அங்கங்கே சார்ஜ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்துச்சோ அதே பிளேஸில் அங்கே தான் அந்த சார்ஜ் இருக்கும். அது புரியுதா? ஏன்னா ஜென்ரலாக அது என்னது, மேடப் ஆஃப் பிளாஸ்டிக், நைலான் அந்த மாதிரி மெட்டீரியலில் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து இன்சுலேட்டர். அப்போ ட்ரை ஹேரில் இருக்கும்போது உங்களுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற சார்ஜ் ஃபர்தராக எங்கேயும் மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு பேப்பரை வச்சுன்னா அந்த பேப்பர் ஒட்டும், ஏன்னா அதில் சார்ஜ் இருக்கிறதுனால. ஆனால் அந்த சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா அது வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் எ மெட்டல் ஆர்டிகல் லைக் ஸ்பூன் டஸ் நாட், ஸ்பூன் எடுத்திங்கன்னா டஸ் நாட். அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் இப்படி ரப் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பூன் என்னது, கண்டக்டர். சீப்புக்கு பதிலாக ஸ்பூன் எடுக்கிறீங்க, ஸ்பூனை எடுத்து இப்படி ரப் பண்ணிட்டீங்கன்னா அப்பயும் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் என்ன நடக்கும்னா அந்த சார்ஜ், ஸ்பூன் வந்து கண்டக்டர், அவர் பாடி ஆல்சோ கண்டக்டர். அப்போ ஸ்பூனை நம்ம கை டச் பண்ணியிருக்கிறதுனால அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு நம்ம பாடி வழியாக போய்ட்டு எங்கே போய்டும், கிரவுண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஆனால் நார்மலாக அந்த பிளாஸ்டிக் இல்லை நைலான் டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த சீப்பு எடுத்து நீங்கள் செய்யும்போது ஏன் அது போகலை கிரவுண்டுக்கு அப்படின்னா, பிகாஸ் தட் இஸ் இன்சுலேட்டர், நம்ம என்னது கண்டக்டர். இன்சுலேட்டரில் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அதனால் அந்த சீப்பில் அங்கே தான் இருந்திருக்கு. டிஃபரன்ஸுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புரியுதா? த சார்ஜஸ் ஆன் மெட்டல் லீக் த்ரூ அவர் பாடி டு த கிரவுண்ட் ஆஸ் போத் ஆர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அந்த ஸ்பூன் எடுத்து பண்ணும்போது ஏன் அது வந்து சார்ஜ் அங்கே இல்லை அப்படின்றதுக்கு ரீசன், நம்மளுடைய பாடியும் கண்டக்டர் ஸ்பூனும் கண்டக்டர்ன்றதுனால என்ன ஆகிடுது, ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு கிரவுண்டுக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இப்போ மெட்டல் ராட் with a wooden or plastic handle is rubbed without touching in metal part, it shows signs of charging. ஆனால் அதே ஸ்பூனை நீங்கள் ரப் பண்ணுறீங்க, ஆனால் அதனுடைய அந்த ஹேண்டில் இருக்குது இல்லையா, ஸ்பூனுடைய ஹேண்டில் அது வந்து பிளாஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு, புரியுது? அந்த ஸ்பூன் போர்ஷன் மட்டும் நமக்கு சில்வரில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் அதான் கண்டக்டர், ஏதோ ஒரு கண்டக்டரில் இருந்துட்டு என்ன பண்ணுறோம், அதனுடைய ஹேண்டில் மட்டும் பிளாஸ்டிக்கில் கண்டக்ட் பண்ணிவிட்டு மீன்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா ஸ்பூனில் என்ன இருக்கும், சார்ஜ் அங்கே தான் இருக்கும். ஏன் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகாதுன்னா, நம்ம பாடியும் இப்போ ஸ்பூன் என்னது டைரெக்டாக கான்டாக்டில் இல்லை, ஏன்னா அந்த ஹேண்டில் வந்து இப்போ பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா நம்ம பாடி கண்டக்டர், பிளாஸ்டிக் என்னது இன்சுலேட்டர், டைரக்ட் கான்டாக்டில் கிடையாது. ஸோ ஸ்பூனில் இருக்கக்கூடிய சார்ஜ் இப்போ எங்கே இருக்கும், அதே ஸ்பூனில் தான் இருக்கும். ஸோ டைரக்ட் ரெண்டுமே கண்டக்டராக இருந்தால் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் த கண்டக்டர் நேச்சர், அதுக்குன்னு சொல்ல வராங்க. இன்சுலேட்டராக இருந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் அங்கேயே இருக்கும், டேரெக்டாக கான்டாக்டில் இருந்தால் தான் என்ன ஆகும், ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும் கண்டக்டராக இருந்தால். ஸோ இதான் அந்த கண்டக்டருடைய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனையும் இன்சுலேட்டரை ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்றதையும் அவங்க கம்பேர் பண்ணுறதுக்காக இதை ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்குறாங்க. கிளியரா? இதான் ஒரு பேசிக் ஐடியா. கிளியர்? ரைட்டு. ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சார்ஜை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். சார்ஜோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன, அதுக்கப்புறம் கோர்ஸு டீட்டெயிலாக சப்ஜெக்ட் உள்ள போக போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். சார்ஜ் பற்றி ஒரு ஐடியா தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா? ரைட். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இதில் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பேசிக்காக 2-3 ப்ராப்பர்ட்டி தான் இங்கே நம்ம நோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்னோட நேம் என்னென்னு பாருங்கள், அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். ஸோ நமக்கு இங்கே சார்ஜஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், இது எல்லாமே இருக்கும். நார்மலாக நம்ம எப்படி அடிஷன் பண்ணுவோம், பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவை, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா
சார்ஜ் வந்து என்னென்ன வேல்யூஸில் ப்ளஸில் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கணும், மைனஸ்லாம் மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் மைனஸ் சேர்ந்துருந்தா கிரேட்டர் டு ஸ்மாலர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணி நெட் சார்ஜை நீங்கள் எழுத வேண்டியதான். சரியா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் ஆஃப் சார்ஜை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் சொல்லணும்னா லைக் Q1 Q2 Q3 எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ வாட் எவர் த சார்ஜஸ். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 5 சார்ஜ் எடுக்கிறீங்க. அந்த 5 சார்ஜில் வந்து ஒன்று +1 அதோட வேல்யூ, +2, அதுக்கப்புறம் -3, +4, -5. அப்போ டோட்டலாக இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், +1 +2 இது -3 +4 -5. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பாசிட்டிவ்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 2 4 7 ஆகிடுமா. இங்கே என்ன ஆகும், -3 -5 எதனால் ஆட் பண்ணிங்கன்னா -8. ஸோ +7 -8 கிடைக்கும். ஸோ +7 -8 நார்மல் அடிஷனில் என்ன வரும், சிம்பிளிஃபை பண்ணால் -8 + 7 ஆன்சர் இஸ் -1. தட் இஸ் டோட்டல் சார்ஜ். ஃபைனலாக இங்கே ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் இந்த மாதிரி நிறைய எல்லா டைப் ஆஃப் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் we have to simplify. அடிஷனலாக ஆட் பண்ணிக்கணும், சப்ராக்ஷன்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. தட் இஸ் வாட் டோட்டல் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். அந்த சிஸ்டமுடைய நெட் சார்ஜ் அதுதான். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பேலன்ஸ் ஆகிட்டே வரும். அதான் அதனுடைய மீனிங். பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேலன்ஸ் ஆகிட்டே வந்துட்டு ரிமைனிங் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதோ அந்த சார்ஜ் ஃபைனலாக கிடைக்கும். அது நெகட்டிவும் கிடைக்கலாம், பாசிட்டிவ் கிடைக்கலாம். புரியுதா? ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருந்தால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தட் இஸ் திஸ் மச் ஆஃப் டோட்டல் பாசிட்டிவ் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் -1 -4 லைக் அந்த மாதிரி இருந்ததுன்னா மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நெகட்டிவ் சார்ஜ் இவ்வளோ ப்ரெசென்ட் சொல்லிடலாம். ப்ளஸ் மைனஸ் இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் டேலி பண்ணது போக ரிமைனிங் எக்ஸ்ட்ரா என்ன சார்ஜ் இருக்கோ அதோட வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த கேஸில் என்னது +7 -8னா -7 +7 இட் கேன்சல் ஈச் அதர் ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது. தட் இஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ், தட் இஸ் எக்ஸஸ் சார்ஜ். அதுதான் என்னது அந்த சிஸ்டமுடைய நெட் சார்ஜ். தட் இஸ் கால்டு additivity property, addition of the charge. Clear? Next, charge is conserved. இதை நல்லா நோட் பண்ணிக்கோ, ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். சார்ஜ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சார்ஜ் கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. So we have already hinted to the fact that when bodies are charged by rubbing, there is a transfer of electrons from one body to other. No new charges either created or destroyed. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரப்பிங் கேஸில் என்ன பார்த்தோம், there is transfer of electrons from one body to other. No new charges are either created or destroyed. புதுசாக எந்த ஒரு சார்ஜும் கிரியேட்டும் ஆகாது, டெஸ்ட்ராயும் ஆகாது. ஒன்லி த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரப்பிங் கேஸில் நம்ம பார்த்தது. இதில் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குதோ அதில் அவ்வளோ எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். ஃபைனலாக திரும்ப கிட்ட கொண்டு வந்து என்ன ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும், ஈக்குவல் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதுனால. ஸோ தட் இஸ் வாட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இங்கே நம்ம சார்ஜ் கிரியேட் ஆகலாம், டெஸ்ட் ஆகலாம், ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஆகுதுன்னா ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சார்ஜும் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜும் ஆஃப்டர் ரப்பிங் அப்புறம் சில்க்கு அப்புறம் என்னது கிளாஸ் ராட். கிளாஸ் ராடில் ப்ளஸ் இருக்குது, 7 ப்ளஸ் இருக்குன்னா சில்கில் எக்ஸாம்பிளுக்கு சில்கில் வந்து -7 இருக்கும். அப்போ ஆட் பண்ண என்ன ஆகிடும், உங்களுக்கு நியூட்ரல்ஸ் ஆகிடும். ஸோ தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ். தட் இஸ் வாட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் ஆல்வேஸ் கன்சர்வ்டுன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறாங்க, பிக்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் enable us to understand the idea of conservation of charge. When we rub two bodies, when one body gains the charge, one body gains the charge to the other body loses. இதுதான் நான் சொன்ன பாயிண்ட். வித்தின் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருக்கும்போது ஓகேவா, அப்போ சார்ஜ் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி சார்ஜ் பாடிஸ் டியூ டு இன்ட்ராக்ஷன் அமாங் த பாடிஸ், சார்ஜஸ் மே get redistributed, but it is found that total charge of the isolated system always conserved. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. சொல்லியிருக்காங்க always total charge. sometimes சொல்லக்கூடாது, sometimes conservedனா sometimes not conserved ஆகிடும். ஆர் மேபி கன்சர்வ்டுனா கன்சர்வாக இருக்கலாம், கன்சர்வ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கிடையாது. டோட்டல் சார்ஜ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. இந்த ஆல்வேஸ், மேபி, சம்டைம்ஸ் அதெல்லாம் வரும்போது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஏன்னா நமக்கு அந்த அசர்ஷன் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினுக்குலாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சுக்கிட்டு அது கரெக்டாக இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஆல்வேஸ் சொன்னாலே அந்த வேர்ட் பர்டிகுலராக ஒன்லி, சம்டைம்ஸ், மேபி இதெல்லாம் வரும்போது எந்தெந்த கேஸுக்கு அது அந்த மாதிரி டேர்மும் யூஸ் பண்ண முடியும்னு தெரியணும். ஸோ இங்கே ஆல்வேஸ் கன்சர்வ்ட்னா எப்பயுமே அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனுடைய
meaning. So conservation of charges has been established experimentally. It is not possible to create or destroy net charge carried by any isolated system. Okay. So although the charge carrying particles may be created or destroyed in a process, sometimes nature creates charged particles. A neutron turns into proton and electron. So the proton and electron thus created have equal and opposite charges, and the total charges is 0 before and after creation. So வந்து நேச்சுரலாக சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த ப்ராசஸ் நடக்கும், அந்த நியூட்ரான் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும், உங்களுக்கு ப்ரோட்டான் எலக்ட்ரான் அப்போ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த ப்ரோட்டான் எலக்ட்ரான் தஸ் கிரியேட்டட் ஹவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் அண்ட் டோட்டல் சார்ஜ் திரும்ப என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிரியேஷன். இது நேச்சுரல் எக்ஸாம்பிள் வச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ இந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த டோட்டல் சார்ஜ். இப்போது சார்ஜ் நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சார்ஜுக்கு நம்ம ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போ அந்த சார்ஜுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்குறோம். என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம்னா எலக்ட்ரான், சிங்கிள் எலக்ட்ரான் ஆர் புரோட்டான், அதுக்கு நம்ம கொடுக்க போகிற ரெப்ரசன்டேஷன் இ. எலக்ட்ரானுக்குன்னு சொல்ல போகிறோம், மைனஸ் இன்னு சொல்ல போகிறோம். புரோட்டானுக்கு ப்ளஸ் இ. சொல்கிறது புரியுதா? எப்படி சொல்ல போகிறோம், 1 எலக்ட்ரானை நம்ம மைனஸ் இன்னு சொல்ல போகிறோம். இது எலக்ட்ரானுக்கு நம்ம கொடுக்க போகிற ரெப்ரசன்டேஷன். ப்ளஸ் இன்னு சொன்னால் புரோட்டான்னு சொல்ல போகிறோம். புரியுதா? இப்போ நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ 1 எலக்ட்ரானுக்கு 1 புரோட்டானுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும். அந்த சார்ஜுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போது 10 புரோட்டான் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அப்போ டோட்டலாக எவ்வளோ த வேல்யூ ஆஃப் சார்ஜ் ப்ரெசென்ட். புரியுதா? அதே மாதிரி 10 எலக்ட்ரான் இல்லை எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அப்போ டோட்டல் சார்ஜ் ஓவராலாக வந்ததுக்கப்புறம் அந்த டோட்டல் சார்ஜுடைய வேல்யூ என்ன, அதுதான் என்னது குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ், இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த சார்ஜஸ் ப்ரெசென்ட் இன் அ சிஸ்டம். அப்போ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி டோட்டல் வேல்யூ ஆஃப் த சார்ஜை கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Q, the total charge Q equal to NE. அந்த Eன்றது எனி சார்ஜ், புரோட்டானாகவும் இருக்கலாம் எலக்ட்ரானாகவும் இருக்கலாம். Nன்றது the number of charges present in that case. புரியுதா? Nன்றது என்னது, total charges present in the case. N is any integer, positive or negative. This basic unit of charge, the charge that electron or proton carries. By convention, the charge on electron is taken to be negative. Therefore, charge on electron written as minus E, and that is what, proton plus E. இதை நம்ம இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரியா? இந்த E உடைய வேல்யூ நம்ம ஃபிக்ஸ்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், 1.602 192 × 10⁻−19 கூலும். நம்ம சிம்பிளாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா E equal to 1.6 இன்ட்டு இது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டெசிமல் வேல்யூ மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்ராக்சிமேட் வேல்யூ இது எல்லாமே ஓகேவா, அப் டு டெசிமலுக்கு அப்புறம் 5-6 டிஜிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1.6, தட் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. 1.6 × 10⁻−19 கூலும் வேல்யூ ஆஃப் 1 எலக்ட்ரான் ஆர் 1 புரோட்டானுடைய நியூமரிக்கல் வேல்யூ. சொல்கிறது புரியுதா? தட் இஸ் அ வேல்யூ ஆஃப் த சார்ஜ். அப்போது 10 எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், n வந்து 10, அதாவது n வேல்யூ 10 இன்ட்டு -e. -e வேல்யூ என்ன, 1.6 × 10⁻−19 போட்டு 10 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், த டோட்டல் வேல்யூ ஆஃப் த சார்ஜ் கிடைச்சிடும். தட் இஸ் கால்டு குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ அதை தான் இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இங்கே டெஃபினேஷன் மாதிரி எக்ஸ்பிளைன் எஸ்டாப்ளிஷ் தட் ஆல் ஃப்ரீ சார்ஜஸ் are integral multiples of basic unit of charge denoted by, ஓகேவா, சார்ஜோட பேசிக் யூனிட் கூட நம்ம n டைம்ஸ் ஆஃப் சார்ஜை மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் டோட்டல் சார்ஜ். இது டெஃபினேஷன். ஓகே, ரைட். ஸோ த ஃபேக்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்வேஸ் integral multiple of E termed as quantization of charge. There are large number of situations in physics where certain physical quantities are quantized. The quantization of charge we first suggested experimental laws of electrolysis discovered by English experimental Faraday. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் அடுத்து வாங்க. அதுக்கப்புறம் இதோட எஸ்ஐ யூனிட் என்னது, கூலும். சயின்டிஸ்டுடைய
நேம்லேருந்து கொண்டு வரோம். சார்ஜோட எஸ்ஐ யூனிட் என்னது கூலம்ப் சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சின்னு சொல்ல போகிறோம். அதாவது கொடுத்துருக்காங்க இல்லையா 1.6 × 10⁻⁻19 கூலும். A coulomb is defined in terms of the unit of electric charge. You are going to learn in a subsequent chapter. In terms of this definition, 1 coulomb is the charge flowing through a wire in 1 second if the current is 1 amps. 1 coulomb உடைய definition relation கொடுத்துருக்காங்க. 1 coulombனா என்ன மீனிங்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம கரண்ட்டோடைய ஃபார்முலாவிலேருந்து அதை ரிலேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கரண்ட் I = Q/T படிச்சிருவோம், ஞாபகம் இருக்கா? கரண்ட் I எதுக்கு ஈக்குவல்? சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கரெக்டாக? பர் செகண்ட் எவ்வளோ போதா தான் என்னது கரண்ட்டு. ஸோ இந்த I × T இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? இது Q ஆகிடும், கரெக்ட்? அப்போது இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னது? ஆம்பியர். எஸ்ஐ யூனிட் என்னது? செகண்ட். தட் இஸ் 1 கூலும். ஸோ 1 கூலும் ஈக்குவல் ஈக்குவல்னு சொல்ல வராங்க 1 ஆம்பியர் செகண்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 கூலும் இஸ் த சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர் 1 செகண்ட் இன் 1 amps. தட் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அதான் என்னுடைய ரைட். அதுக்கப்புறம் there are 6 × 10⁻18 electrons in a 1 coulomb of charge. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் 1 coulomb சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எக்ஸாக்டாக 1 coulombனா +1 coulombோ இல்லை -1 coulombோ, ஓகேவா? அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் வந்து என்னது 1 coulombல எவ்வளோ சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கான் இந்த வந்து n 6 × 10⁻18 electrons present in a 1 coulomb charge அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 6க்கு பக்கத்தில் 18 0 போட்டிங்கன்னா that much number of electrons, okay, required for to get 1 coulomb charge. In electrostatic, அப்போ இது எவ்வளோ பெரிய வேல்யூன்னு தெரியுதா? கூலும்ன்றது வெரி பிக்கர் யூனிட். சார்ஜஸ் in the large magnitude are seldom encountered and hence we use smaller units. அதனால நம்ம எந்த ரேஞ்சில் யூஸ் பண்ண போகிறோம்? ரேஞ்சில் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்மாலர் யூனிட், மைக்ரோ கூலும் இல்லைனா மில்லி கூலும். ஏன் கூலும்ன்ற நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணுறோம், அது வேறு. பட் கிவன் டேட்டா நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒன்று மில்லி கூலுமில் கொடுப்பாங்க. சார்ஜ் Q1 = 5 மில்லி கூலும், இல்லை 7 மைக்ரோ கூலும், இல்லை -9 மைக்ரோ கூலும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன் அவங்க மைக்ரோ கூலுமில் கொடுக்குறாங்க அப்படின்னா கூலும்ன்றது என்னது வெரி வெரி பிக் யூனிட். அதனால ப்ராக்டிக்கலாக பாசிபிள் சார்ஜஸ் அவங்க எப்படி எடுக்கிறாங்க, சார்ஜஸோடைய வேல்யூஸ் வந்து மைக்ரோ ஆர் மில்லியில் தான் இருக்கும் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு எஸ்ஐ யூனிட் தான் இருக்கணும், கூலும்ஸ் தான் எஸ்ஐ யூனிட். அதனால் மைக்ரோ 10⁻⁻6 மில்லியாக இருந்தால் 10⁻⁻3 கன்வெர்ட் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். பட் ஏன் கிவன் டேட்டா வந்து டேரெக்டாக மோஸ்ட்லி கூலும்னு கொடுக்காம மில்லி கூலும் மைக்ரோ கூலும் கொடுக்குறாங்கிறதுக்கு ரீசன் பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தோம், கெப்பாசிட்டரில் பார்த்தோம். கெப்பாசிட்டரில் ஃபேரட் இஸ் எ பிகர் யூனிட். கெப்பாசிட்டர் வேல்யூ 2 farad 3 faradன்னு கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. சால்வ் பண்ணும்போது நம்ம மாற்றுறது வேறு, கிவன் டேட்டா அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் கேஸில் அது ரொம்ப லார்ஜ். ப்ராக்டிக்கலாக வரும்போது கெப்பாசிட்டர் வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு? மைக்ரோ ஃபேரட், அதே மாதிரி மில்லி ஃபேரட். மில்லியும் ரேர் தான், மைக்ரோ பிக்கோ நேனோ அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. மில்லின்றதே பெரிய யூனிட் மாதிரி தான் இருக்கும் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும், புரியுதா? ஸோ கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ஃபேரட், நேனோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட்டில் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அதை எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணி 10⁻, மைக்ரோனா 10⁻⁻6, நேனோனா 10⁻⁻9, பிக்கோனா 10⁻⁻12 மாற்றி ஃபேரடுக்கு மாற்றி சால்வ் பண்ணுவோம். பட் எப்பயுமே 3 farad 4 faradன்னு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் தட் இஸ் வெரி வெரி ஹியூஜ் யூனிட். ஸோ ப்ராக்டிக்கல் கேஸில் இருக்க டேட்டா தான் நமக்கு கொடுப்பாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ண நமக்கு ரூல்ஸ் இருக்குது, அதனால ஃபேரடு கன்வெர்ட் பண்ணுறோம். மைக்ரோ நேனோ அந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய கன்வர்ஷன் பண்ணணும். இது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே மைக்ரோ கூலும் மில்லி கூலும்னு தான் வேல்யூஸ் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு டேரெக்டாக கூலும்னு கொடுக்க மாட்டாங்க. அது ரீசன் கூலும் இஸ் எ லார்ஜ் யூனிட், ரீசன் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் if the protons and electrons are only basic charges in the universe, all the observable charges have to be integral multiple of E. Thus, if a body contains n1 electrons and n2 protons, the total charge on the body n2 × E plus n1 × -E. Simplify பண்ணிங்கன்னா n2 - n1 × E, அதான் டோட்டலாக டேலி ஆகிடும். நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆனது போக ரிமைனிங் டோட்டல் என்ன இருக்குது அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் சார்ஜை கால்குலேட் பண்ணுவோம். அந்த பேசிக் ரிலேஷன் தான் அது. Since n1 and n2 are integers, their difference also an integer. Thus, the charge on any body is always integral multiple of E and can
increase or decrease also steps of அது E ஓட வேல்யூ பொறுத்தது. The step size E is however very small because macroscopic level we deal with charges of few microcoulomb. At this scale, in fact, the charge of body can increase or decrease in units of E is not visible. In this respect, the grainy nature of the charge is lost and it appears to be continuous. This situation can be compared with the geometrical concepts of point and lines. A dotted lines viewed from a distance appears continuous, but it is not continuous in reality. Okay, just a point. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இதில் அடுத்த கேஸ்க்கு வாங்க. At the macroscopic level, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும். Macroscopic level and deals with the charges that are enormous compared to magnitude of charge E. Since E ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 × 10⁻⁻19 கூலும். கரெக்டா? A charge of magnitude like 1 microcoulomb contains something like 10⁻13 times of electronic charge. At this scale, the fact that charge can increase or decrease only in units of what E is not very different from saying that charge can take continuous values. எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்றாங்க. So the macroscopic level, the quantization of charge has no practical consequence, can be ignored. However, at the microscopic level, இங்க ரெண்டு கேஸை நம்ம பிரிக்கிறோம். Microscopic level where the charges involved are some of the order of few tens or hundreds of E, so they can be counted. They appear discrete lumps and quantization of charge cannot be ignored. So it is the magnitude of scale can be involved. That is very important. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் மைக்ரோஸ்கோபிக் லெவல் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் லெவல் அப்படின்னா என்னன்றதுக்கு தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆக்சுவலாக என்னன்னா மேக்ரோஸ்கோபிக்ன்ற லெவல் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது நம்ம லாஜிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. Q = NE அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜுக்கு Q = NE நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். கரெக்ட்? இந்த Q = NE என்னன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், த டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? N வேல்யூ நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சால் நீங்கள் இவ்வளோதுன்னு சொல்லிடலாம். இப்போ என்கிட்ட இதில் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நான் சொல்லிட்டேன்னா, இதில் எக்ஸாக்டாக எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், லைக் ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். என்கிட்ட இப்போ 1000 எலக்ட்ரான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் இங்கே 1000 கவுண்ட் பண்ணி சொல்லிவிடுவேன். அப்போ இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 1000 × 1.6 × 10⁻19 மல்டிப்ளை பண்ணி நான் என்ன ஆன்சர்னு கெட் பண்ணிட முடியும். எனக்கு என் நம்பர் ஆஃப் சார்ஜோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரியும் போது எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னால் இதை கவுண்டே பண்ண முடியல. சார்ஜ் வந்து இதில் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்படின்னா தென் ஹவு கேன் யூ கால்குலேட் த டோட்டல் சார்ஜ்? அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் என்னது, ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் எடுக்கும்போது, மேக்ரோஸ்கோபிக் லெவல் எடுக்கும்போது, பெரிய கேஸ்க்கு எடுக்கும்போது மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்ரிவேர். அதோட சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கலாம், இல்லை வால்யூமாக இருக்கலாம், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்ததுன்னா we cannot actually count how many charges are present in that case. n வேல்யூ நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய எந்த ஒரு கேஸும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடிய கேஸாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடிய கேஸை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், மைக்ரோஸ்கோபிக் லெவல். மைக்ரோனா ஸ்மால் லெவல். ஸோ இதெல்லாம் பாசிபிள், இவ்வளோ ரேஞ்சில் அதை சொல்ல முடியும் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். மேக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அதை தான் இந்த டீட்டெயிலாக அந்த பாயிண்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அதான் ரெண்டு கேஸாக இங்கே பார்த்தோம். கரெக்டாக இருக்கு பாருங்கள். மேக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் கிடையாது, பட் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இந்த ஃபார்முலா இக்னோர் பண்ண முடியாது. இதை பற்றி தான் அவங்க டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ரைட்டு. இப்போ டாபிக் உள்ள நம்ம டீட்டெயிலாக போக போகிறோம். ஒன்றுனா ஸோ இது வரைக்கும் பார்த்தது சார்ஜோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதில் மெயினாக 3 தான். என்னது, அடிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் சார்ஜ் கன்சர்வேஷன், சார்ஜ் ஆல்வேஸ் கன்சர்வ்டுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் என்னது, குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்ன அப்படின்றத நம்ம இங்கே யூஸ் பண்ணிடுறோம். கரெக்டாக? இதுதான் இது வரைக்கும் பார்த்தது. இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக ஃபார்முலா, அதுக்கப்புறம் ரிலேஷன், மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் இனிமேல் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபஸ்ட்டு ஹெட்டிங் நமக்கு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. ஓகேவா? ஸோ கூலும்ஸ் லா இஸ் எ குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். 2 பாயிண்ட் சார்ஜுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்றதை பற்றி கொடுக்குற அந்த லா தான் என்னது, கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லாவோட பேசிக் மீனிங் இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் எப்படி இருக்கும், அதுக்கான மேத்தமேட்டிக்கல் அந்த ரிலேஷன் என்னன்றதான்
இதிலிருந்து கெட் பண்ணுறோம், கூலும்ஸ் லாவிலேருந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கூலும்ஸ் லான்றது ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, when a linear size of charged bodies are much smaller than distance separating them, the size may be ignored and the charged body is treated as point charge. நம்ம இங்கே சார்ஜ் எப்படி எடுக்க போகிறோம், பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ பண்ணி ஒரு நம்ம 2 சார்ஜ் சொல்கிறோம்னா அந்த சார்ஜ் கன்சிடர்ஸ் பாயிண்ட் சார்ஜ். இங்கே அப்படி தான் நம்ம எடுத்து ஸ்டடி பண்ண போகிறோம். Coulomb measured the force between 2 point charges. Force between 2 point charges found that it varied inversely as the square of the distance between the charges and was directly proportional to the product of the magnitude of the charges. Okay, so simple என்ன சொல்ல வராருன்னா, the force இருக்கு இல்லையா, force between 2 charge. இப்போ 2 சார்ஜ் எடுத்துக்கிறோம். லைக் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 சார்ஜ் இருக்குது. ஓகே, அது ஈக்குவலாக எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். இது Q1 எடுத்துக்கலாம், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேணாலும் இருக்கலாம். சரியா, Q1 Q2 அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர்னு இருந்தால் force between the 2 charges directly proportional to product of the 2 charges, inversely proportional to square of the distance. ஏதாவது சொல்லியிருக்காரு, புரியுதா? 2 சார்ஜுடைய ப்ராடக்ட்டுக்கு ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த 2 சார்ஜோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும், டைரக்ட்லி ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜஸ், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இதுதான் என்னது கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். புரியுதா? இது அந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இப்போ அவர் சொல்லியிருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கான மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இப்போ இதுக்கு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும். கரெக்டா? அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் என்னது, கே அப்படின்னு அர்த்தம். புரியுதா? தட் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு கே. எப்படி சொல்லலாம், எஃப் ஈக்குவல் டு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜ் Q1 Q2 by ஆர் ஸ்கொயர். இங்கே மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுனால மாடுலஸ் போட்டிருக்காங்க. மாடுலஸ் என்ன அர்த்தம், நெகட்டிவ் சார்ஜ் ஆனாலும் பாசிட்டிவ் சார்ஜ் ஆனாலும் மல்டிப்ளை பண்ணும்போது மாடுலஸ் நெகட்டிவ் வரது அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிருக்கோம். த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இதில் அந்த கேவுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இதில் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபோர்ஸோடைய இந்த ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிரஷன், மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஈஸி. கூலும்ஸ் லா அவர் என்ன ஃபர்ஸ்ட் சொன்னார், ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜஸ் Q1 Q2 by ஆர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே Q1 Q2 by ஆர் ஸ்கொயர். இந்த கே வேல்யூ ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவல்னா 1/4πε0 Q1 Q2 by ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது வேர் கே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/4πε0 நாட்டுக்கு ஈக்குவல். தட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே. எப்சிலான் நாட்னா என்ன அப்படின்னா, permittivity of free space or vacuum. Otherwise, here we have to use air also same. Vacuum air இங்கே நம்ம சேம் தான் எடுத்துக்க போகிறோம். அதனால நீங்கள் ஏர் மீடியம்னு அதை எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ permittivity of free space or vacuum or ஏர்னு சொல்லுவோம். தட் இஸ் வாட், எப்சிலான் நாட். அதாவது அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் ரெண்டுத்துக்கு பிட்வீன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த மீடியம் எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் அலோவ் பண்ணுது, அந்த அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ எனிதிங், அந்த மீடியம் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுதுன்றதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான் என்னது, த எப்சிலான் நாட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். ஓகேவா? இதுதான் பேசிக் ரிலேஷன். இதில் இந்த கேவுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த எப்சிலான் நாட்டுக்கு நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. இதனுடைய வேல்யூ ஆக்சுவலாக என்னென்னா
இருக்கு பாருங்க, எப்சிலான் நாட் 8.854 into 10 to the power -12. இதுதான் அதோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ. வேக்கமில் பெர்மிட்டிவிட்டியுடைய வேல்யூ 8.854 into 10 to the power -12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. ஓகேவா? இதில் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ இப்போ நான் என்னென்னு இப்போ பார்த்துருக்குறோம். இதை சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த எப்சிலான் நாட் வேல்யூ வந்து 8.854 into 10 to the power -12 பார்த்தோமா? கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2 கிடைக்கும். கரெக்டா? இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதில் இந்த கே வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த கே வேல்யூவில் 1/4π எப்சிலான் நாட்டு. இந்த எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக 4 கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட், பை வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 3.14 இல்லை 22/7 இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த எப்சிலான் நாட்டுக்கு வேலைக்கு பதிலாக 8.854 into 10 to the power -12 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி 1/, இதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணி ஃபர்தராக சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 9 into 10 to the power 9க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்ம கே வேல்யூ, அதாவது 1/4π எப்சிலான் நாட் வேல்யூ வர இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 9 into 10 to the power 9 அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அதுக்கப்புறம் என்னோட யூனிட் எதுனா அப்படியே இது ரெசிப்ரோக்கல் இல்லையா, அப்படியே இங்கே கன்வெர்ட் ஆகிடும். யூனிட் என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஏன்னா கேவும் எப்சிலான் நாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதனால இது மைனஸ் ஆகிடும், இது ரெண்டு ப்ளஸ் ஆகிடும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சைன் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இது n பவர் +1 நாங்கள் 1 போட்டு காமிக்கல. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஸோ ப்ராப்ளம்னா நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். கே வேல்யூ வர இடத்துலலாம் 9 into 10 to the power 9 மாற்றிப்போம் கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸில். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இது எல்லாமே வேக்கம் கேஸுக்கு. கிளியர்? இந்த யூனிட் நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். கேவோட யூனிட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எப்சிலான் நீங்கள் எழுத முடியும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பாருங்கள், அந்த யூனிட் எப்படி டெரைவ் பண்ணாங்கன்னு பாருங்கள். கேவுக்கு யூனிட் எங்கேருந்து வந்ததுன்னா சிம்பிள், நீங்கள் அதெல்லாம் மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது, டக்குன்னு டெரைவ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம்? F = K Q1 Q2/r². கரெக்டா? இப்போ எனக்கு எதோட யூனிட் தேவை? கேவோட யூனிட் தேவை. அப்போ இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. ஆரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் F × r² Q1 Q2ன்னு கிடைச்சிரும். கரெக்டா? இங்கே எனக்கு என்ன இருக்குது? கே. கேவோட யூனிட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். கேவுக்கு என்ன யூனிட் வரும்? எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் இந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிக்க போகிறேன். FR² Q1 Q2 கொண்டு வந்துட்டேன். ஃபோர்ஸோட யூனிட் என்ன வரும் பாருங்கள். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? ஃபோர்ஸுக்கு என்ன வரும்? நியூட்டன். கரெக்டா? இன்ட்டு r² என்ன அர்த்தம்? ஆரோட யூனிட் என்னது? ஆர்னா டிஸ்டன்ஸா? டிஸ்டன்ஸ்னா மீட்டர், r²னா மீட்டர் ஸ்கொயர். கிளியர்? பை சார்ஜுக்கு என்ன வரும்? கூலும். இன்னொரு சார்ஜுக்கு என்ன வரும்? கூலும். கூலும் இன்ட்டு கூலும் என்ன ஆகிடும்? கூலும் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்ட்டு கூலும் என்ன ஆகிடும்? கூலும் ஸ்கொயர். அப்போ நான் டேரெக்டாக எழுதலாம் இல்லையா? இதை கூலும் ஸ்கொயர் நியூமரேட்டர் கொண்டு தான் என்ன ஆகிடும்? கூலும் பவர் -2 ஆகிடும். புரியுதா? இதான் என்னது? இதான் என்னது? இதனுடைய எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் கே. ஸோ அதனால தான் என்ன போட்டிருக்கு? கேவுக்கு பதிலாக நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. அந்த யூனிட் எங்கேருந்து வந்துச்சுன்று நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து இதெல்லாமே டிரைவ்டு யூனிட். நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட். ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொன்று என்னது? டிரைவ்டு. ஃபண்டமெண்டல் யூனிட் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு டிரைவ்டு யூனிட் அதோட ஃபார்முலா தெரிஞ்சு அது என்ன பண்ணலாம்? ரீஅரேஞ்ச் பண்ணி டிரைவ்டு யூனிட்டோடைய எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வந்துட முடியும். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இது இதோட ரெசிப்ரோக்கல். எது? K = 1/ε0. 4π கிடையாது, 1/4π ε0ன்றதுனால 4π யூனிட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ε0க்கு வர யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ε0 இங்கே கொண்டு போய் K இங்கே கொண்டு வந்துடும். கரெக்டு தானே? இந்த எக்ஸ்பிரஷன் எழுதினீங்கன்னா எப்படி வரும்? இதில் ஃபர்தராக ε0க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். தட் ஆல்சோ சிம்பிள். K = 1/4π ε0. அப்போ ε0 எதுக்கு ஈக்குவல்? 1/4πK. கரெக்டா? அப்போ 4πக்கு யூனிட் கிடையாது, ஃபைனலாக கேவுக்கு தான் யூனிட். என்ன வந்திருக்கு? 1/நியூட்டன்
மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2ன்னு வரும். கரெக்டா? அப்போ இது நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? இது ப்ளஸ் ஆகிடும். கூலும் ஸ்கொயர் நியூட்டன் மேலே போச்சுன்னா -1 ஆகிடும். மீட்டர் பவர் -2 ஆகிடும். இதான் என்னது? இதான் என்னது? SI யூனிட் ஆஃப் எப்சிலான் நாட். அது பர்மிட்டிவிட்டி SI யூனிட். இது காமன். எப்சிலான் நாட்டுக்கு மட்டும் இல்லை, எனி மீடியம் வரும்போது இதான் யூஸ் பண்ணுவோம். கூலும் ஸ்கொயர் எனி மீடியமுடைய பர்மிட்டிவிட்டி எடுக்கும்போது இதான் யூனிட், SI யூனிட். கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -2, மீட்டர் பவர் -2. இது நியூமரிக்கல் வேல்யூ நம்ம பார்த்தது. சரியா? ஸோ இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் எந்த குழப்பமும் வச்சுக்கூட, ஏன்னா கூலம்ஸ் லா பேஸ் பண்ண ப்ராப்ளம் வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கூலம்ஸ் லா பார்த்தோம் இல்லையா? இது எப்படியெல்லாம் ஃபைனலாக எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் F ஈக்குவல் எப்படியெல்லாம் எழுதலான்னு பாருங்கள். கூலம்ஸ் லாவை ஒன்று F ஈக்குவல் டு K Q1 Q2 by R² எழுதலாம். கூலம்ஸ் லா ஃபோர்ஸு. கரெக்டா? அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம்? 1/4πε0 Q1 Q2 by R² அப்படின்னு எழுதலாம். இல்லை அதை மல்டிப்ளை பண்ணி Q1 Q2 by 4πε0R² எழுதலாம். புரியுதா? அதுக்கப்புறம் கேவோட இதோட வேல்யூ என்னது? கேவோட வேல்யூ ஆர்வைஸ் 1/4πε வேல்யூ 9 × 10⁹ அதர்வைஸ் Q1 Q2 by R² இப்படி எழுதலாம். புரியுதா? 9 × 10⁹ Q1 Q2 by R². இது எல்லாமே என்னது? கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸின் வேக்கமில் எழுதக்கூடிய ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா என்னது? ஆஃப் ஃபோர்ஸ் இன் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர். எந்த ஃபார்மெட் ஏறாலும் கரெக்டு. புரிஞ்சுதா? காட் இட்? ரைட். நெக்ஸ்ட், இந்த கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் மீடியமுக்கு எப்படி இருக்கும்? வேக்கமுக்கு பார்த்துட்டோம். வேக்கம் இல்லாமல் எனி அதர் மீடியமில் 2 சார்ஜஸ் வைக்கும் போது, Q1 Q2 சார்ஜ் வைக்கும் போது பிட்வீன் ஒரு ஃபோர்ஸ் என்ன ஆகும்? அந்த மீடியம்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் Coulomb's law of force in a medium. Otherwise we have to use the word, sometimes we have to use the dielectric medium. அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டைஎலக்ட்ரிக் மீடியம் கூட கனெக்ட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? கிளியர்? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு சார்ஜ் எடுக்க போறோம் எனி மீடியம்ல. இந்த சார்ஜ் Q1 Q2 என்னது டிஸ்டன்ஸ் 6. இங்கே மீடியம் நான் என்ன எடுத்துக்கிறேன்? எப்சிலான். எப்சிலான் என்ன அர்த்தம்? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எனி மீடியம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எப்சிலான்? பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் நாட்டுனா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்கம். எக்ஸாக்டாக அது நாட்டுன்னு சொல்லும்போது என்ன சொல்ல போகிறோம்? வேக்கம் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர்னு சொல்ல போகிறோம். எனி மீடியம் வரும்போது we have to use simply epsilon. இப்போ இந்த கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் நான் எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு, இங்கே K யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா K வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 1/4π எப்சிலான் நாட்டுக்கு. ஆனால் இங்கே 1/4π எப்சிலானுக்கு ஈக்குவல்ன்றதுனால ஃபார்முலா எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 1/4π எப்சிலான், டோன்ட் யூஸ் நாட். இல்லை அதே ஃபார்முலா தான்.
சேம் சார்ஜ் சேம் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கேஸில் எடுத்துக்கிற சம் ஆர் டிஸ்டன்ஸு. ஆனால் எது மாறுது? மீடியம் மாறுது. வேக்கம்லேருந்து வேறு ஏதோ ஒரு மீடியமுக்கு நான் கொண்டு வரேன். 1/4πε0 Q1 Q2/r². அது புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக என்னது, எனி மீடியம் உள்ளே கொண்டு வரும்போது நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. ஓகே, இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி உள்ள கொண்டு வர போகிறோம். அதில் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் உள்ளே கொண்டு வர போகிறோம். அதாவது என்னென்னா, மீடியமுக்கும் வேக்கமில் இருக்கும்போது அந்த பெர்மிட்டிவிட்டியோடைய ரேஷியோ எப்படி இருக்க போகுது, அது சொல்லக்கூடிய காம்பனண்ட் தான் என்னது, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. சொல்கிறது புரியுதா? இதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ்னாலே கம்பேரிசன், ரேஷியோன்னு அர்த்தம். சரியா? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, கிளியர்? இதெல்லாமே வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம படிப்போம். தட் இஸ் கம்பேரிசன் அர்த்தம். சரியா? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதர்வைஸ் இதை நம்ம இதோடைய சிம்பிள் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இதே மீனிங் இன்னொரு டேர்மில் எப்படி சொல்ல போகிறோம்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, அதர்வைஸ் வாட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து கே. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எப்சிலான் ஆர்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினாலும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேனாலும் இங்கே சேம் தான். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முலா எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா, இதுக்கான ஃபார்முலா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட் அப்படின்னு கிடைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எப்சிலான் பை எப்சிலான் நாட். எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான், த ரேஷியோ ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் பை த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்கம். ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதனுடைய வேல்யூ தான் என்னது எப்சிலான் ஆர். அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம், திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன, எப்சிலான் ஆரும் கேவும் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன். சிம்பிளி எப்படி எழுதலாம் அப்படின்னா கே ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். எல்லாமே ஒரே மீனிங் தான். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியர்? இந்த கே வந்து சேம் எந்த கே கிடையாது. கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் வேக்கம் கண்டுபிடிக்கும் போது கே அப்படின்னு போட்டோம் இல்லையா, F ஈக்குவல் டு கே Q1 Q2/r² போட்டோம் இல்லையா, அந்த கேவும் இதுவும் சேம் கிடையாது. தட் கே ஈக்குவல் டு 1/4πε0 ஈக்குவல். அது வேறு. ஆனால் இங்கே அதே ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறதுனால கன்ஃபியூஷன் வரும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லி நாங்கள் கேன்னு கொடுத்துருக்குறேன். தட் இஸ் நாட் சேம். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இந்த கேன்றது எப்சிலான் பை எப்சிலான் ரேஷியோவுக்கு ஈக்குவல். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட் டேர்ம் அண்ட் திஸ் டேர்ம். சரியா? அந்த கேவ் இந்த கேவ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே வர கே வேறு. ஸோ எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல். சொல்ல பாயிண்ட் புரியுதா? இதில் நீங்கள் இந்த ரிலேட்டிவ் கேஸ் எடுக்கும்போது எப்சிலான் ஆருக்கு எஸ் யூனிட் இருக்குமா? எனி ஐடியா? இதுக்கு எஸ் யூனிட் எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? ஏன்னா எஸ் யூனிட் இருக்காது. ஏன் இருக்காது? பிகாஸ் ஆஃப் ரேஷியோ. எப்சிலான் நாட்டுக்கு என்ன எஸ் யூனிட் வந்ததோ அதான் எப்சிலானுக்கு வரும். 2 யூனிட் கேன்சல் ஆகிடும். ரேஷியோ எடுக்கும்போது சேம் குவான்டிட்டி தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே பெர்மிட்டிவிட்டி தான். அப்போ ரெண்டுத்துக்கு ஒரே யூனிட் தான் இருக்கும். நியூமரேட்டரில் வர யூனிட் டினாமினேட்டர் வர யூனிட் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக நம்ம கிடைக்க போகிறது என்னது, நம்பர், நியூமரிக்கல் வேல்யூ. எத்தனை டைம்ஸ் வந்து இது டிஃப்ரெண்ட் மீன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? நான் அந்த பெர்மிட்டிவிட்டி வந்து இப்போ வேக்கம் இதையும் கம்பேர் பண்ணும்போது வேக்கமை விட இது எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணுறதா என்னது, ரேஷியோ. ஸோ அதனால் இதுக்கு என்ன யூனிட் வரப்போது அதுதான் இதுக்கு வரும். அப்போ யூனிட் ரெண்டுலாம் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக கிடைக்க போகிறது நியூமரிக்கல் வேல்யூ. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, மேக்னெட்டிக் நம்ம அடுத்து படிப்போம். அதில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன கிடையாது, எஸ் யூனிட் வராது. ஏன்னா அதெல்லாம் ரேஷியோ. புரியுதா? ஸோ இந்த கேஸுக்கு எப்சிலான் ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், எப்சிலான் ஆர் அதர்வைஸ் வாட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே.
புரியுது? இந்த கேவ் அந்த கேவ் சேம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எப்சிலான் ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இதுக்கு என்ன கிடையாது? நோ யூனிட். அதுக்கு யூனிட் கிடையாது பிகாஸ் ஆஃப் ரேஷியோ. நோ யூனிட் பிகாஸ் என்னது இது? ரேஷியோ அப்படின்றதுனால அதுக்கு யூனிட் கிடையாது. சொல்கிறது புரிஞ்சுதா? இப்போ நான் இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த எப்சிலான ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொண்டு வந்து என்ன வரும் அப்படின்னு எழுத போகிறேன். சொல்கிறது புரியுதா? அடுத்து நான் எழுத போகிறது இதிலிருந்து எப்சிலான் கண்டுபிடிக்கணும். எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட் அப்படின்னா, அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எப்சிலான் ஆர் நாட் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? எப்சிலானுக்கு ஈக்குவல். இனிமேல் நான் எப்சிலான் ஆர் வரும்போதெல்லாம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கூட எழுதுவோம். எப்சிலான் வரும்போதெல்லாம் இது கூட கனெக்ட் பண்ணி எழுத போகிறேன். வேக்கமையும் அந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூவையும் நான் கனெக்ட் பண்ணி எழுத போகிறேன். எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் எதுக்கு ஈக்குவல்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா லைக் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் அது எப்சிலானுக்கு ஈக்குவல். ஸோ இனிமேல் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எனி மீடியம் நான் எப்படி சொல்லலாம்? அதில் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேவை எப்படி சொல்லலாம்? இந்த கேஸில் ப்ராடக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கரெக்டாக சாரி பெர்மிட்டிவிட்டி நாட் பெர்மியபிலிட்டி, இது பெர்மிட்டிவிட்டி. அது மேக்னெட்டுக்கு ஒரு மியூக்கு. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் இன்ட்டு வாட்? வேக்கமுடைய பெர்மிட்டிவிட்டி ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மீடியமுடைய பெர்மிட்டிவிட்டி கிடச்சிரும். காட் இட்? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நோட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த நோட்டில் என்னன்னா, இந்த எப்சிலான் ஆர் அதர்வைஸ் the value of k இது என்னவா தான் இருக்கும்? கிரேட்டர் தென் 1 இருக்கும். கிரேட்டர் தென் 1 கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும் ஃபார் எனி மீடியம். So greater than 1 any medium, otherwise simply any dielectric medium. Any dielectric medium எடுக்கும்போது அதனுடைய வேல்யூ எப்பயுமே என்னவா தான் இருக்கும்? கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். புரியுதா? வேக்கமுக்கு எப்சிலான் ஆர் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா, வேக்கமுக்கு வேக்கம்னா என்ன அர்த்தம்? ஏர் ஆர் வேக்கம், ஏர் ஆர் வேக்கம் எடுக்கும்போது எப்சிலான் ஆர் அதர்வைஸ் வாட்? கே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1க்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? அப்போ என்ன மீனிங் இதுலேருந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த எனி மீடியம் நீங்கள் எடுக்கும்போது, எனி டைஎலக்ட்ரிக் மீடியம் எடுக்கும்போது த வேல்யூ ஆஃப் கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அதர்வைஸ் வாட்? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. இந்த க்ளூ வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ஆன்சர் எப்பவுமே லெஸ் தென் 1 கிடைக்காது. 0.ல உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. நெகட்டிவ்ல கண்டிப்பாக கிடைக்காது ரேஷியோ. ரெண்டாவது 0.ல எப்பயுமே கிடைக்காது. 0.ல எப்பயுமே கிடைக்காதுன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே என்ன அர்த்தம்? ரேஷியோ எடுக்கும்போது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. எதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 1 கிடைக்க முடியும்? ஏர் ஆர் வேக்கம் அந்த கேஸுக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு கேட்டாங்கன்னா ஏன் 1 கிடைக்கும் அப்படின்னா, எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, ஏர் ஆர் வேக்கம் இருந்தால் அந்த எப்சிலான் என்னவா மாறிடும்? எப்சிலான் நாட் ஆகிடும். எப்சிலான் நாட் கேன்சல் ஆகிட்டு யூல் கெட் 1. ஸோ அதனால் அதான் என்னது ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஆன்சர். ஸோ எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்களே, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ 1 அப்படின்னா அது என்ன மீடியம்னு கேட்டால் வேக்கம், ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லணும். கிரேட்டர் தென் 1 வர எல்லாமே எனி டைரக்ட் மீடியம். அது டிபெண்ட்ஸ் அந்த வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். அது கிவன் டேட்டா பொறுத்து. சரியா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கேஸுக்கு நம்ம ரேஷியோ எடுக்கிறோம், அதோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 கிடைக்குதுன்னா நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் கண்டிப்பாக இப்போ என்ன இருந்திருக்கணும்? ஸ்மாலாக இருந்திருக்கணும். அப்போ தான் நம்ம கிரேட்டர் வேல்யூ கிடைக்கும். இப்போ 1/2ன்னு எடுக்கிறீங்கன்னா 0 தான் கிடைக்கும். ஏன்? 1 ஸ்மால் வேல்யூ, 2 கிரேட்டர். டினாமினேட்டர் கிரேட்டர் வேல்யூவாக இருந்து நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்தால் கண்டிப்பாக ஆன்சர் லெஸ் தென் 1 0 தான் கிடைக்கும். கரெக்டாக? சப்போஸ் 3/2ன்னு எடுக்கிறீங்க, நியூமரேட்டர் 3 டினாமினேட்டர் 2னா 2 விட நியூமரேட்டர் அதிகம். நியூமரேட்டர் அதிகமாக இருந்து டினாமினேட்டர் கம்மியாக இருந்தால் ஆன்சர் எதில் கிடைக்கும்? 1ல் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? இதுலேருந்து இந்த வேல்யூலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? என்ன கொண்டு வரலாம்? எது அதிகமாக இருக்கும்? வேக்கம் பெர்மிட்டிவிட்டி வேக்கமுக்கு அதிகமாக இருக்குமா, மீடியமுக்கு அதிகமாக இருக்குமா? அப்படின்னா இதனுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 1 வருது அப்படின்னா இது அதிகமாக இருந்திருக்கணும். எதை விட?
எப்சிலான் இதை விட அதிகமாக இருந்திருக்கும், எப்சிலான் நாட்டை விட. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மீடியமுடைய பெர்மிட்டிவிட்டி எதை விட அதிகமாக இருந்திருக்கும், வேக்கமை விட அதிகமாக இருந்திருக்கும். அப்போ தான் எப்சிலான் பை எப்சிலான் நாட் போடும்போது இது நியூமரேட்டர் அதிகம், டினாமினேட்டர் கம்மி. அப்போ தான் ஆன்சர் எதில் கிடைக்கும், கிரேட்டர் தென் 1ல் கிடைக்கும். புரியுதா? பெர்மிட்டிவிட்டி ஏரை விட மீடியமுக்கு அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் அதிகமாக இருக்கும். பெர்மிட்டிவிட்டி அதிகமாக அதிகமாக த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் குறையும். ஏன் ஃபோர்ஸ் குறையும்? பிகாஸ் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதான்னு பாருங்கள். ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த கேஸுக்கே வாங்க. இப்போ இந்த கேஸில் நான் ஃபோர்ஸ் என்ன பார்த்துருக்கேன், 1/4πε Q1 Q2/r² சொன்னா கரெக்டா? இதை நம்ம முன்னாடி டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம். எனி மீடியமுக்கு 1/4πε Q1 Q2/r². இப்போ இந்த எப்சிலானுக்கு பதிலாக நான் என்ன கொண்டு வர போகிறேன், எப்சிலான் ஆர் உள்ளே கொண்டு வர போகிறேன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ இந்த ஃபோர்ஸை சப்போஸ் நான் எஃப் டேஷ்னு வச்சுக்கோங்க. எஃப் டேஷ்ன்றது அந்த கம்பேரிசன் கொண்டு வரதுக்காக. இப்போது எப்சிலான் வந்து அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும், குறையுமா? ஃபோர்ஸும் மீடியம் ஆக்சுவலாக என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த வேல்யூ அதிகமாக அதிகமாக ஃபோர்ஸ் குறையும். சேம் சார்ஜ் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நான் சொல்கிறது, ஃபிக்ஸ்டு சார்ஜ் ஃபிக்ஸ்டு, மீடியம் மட்டும் மாறுச்சுன்னா டினாமினேட்டர் அதிகமான ஃபோர்ஸ் குறையும். அப்போ எப்சிலான் வந்து எப்சிலான் மட்டும் அதிகமாகுதுன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். எப்போ, மீடியம் கொண்டு போகும்போது. கிளியர்? இப்போ இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, இது வந்து வேக்கமுக்கு கரெக்டா, வேக்கம் கேஸில். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், மீடியம்க்கு எழுத போகிறேன். அது எஃப் டேஷ்னு எழுதுகிறேன். 1/4πε Q1 Q2/r². சேம் சார்ஜ் சேம் டிஸ்டன்ஸ், மீடியம் மட்டும் மாறுது. இது வந்து லைக் டைஎலக்ட்ரிக் மீடியம்னு எடுத்துக்கிறேன். மீடியம் ஆர் டைஎலக்ட்ரிக் மீடியம் ஜென்ரலாக இங்கே. சரியா? இங்கே 1/ε நான் இப்போ எப்படி எழுத முடியும், எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர்னு எழுதலாமா? கரெக்ட்? இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து எப்சிலான் ஐ கேன் ரைட் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட். சொல்றது புரியுதா? Q1 Q2/r². இதில் இசன் இங்கே பாருங்க, இந்த 1/4πε0 Q1 Q2/r². இதுக்கு பாருங்க என்ன எழுதலாம் பாருங்க, 1/4πε0 Q1 Q2/r². இதுக்கு பதிலாக நான் எஃப்னு மாற்றிடலாமா? சொல்கிறது புரியுதா? ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எஃப்னு கொண்டு வர போகிறேன். எஃப் ரிமைனிங் எது மட்டும் இருக்கும் டினாமினேட்டரில், எப்சிலான் ஆர். கரெக்டாக? 1/4πε0 Q1 Q2/r² ரீப்ளேஸ்டு பை எஃப். கரெக்ட்? பை இந்த எப்சிலான் ஆர். இது என்னது, எஃப் டேஷ். கரெக்டு தானே? புரியுதா சொல்கிறது? அப்போது எப்சிலான் ஆரை நான் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து கண்டினியூ பண்ண என்ன ஆகும், கண்டினியூ பண்ணிங்கன்னா ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் டு F/εr. அப்போ வாட் இஸ் எப்சிலான் ஆர்? F/f டேஷுக்கு ஈக்குவலாக வருமா? கரெக்ட்? F/f டேஷ். கிளியர்? எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு F/f டேஷுக்கு ஈக்குவலாக வரும். கரெக்டாக? அப்படின்னா என்ன அர்த்தம், வேக்கம் அதாவது இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ரெண்டு சார்ஜு Q1 Q2 சம் டிஸ்டன்ஸ் ஆர், அதை மீடியமில் ஒரு தடவை வைக்கிறேன், வேக்கமில் வைக்கிறேன். அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கும்போது ரெண்டு ரேஷியோடைய ஃபோர்ஸை கம்பேர் பண்ணால் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்னவாக இருக்கும்னு இப்போ நான் ரிலேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ எது வந்து அதிகமாக இருந்திருக்கும், ஆக்சுவலாக ரெண்டு சார்ஜ் இப்படி உள்ள ஃபோர்ஸ் எதில் அதிகமாக இருக்கும், வேக்கமில் தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதில் கம்மியாக இருந்திருக்கும், மீடியம் கொண்டு வரும்போது அதே டிஸ்டன்ஸோ அதே சார்ஜ் வைக்கும்போது மீடியமில் குறைஞ்சிருக்கும். அப்போது எப்சிலான் ஆர் ஆல்வேஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன் நான், எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ நமக்கு லாஜிக்காகவும் தெரியும் என்னது, வேக்கமில் இருக்கும்போது தான் டூ சார்ஜ் இப்படி உள்ள ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், மீடியமுக்கு அதே டிஸ்டன்ஸ் அதே சார்ஜை கொண்டு பார்க்கும்போது ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த மீடியம். அப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும், எஃப் கிரேட்டர் தென் எஃப் டேஷ். கரெக்ட் தானே?
ஏன்னா எஃப்ன்றது வேக்கமில் அந்த சார்ஜோடைய ஃபோர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில், எஃப் டேஷ்ன்றது என்னது அந்த டைஎலக்ட்ரிக் மீடியமில் அதனுடைய ஃபோர்ஸு. அப்போ வேக்கமில் அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ நியூமரேட்டர் அதுக்கு டினாமினேட்டர் கம்மி. சிம்பிளிஃபை பண்ண ஸ்டில் என்ன வரும்? எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1. சொன்னது புரியுதா? அப்போ இந்த கேஸில் இந்த கான்செப்டில் நான் என்ன கொண்டு வரேன் ஃபைனலாக? இப்போ அதே மாதிரி ஓகே இதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபைனலாக எப்சிலான் ஆர் அதர்வைஸ் கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல். அதர்வைஸ் வாட் இந்த கேஸில் எழுதிங்கன்னா எஃப் பை எஃப் டேஷுக்கு ஈக்குவல். புரியுதா? இது வந்து ரெண்டு ஃபோர்ஸை கம்பேர் பண்ணி எழுதும்போது எஃப் பை எஃப் டேஷ். மீடியமை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த எப்சிலான் பை எப்சிலான் நாட் எடுக்கும்போது என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் எதுக்கு வரும்? அந்த ரெண்டு ஃபோர்ஸ் அதே டிஸ்டன்ஸ் அதே சார்ஜை டூ மீடியம் அண்ட் வேக்கமில் வைக்கும்போது கிடைக்கிற அந்த ஃபோர்ஸோடைய ரேஷியோ. இது வந்து எஃப்ன்றது மீடியமுக்கு, எஃப் டேஷ்ன்றது வேக்கமுக்கு. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? எப்சிலான்ன்றது மீடியம், எப்சிலான் நாட்டு வேக்கம், அப்படியே இன்வர்ஸ்லி இருக்கும். சொல்கிறது புரியுதா? இது மீடியம் இது வேக்கம், இங்கே இது வேக்கம் இது மீடியம், ஆனால் வேல்யூ வந்து சேமாக கிடைக்கும். ஏன் இது ஆக்சுவலாக உங்களுக்கு இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த கேஸில் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா இது லாஜிக்காக டேரெக்டாகவே எழுத முடியும். புரியுதுன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு பேசிக் ஃபார்முலா என்ன? 1/4π எப்சிலான் Q1 Q2. இது எனி மீடியம், நாட் ஒன்லி வேக்கம், எனி மீடியமுடைய ஃபார்முலா. இப்போ இதில் எதுலாம் நான் கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு எடுத்துருக்கிறேன் அப்படின்னா இந்த கேஸில் இது வந்து ஃபிக்ஸடாக எடுத்துக்கிட்டேன். ரெண்டு சார்ஜை நான் மாற்றலை, அதுக்குள்ளே ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸை மாற்றலை. மீடியமை மட்டும் மாற்றுறேன்னா மீடியமை மட்டும் சேஞ்ச் ஆகும்போது ஃபோர்ஸும் மீடியம் இங்கே என்னது? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். சொல்கிறது புரியுதா? ஃபோர்ஸும் மீடியமும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். மீடியமோட வேல்யூ ஜாஸ்தி ஆச்சுன்னா, அதாவது பெர்மிட்டிவிட்டி வேல்யூ ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டே வரும்? டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த ஃபார்முலா ஈஸியாக எப்படி எழுதலான்னு பாருங்கள். எப்படி ஈஸியாக எழுதலாம்? எனக்கு ஃபார்முலா வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். சரியா? எப்படி கம்பேர் பண்ணுறேன்? எஃப் டேஷ் பை எஃப்னு நான் கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது எஃப் டேஷ் கரெக்டா? எஃப் டேஷுக்கு மீடியம் 1/ε, எஃப்க்கு மீடியம் என்னது? 1/ε நாட். நான் சொல்கிறது புரியுது. ஜென்ரல் ஃபார்முலா வந்து இப்போ கொண்டு வரேன். இது இந்த ஃபார்முலா எனி மீடியமுக்கு ஜென்ரலாக எழுதியிருக்கிறேன். ஃபோர்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எனி மீடியம். அப்போது எஃப் டேஷ்ன்றது எனி மீடியம் பை எஃப்னு நான் எழுதுறேன் அப்படின்னா 1/ε நாட்டு கரெக்டாக? இது எனி மீடியமுக்கு, இது வேக்கமுக்கு. அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 1/ε இது மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும்? எப்சிலான் நாட் பை 1. அப்போ எப்சிலான் நாட் பை எப்சிலான்னு கிடைக்கும். எது? த ரேஷியோ ஆஃப் எஃப் டேஷ் பை எஃப். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ எஃப் டேஷ் பை எஃப் எடுத்தால் எப்சிலான் நாட் பை எப்சிலான் அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ நான் போடுறது இல்லை, டேரெக்டாக மேத்தமேட்டிக்கில் அந்த ரிலேஷன் வச்சு போடுறேன். முன்னாடி நான் கூலம்ஸ் லா வச்சு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வச்சுக்கிட்டு இதை டேரெக்டாக ப்ரூஃப் பண்ண முடியும். அதுக்காக நான் உங்களுக்கு புரியுறதுக்காக போடுறேன். அந்த ஸ்டெப்ஸ் எப்படி இப்போ கனெக்ட் பண்ண முடியுன்றதுக்காக. எப்சிலானை எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி வி நோ தட் எப்சிலான் வி கேன் ரைட் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்டா. அப்போ இந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா எஃப் டேஷ் பை எஃப் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் வி கேன் ரைட் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட். அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஓகே, சால்வ் பண்ணிங்கன்னா எப்சிலான் நாட்டு கேன்சல் ஆகிடும் கரெக்டா? அப்போ 1/ε ஈக்குவல் டு எஃப் டேஷ் பை எஃப் அப்படின்னு கிடைக்கும். ரேஷியோ எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கமும் எனக்கு எப்சிலான் ஆர் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? இங்கே ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு எஃப் மேலே போய்டும், எஃப் டேஷ் கீழே வந்துடும். 1/ε ஆர்னா எப்சிலான் ஆர் பை 1, தட் இஸ் எப்சிலான் ஆர். கரெக்டா? கரெக்ட் வந்திருக்கு அதே ஆன்சரு. ரேஷியோ நம்ம எடுத்தோம் இல்லையா ஆல்ரெடி? எப்சிலான் ஆர் எதுக்கு ஈக்குவல்? எஃப் பை எஃப் டேஷ். புரியுதா? நீங்கள் டோட்டலாக எல்லா ஃபார்முலாவும் எழுதியும் கொண்டு வர முடியும், இப்படியும் கொண்டு வர முடியும். ஸோ கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம பேசிக்காக வேக்கம் மட்டும் தான் படித்து வச்சிருக்கிறோம். 1/4π எப்சிலான் Q1 Q2 பை R² மட்டும் தான் பார்த்துருக்கிறோம். வேக்கம் இல்லாமல் வேறு ஒரு மீடியம் வந்தால் அதை எப்படி அப்ளை பண்ணணும், அப்போ எப்படி இன்டர்லிங்க் பண்ணணும், ப்ரீவியஸ் ஃபோர்ஸு இந்த ஃபோர்ஸு எப்படி கனெக்ட் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு நல்லா தெளிவாக தெரியணும். புரியுதா? அப்போ எந்த குழப்பமும் வரக்கூடாது. அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கூட கனெக்ட் பண்ணும்போது அதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? எப்சிலான் பை எப்சிலான் நாட் அதோட நியூமரிக்கல் வேல்யூ எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னு தெரியணும். தட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 1 சொன்னால் அது வேக்கம் ஆர் மீடியம்னு அர்த்தம். காட் இட்? ஸோ இது ஃபோர்ஸு கூட கம்பேர் பண்ணும்போது இது என்னது? டைரெக்டாக அதனுடைய பெர்மிட்டிவிட்டி கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார்முலா. ஸோ ரிமெம்பர் எக்ஸ்பிரஷன்.
புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம ஸ்பெஷல் கேஸுக்கு டிரைவ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது இதை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ஆனால் இதில் கண்டிஷன் நம்ம பார்த்துருக்குறோம். 2 சார்ஜ் என்ன சொல்லியிருக்குது, சேம் டிஸ்டன்ஸு சேம் சார்ஜ், ஒன்லி மீடியம் மட்டும் சேஞ்ச் ஆகும்போது அந்த கண்டிஷன். டிஸ்டன்ஸ் மாறுது அப்படின்னா அந்த கேஸுக்கு ஃபோர்ஸ் வேறு ஆகும். டிஸ்டன்ஸ் குறையலாம் இல்லை அதிகமாகலாம். அந்த சுச்சுவேஷனில் இந்த கூலம்ப்ஸ் லா ஃபோர்ஸ் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ நான் கொடுத்துருக்க கேஸில் வந்து அந்த டேட்டாலாம் கான்ஸ்டன்ட் எது, இதெல்லாம் சேஞ்ச் ஆகாத காம்பனண்ட்டு, மீடியம் மட்டும் மாறும்போது அந்த ரிலேஷன் என்ன வரும்னு தான் இப்போ நான் கொடுத்துருக்கிறேன். கிளியர்? புரிஞ்சுதா? ரைட். ஸோ இதோ அந்த வேல்யூலாம் அங்கே கொடுத்துருக்காங்க. திரும்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். சரியா? இதில் அந்த டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வெக்டார் காம்பனண்ட்டில் எழுதும்போது ஸோ 2 சார்ஜ் நடுவில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம Q1 மேலே Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்போது டேரெக்ஷன் வேறு, சேம் மேக்னிடியூட் தான் கிடைக்கும். ரெண்டுமே இருந்தால் தான் நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். புரியுதா? ஆனால் டேரெக்ஷன் Q1ல் Q2 என்ன ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்லும்போது இப்படி ஒரு டேரெக்ஷன், அதே மாதிரி Q2 Q1 வரும்போது டேரெக்ஷன் மாறும். ஸோ டேரெக்ஷன் மாறும்போது நம்ம என்ன வெக்டாரில் சொல்லுவோம், சேம் மேக்னிடியூட் வித் டிஃப்ரெண்ட் டேரெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது ஃபோர்ஸ் மட்டும் தான். டேரெக்ஷன் எழுதும்போது லைக் திஸ் எழுதிருக்காங்க பாருங்கள், F21 அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் 2 Q21ன்னு அர்த்தம். இது வந்து வெக்டாரில் இருக்கும் ஆக்சுவலாக. புரியுதா? இது வெக்டார். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 எதுனா 1/4 பை Q1 Q2 பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜ் R21 கேப். அப்படி இதை நீங்கள் மாற்றி எழுதிங்கன்னா F12ன்னு எழுதும்போது என்ன ஆகிடுவீங்க, ஆப்போசிட் சைடில் வந்துடும் R12 கேப். டேரெக்ஷன் மட்டும் மாறும், ஸ்டில் இந்த மேக்னிடியூட் மாறாது. பேசிக்காக அந்த ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் டு அதர் சார்ஜ் கால்குலேட் பண்ணும்போது பண்ணக்கூட ரெப்ரசன்டேஷன். சரியா? இது பேசிக் பாயிண்ட்டு தான். ரைட். கொடுத்துருக்காங்க பாருங்கள், F12 வெக்டாரும் மைனஸ் F21 வெக்டாரும் சேம். ஏன் F12 வெக்டார் இப்படி போகுதுன்னா F21 வெக்டார் அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் வரும். டேரெக்ஷனில் சொல்லும்போது வெக்டாரில் சொல்லும்போது ஸோ அது நெகட்டிவ் சைனை போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா சேம் மேக்னிடியூட் ஆப்போசிட் டேரெக்ஷன், ஒன்லி மைனஸ் சைனை மல்டிப்ளை பண்ணால் போதும். இது F12 கூட ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடுது, F21 மாறிடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? F12 வெக்டார் எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் F21 வெக்டாருக்கு ஈக்குவல். ஏன்னா ஆப்போசிட் டேரெக்ஷன் அப்படின்றதுனால இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், சேம் மேக்னிடியூட். கிளியர்? ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். மல்டிபிள் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது எப்படி ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஹவு டு கால்குலேட் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் பர்டிகுலர் சார்ஜ். நாங்கள் எல்லா சார்ஜிங் பர்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஒரு சார்ஜ் மேலே மற்ற சார்ஜஸ் எல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸை டோட்டலாக அது மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம மல்டிபிள் சார்ஜஸ் ஆர் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போகிற மெத்தட். அதே தான் நம்ம மல்டிபிள் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அடுத்தது நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லைக் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார்ஜஸ் எடுக்கிறேன். இது Q1, இந்த சார்ஜ் வந்து Q1 எடுத்துப்போம். இங்கே ஒரு சார்ஜ் எடுக்கிறேன் Q2, அதுக்கப்புறம் லைக் Q3, அதே மாதிரி இங்கே ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம் Q4. ஒரு 4 சார்ஜ் நான் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறேன். இப்போ என்னென்னா, ஈச் சார்ஜுக்கு பிட்வீனில் என்ன இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? ஃபஸ்ட்டு கிளியர். ஆக்சுவலாக நான் கால்குலேட் பண்ண போகிறது டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2 சார்ஜ், Q3 சார்ஜ், Q4 சார்ஜ். இதனால் அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிட்ட கால்குலேட் பண்ண Q2 Q4 பிட்வீன்லையும் ஃபோர்ஸ் இருக்கும், Q3 Q4 பிட்வீன் ஃபோர்ஸ் இருக்கும், எல்லா சார்ஜிங் பிட்வீன்லையும் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா அதை மட்டும் தான் இவங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபோர்ஸ் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் பிட்வீனில் இருக்கும். ஸோ Q1 சார்ஜ் மேலே மட்டும் இந்த ஆல் 3 சார்ஜஸ்னால எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னென்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா R12 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் R14, இது R13 அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
சொல்கிறது புரியுதா? அப்போது இதனால் இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. அப்போ டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, லைக் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் போகுதுன்னு எடுத்துப்போம். சரி, இதனால் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகுதுன்னு எடுத்துப்போம். அப்புறம் டுவர்ட்ஸ் இந்த பக்கம். சரியா? அப்போது எப்படி எடுத்துக்கிறேன்னா, F12 வெக்டாரில் என்ன இப்படி வரும், F13 வெக்டார், இது வந்து F14 வெக்டார். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 செகண்ட் சார்ஜ், ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு தேர்ட் சார்ஜ் F13, F14னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 ஓகே டியூ டு ஃபோர்த் சார்ஜ்னால. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நெட் சார்ஜ். அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா, நெட் சார்ஜ் ஆர் டோட்டல் சார்ஜ், சாரி டோட்டல் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1 கால்குலேட் பண்ணுறேன். சார்ஜ் Q1 கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அது மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா F1ன்னு எடுத்துக்கிறேன். F1 வெக்டார், F1 வெக்டார் என்ன அர்த்தம், the total force on charge 1, F1 vector equal to F12 vector plus F13 vector. ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். அது மாதிரி n நம்பர் ஆஃப் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அப்படியே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். புரியுதா? இப்போ F12 வெக்டார் என்ன வரும், வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ், கூலம்ஸ் லா ஃபோர்ஸ், K Q1 Q2 பை இது நம்ம வேக்கம் தான் எடுத்துருவோம். சரியா? K Q1 Q2னா இங்கே Q1 Q2 தானே இருக்குது. ஸோ Q1 Q2 பை டிஸ்டன்ஸ் என்னது இங்கே R12, அதனால் R12 ஸ்கொயர் R12 கேப் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? இது ஃபஸ்ட்டு F1 மேலே செகண்ட் சார்ஜ்னால. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சார்ஜ் டியூ டு தேர்ட் சார்ஜ்னால எவ்வளோ ஃபோர்ஸ். அப்போ இது எப்படி எழுதணும், கே அங்கே இருக்கிற டூ சார்ஜ் என்னது Q1ம் Q3யும், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ். Q1 Q2 பேசிக்காக நம்ம கொடுக்குறது. இங்கே Q1 இன்னொரு சார்ஜ் என்னது Q3. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ். இங்கே ஒரு சார்ஜ் Q1 இன்னொரு சார்ஜ் Q3, ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ்னா Q1 Q3 பை டிஸ்டன்ஸ் என்னது R13. ஸோ R13 ஸ்கொயர் R13 கேப், கூலம்ஸ் லா ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்னால ஃபர்ஸ்ட் ஒன்ல, அப்புறம் தேர்ட் ஒன்னால ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் ஃபோர்த் சார்ஜ்னால K Q1 Q4 கரெக்டாக, Q1 Q4 ப்ராடக்ட் டிஸ்டன்ஸ் என்னது R14 ஸ்கொயர் R14 கேப். இவ்வளோதான். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். இஃப் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆர் ப்ரெசென்ட், K Q1 n நம்பர் ஆஃப் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் இன்னும் என்ன எழுதுவோம் லாஸ்ட்டாக அப்படின்னா K Q1, இது வந்து Qn, Q1 மாறாது. ஏன், நான் ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸாக கால்குலேட் பண்ணுறேன் டியூ டு ஆல் த அதர் சார்ஜஸ் ப்ரெசென்ட் இன் தட் கேஸ். அதனால Qn. அதே மாதிரி இங்கே என்ன வரும் R1n ஸ்கொயர், R1n அதுக்கப்புறம் R1n கேப் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதான் ஃபர்தராக சால்வ் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது ஃபர்தராக உடனே சம்மேஷனில் போடலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு அவ்வளோ டெப்த் அங்கே தேவைப்படாது. நம்ம நீட்டுக்கு அவ்வளோ இதெல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 2-3 சார்ஜஸ் இருந்து ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். தென் யூ ஷுட் நோ ஹவு டு கால்குலேட் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் பர்டிகுலர் சார்ஜ். இதான் என்னது சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசென்ட் இருக்கும்போது டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுற மெத்தட். சரியா? ஸோ இதான் அவங்க டீட்டெயிலாக இதை போட்டுருக்காங்க பாரு. F12 F13 இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக F1 வெக்டார் ஈக்குவல் டு F12 வெக்டார் F13 வெக்டார் லைக் n நம்பர் ஆஃப் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ். இல்லை கேவை காமனாக எடுத்துட்டாங்க, Q1ஐயும் காமனாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி சம்மேஷனில் அதை எழுத முடியும். சரியா? தட்ஸ் ஆல். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இதுதான் ஆக்சுவலாக கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டும் அதுதான். இப்போ என்ன சொன்னோன்னா அதுதான் முக்கியமான விஷயமும் கூட. சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். நம்ம ஃபோர்ஸையே ஃபஸ்ட்டு படிக்கிறோம், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆக்சுவலாக எது ஃபஸ்ட்டு இருந்திருக்கும், ஒரு சார்ஜ் இருந்தால் ஆக்சுவலாக அந்த சார்ஜை சுற்றி ஒரு ஃபீல்டு இருந்திருக்கணும். கரெக்டாக அது எப்படி இருந்திருக்குன்ற அந்த ஐடியா எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம மேக்னெட்டில் எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு மேக்னெட்டு, இங்கே ஒரு மேக்னெட்டு, ரெண்டு மேக்னெட் கிட்ட கொண்டு வரோம். ரெண்டு டச் ஆகாமலே என்ன ஆகுது, அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. டச் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்ட கொண்டு வரும்போது ரெண்டு டேரெக்டாக கான்டாக்ட் ஆகலை. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்ட கொண்டு வர ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் எய்தர் ரிப்பல்சிவ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது.
அப்படின்னா டச் ஆகாமலே இது ரெண்டும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா அப்போ ஆல்ரெடி இது சுற்றி வேறு ஏதோ ஒன்று ஆல்ரெடி அங்கே இருந்திருக்குன்னு அர்த்தம். நம்மளால் கரெக்டாக என்ன பண்ண முடியல, விசிபிள் பண்ண முடியல. வி கான் சி அவர் நேக்கட் ஐ. கரெக்டாக வெறும் கண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை பார்க்க முடியல. ஆனால் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது அது சுற்றி ஏதோ ஒன்று இருக்குது. அது ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் டச் பண்ணாமலேயே ஒரு பாயிண்டில் வந்ததுக்கப்புறம் அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ வருது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னது, ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸு தான் நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சுற்றி ஏதோ ஒன்று இருக்குது, டச் பண்ணாமலே அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நடக்குன்னு வரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஃபீல்டு. மேக்னெட்டாக இருந்தால் சுற்றி இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. சார்ஜாக இருந்தால் சார்ஜ் சுற்றி என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் சார்ஜுன்றதுனால சார்ஜை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சார்ஜ் இருந்தால் அதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு வந்து 2 ஃபீல்டு ஸ்டார்ட் டு இன்டர்ஃபியர். அப்போ 2 ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ ஃபோர்ஸு கால்குலேட் பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு என்ன இருக்கணும், 2 சார்ஜ் இருக்கணும். n நம்பர் ஆஃப் சார்ஜ் இருந்தால் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் 2 சார்ஜ் இருந்தால் தான் ரெண்டுத்துக்கு பிட்வீனில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அங்கே ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது தான் ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் சிங்கிள் சார்ஜ் இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, ஃபோர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. சிங்கிள் சார்ஜ் இருக்குது, அதை சுற்றி ஃபீல்டு இருக்குன்றது நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்தால் தான் அது எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த ஃபீல்டு அது ஸ்ப்ரெட் பண்ணி இருக்குன்றது ஓரளவுக்கு நம்ம இமேஜின் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக வெறும் சார்ஜ் ஒரே ஒரு மேக்னெட் இருக்குது, மேக்னெட் சுற்றி ஃபீல்டு இருக்குதுன்றதை உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு தெரியல அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு. இன்னொரு மேக்னெட் வரும்போது தான் ஃபீல்டு இன்டர்ஃபர் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது தான் அப்போ அதை சுற்றி இவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கேஸ் நமக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ். அதுலேருந்து இந்த அடுத்த ஸ்டெப்பு நம்ம ரிவர்ஸில் போகிறோம். ஓகே, பட் ரியாலிட்டி ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது என்னது, ஃபீல்டு. சரியா, அந்த ஃபீல்டு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த ஃபீல்டு தான் இங்கே என்னது, சார்ஜ் சுற்றி இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்ன அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா தான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட்டு எனி பாயிண்ட். ஸோ ஒரு சார்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னா லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அதை சுற்றி என்ன இருக்கும், எனக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். கரெக்டாக, இப்போ அந்த ஃபீல்டை நான் அப்படி வரைகிறேன். ஓகேவா, ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சுப்போம். ஸோ இதை சுற்றி இதான் ஆக்சுவலாக என்னது, ஃபீல்டு. இதில் இந்த ஃபீல்டு வந்து எல்லா பாயிண்ட்லையும் ஒரே வேல்யூவாக இருக்குமான்னு கேட்டால் நோ. இப்போ இங்கே இருக்கிற ஃபீல்டும் என்ன ஆகாது, சேமாக இருக்காது. அப்போது இங்கேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, சம் இது R1, அப்புறம் இங்கேருந்து எடுக்கும்போது இது சென்டர்லேருந்து லைக் R2 சம்திங் ஏதோ ஒரு நானாக ஒரு நேம் கொடுக்குறேன், R1 R2 அப்படின்னு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம், அந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றதுக்கு நான் இந்த பாயிண்ட்டுக்குள்ள ரெப்ரஸன்டேஷன் நேம் கொடுக்குறேன். புரியுதா, அந்த நேமை ஜென்ரலாக என்ன சொல்ல போகிறேன், E of R என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட், அந்த டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. அதனால தான் இங்கே E of Rன்னு போகிறது காரணம் R1 R2 R3 Rn எது வேணாலும் நீங்கள் போடலாம். எந்த பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதான் R. புரியுது, நிறைய பாயிண்ட் சூஸ் பண்ணுறது R1 R2 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். கிளியரா, இதை நம்ம எப்படி ஈஸியாக எழுதலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 பதிலாக Kன்னு எழுதலாமா, கரெக்ட், K Q/R² into R cap. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் ஈக்குவல் டு KQ/R². ஓகே, இங்கே டோட்டலாக ஒரு சார்ஜ் தான் இருக்கும், 2 சார்ஜ் உள்ளே கொண்டு வர மாட்டோம். 2 சார்ஜ் உள்ளே கொண்டு வரும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். அதில் இங்கே கால்குலேட் பண்ண போகிறது அதை சுற்றி எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஃபீல்டு இருக்குது, ஒரு பாயிண்ட்டில் என்ன ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் இங்கே ஆறுன்றது என்னது, சென்ட்ரல்லேருந்து எவ்வளோ தூரம் நம்ம எடுக்கிறோம், அந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது டியூ டு அந்த சார்ஜினால், அந்த சார்ஜோட வேல்யூ பை வாட், அந்த டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே போகும், நமக்கு இங்கே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R²க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சொல்கிறது புரியுதா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சார்ஜ். வேல்யூ ஆஃப் சார்ஜ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகும். இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. புரியுதா, ஸோ இதுதான் ஆக்சுவலாக இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை ஆக்சுவலாக எப்படி ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, இந்த கேஸை எப்படி இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் சார்ஜ், இப்போ இது வந்து சார்ஜ் கேபிட்டல் Q நான் எடுத்துக்கிறேன். இதான் என்னது, அந்த சார்ஜ் கேபிட்டல் Q.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்கே கொண்டு வர போகிறேன். எதுக்காக கொண்டு வரேன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு நாங்கள் ரியலைஸ் பண்ணணும்னா, அப்போ எனக்கு முன்னாடியே இன்னொரு சார்ஜை கொண்டு வந்தால் 2 சார்ஜ் கிட்ட கொண்டு வருவோம், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், ரெண்டும் டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிக்கும். அப்போது அந்த இடத்துலேருந்து என்ன ஆகும், அது வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு. இப்போ சப்போஸ் ஒரு டெஸ்ட் சார்ஜ் நான் எடுக்கிறேன், இந்த டெஸ்ட் சார்ஜை Q0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த Q0 நான் என்ன நேம் கொடுக்குறேன், டெஸ்ட் சார்ஜ். ஏன்னா இந்த ஃபீல்டை ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதை சுற்றி ஆக்சுவலாக என்ன இருக்கும், ஃபீல்டு இருக்கும் இல்லையா? கரெக்ட். சார்ஜ் இருந்தால் டெஸ்ட் சார்ஜை சுற்றி நமக்கு ஃபீல்டு இருக்கும். சார்ஜ் இருந்தால் இனிமேல் என்ன இருக்கும், அதை சுற்றி கண்டிப்பாக ஃபீல்டு இருக்கும். அதை ஞாபகம் வச்சு. ஓகே, ஸோ இது வந்து டெஸ்ட் சார்ஜ். ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூவ் பண்ணி கொண்டு வரீங்க. டெஸ்ட் சார்ஜ் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ இங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்தால் என்ன நடக்கும், இங்கே ஆக்சுவலி இங்கே என்ன நடக்கும், ஆல்ரெடி இதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கா, டெஸ்ட் சார்ஜ் ஆனால் அந்த சார்ஜுக்கு ஒரு ஃபீல்டு இருக்குமா, 2 ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போது இந்த 2 ஃபீல்டும் இன்டர்ஃபியர் ஆகிட்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஃபோர்ஸுடைய ஃபார்முலா என்ன, கே ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜ், Q1 Q2 சொல்லியிருந்தோம். இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற சார்ஜ் ஒன்று கேபிட்டல் Q, இன்னொரு சார்ஜ் என்னது Q0 பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் வந்து R². இதான் கூலம்ப்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸு. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே கொண்டு வாங்க பார்ப்போம். KQ/R². இந்த சார்ஜினால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது, இது இருக்கு இல்லையா? இந்த பாயிண்டில் இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, Q/Q0/R². ஏன்னா ஆக்சுவலி சிம்பிளிஃபை பண்ணால் இதில் KQ/R²க்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, E அப்படின்னு எழுத போகிறோம். KQ/R²க்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு E, புரியுதா, இன்ட்டு Q0. இது Q0 தான் F வெக்டாரில் எழுதுனா F வெக்டார் ஈக்குவல் டு E வெக்டார் Q0ன்னு வரும். இங்கே எழுதுனா என்ன வந்திருக்கும், R கேப். அந்த R கேப்புக்கு சேர்த்து E வெக்டார் ஆகிடும். ஸோ ஃபோர்ஸ் F வெக்டார் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன், இப்போ நம்ம எழுத போகிறது ரிலேஷன் பிட்வீன் F வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு E வெக்டார் எழுதுனீங்கன்னா, F வெக்டார் ஈக்குவல் டு த டெஸ்ட் சார்ஜ் Q0 இன்ட்டு E வெக்டார் அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து அதர்வைஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம், R E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் பை Q0. சொல்லுது புரியுதா? F வெக்டார் ஈக்குவல் டு Q0 ன்னு எழுதலாம். அதர்வைஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு F வெக்டார் பை Q0. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட SI யூனிட் ஆஃப் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா, ஃபோர்ஸுக்கு என்ன வரும், நியூட்டன். சார்ஜுக்கு என்னது, கூலும். கூலும் மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், கூலும் பவர் -1. சொல்கிறது புரியுதா? ஒன்று இப்படி எழுதிக்கோங்க, இல்லை நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு எழுதலாம். அதர்வைஸ் வாட், நியூட்டன் கூலும் பவர் -1. திஸ் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதா உங்களுக்கு? SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டானா என்ன எழுதணும், நியூட்டன் கூலும் பவர் -1. எதுலேருந்து வந்தது, இதிலிருந்து தான் வந்தது. ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கேஸில் E வெக்டார் வந்து, E வெக்டார் என்னது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ் Q0. இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ் Q0. ஏன் இண்டிபெண்டன்ட், Q0 வேல்யூ மாறுச்சுன்னா E வெக்டார் மாறுமான்னு கேட்டால் மாறாது.
ஏன் பாருங்கள் அந்த டயக்ராமை. சி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனது எதனால்? இந்த சார்ஜ் க்யூனால். அது எப்பயுமே இருக்கும், அது மாறவே மாறாது. புரியுது? அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ மாறும். பட் அது ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய அந்த டிஸ்டன்ஸ் சார்ஜில் இருந்து அது என்னவாக இருக்கும்? எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக? இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் நமக்கு கொண்டு வரதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுன்னு சொல்லலாம், இல்லை அந்த ஃபோர்ஸு கூட கனெக்ட் பண்ண முடியும். அவ்வளோதானே தவிர இந்த வேல்யூ சேஞ்ச் ஆனால் இதில் ஏதாவது குறையுமா? இப்போ Q0 வேல்யூ நான் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணால் இந்த ஃபீல்டு வேல்யூ ஏதாவது குறையுமா? குறையாது. எது மாறும்? ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த சார்ஜினால ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த சேஞ்சஸ் இருக்காது. வென்எவர் எனி வேல்யூ சேஞ்சஸ் இந்த Q0. ஸோ Q0 சேஞ்ச் ஆனால் ஃபோர்ஸ் மாறும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். பிகாஸ் ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் நம்ம எந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமோ அதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். புரியுதா? இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இதில் எந்த இம்பாக்டும் கிரியேட் ஆகாது. ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து டிஃபர் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ். அதனால தான் என்ன கிடையாது சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ மாறிச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது. ஆனால் எது மாறும்? ஃபோர்ஸ் மாறும். ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபோர்ஸ் வந்து இப்போ ரெண்டு சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ப்ராடக்ட்டை. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட் பண்ணியிருக்காது. இதுதான் பேசிக் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்ஸ் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ இந்த ரேஷியோ எழுதியிருக்காங்க பாருங்கள். லிமிட் Q tends to 0 F/Q. இது வந்து ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நோட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு Q சொன்னது தான். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம பார்ப்போம். அது அடுத்த கேஸில் பார்த்துக்கலாம். அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெஸ்ட் சார்ஜ் Q is independent of நம்ம Q0 எடுத்துருந்தோம், இங்கே ஆக்சுவலாக Q எடுத்துட்டாங்க. சரியா? Q0 or Q anything, no issue. டெஸ்ட் சார்ஜ் Q is what? Independent of Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? எப்படி நம்ம வந்து எதுக்கு பார்த்தோம் முன்னாடி? ஃபோர்ஸுக்கு பார்த்தோம். சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டோட்டல் சார்ஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு டூ சார்ஜ் பிட்வீன் அந்த ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண அவசியம் கிடையாது. ஃபீல்டுன்றது அது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இருக்கும், அதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறது. அப்போது இப்போ சப்போஸ் இது வந்து Q1ன்னு எடுத்துக்கிறோம் ஒரு சார்ஜு, Q2, அதுக்கப்புறம் இங்கே Q3, ஒரு 3 சார்ஜ் நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். நான் ஒரு பாயிண்ட்டு Pன்னு ஒரு பாயிண்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்டு Pயில் வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் P டியூ டு த சார்ஜ் Q1, Q2, Q3. இப்போ Q1 சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், Q2 சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், Q3 சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த ஆல் 3 சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகும்? அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். மீன்ஸ் அங்கே ப்ரெசென்ட்டில் இருக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் இந்த 3 சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறோம். 3 சார்ஜுக்கு நடுவில் இந்த பாயிண்ட் Pக்கும் ஈச் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸு. சரியா? இந்த இடத்துல இதோட டிஸ்டன்ஸ் வந்து R1P. ஃபஸ்ட்டு சார்ஜிலேருந்து P பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், செகண்ட் சார்ஜுக்கு P பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், இது வந்து R3P. அடுத்து புரியுதா? இல்லை வெக்டார் லைன்னா வெக்டாரில் எழுதிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு சார்ஜிலேருந்து இந்த பாயிண்ட் P எவ்வளோ தூரத்தில் இருக்குது, செகண்ட் சார்ஜ் பாயிண்ட் P எவ்வளோ தூரத்தில் இருக்குது, தேர்ட் சார்ஜ் பாயிண்ட் P எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் P, அந்த பாயிண்ட் Pயில் என்ன இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் P வெக்டார் ஈக்குவல் டு அதில் 3 எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ E1P வெக்டார், E2P வெக்டார் ப்ளஸ் E3P வெக்டார். தேர்ட் சார்ஜ்னால பாயிண்ட் Pயில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன? KQ/R². பார்த்தோம் இல்லையா? வெக்டாரில் எழுதும்போது கேப்பில் எழுதணும். அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, K சார்ஜ் என்னது Q1,
kq1/r1p² r1p கேப். சொல்றது புரியுதா? பேசிக் ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து kq/r². இங்கே q க்கு பதிலா q1 ஃபர்ஸ்ட் சார்ஜ் வரதுனால டிஸ்டன்ஸ் என்னது r² ஜென்ரலா இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் r1p, அதனால r1p², வெக்டார்ல எழுதும்போது r1p கேப். செகண்ட் சார்ஜ் எழுதும்போது என்ன வரும் kq2/r2p², r2p² r2p கேப். அதே மாதிரி kq3/r3p² r3p கேப். சொல்றது புரியுதா? இதுதான் 3 சார்ஜ்னால. இது n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணணும் kqn/r1n², புரியுதா உங்களுக்கு? rnp², 1n வராது, rnp² + rnp கேப் அப்படின்னு வரும். இவ்வளோதான். எவ்வளோ சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இதுக்கும் இந்த சார்ஜோட வேல்யூ அந்த பாயிண்ட் பீக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸு பை அந்த ஃபார்முலா பேசிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி டியூ டு த மல்டிபிள் சார்ஜஸ் ப்ரெசென்ட் இன் தட் பர்டிகுலர் கேஸ். புரியுதா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட முடியும். முன்னாடி நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம், இங்கே பார்த்தது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதா? பட் ஸ்டில் பேட்டர்ன் என்னது நமக்கு சேம் தான். சரியா? ரைட். ஓகே, இது ஃபுல்லாக தேரி பார்த்து தான். ஜஸ்ட் கோ த்ரூ இட். அடுத்தது முக்கியமானது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அது தேடி போய் அது இம்பார்ட்டன் என்னென்ன பார்க்கணுமோ அது கோத்ரூ பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜிங் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ப்ரெசென்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது. சரியா? இதுதான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி இதில் ஃபீல்ட் லைன்ஸோட நேச்சரில். இப்போது ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? எடுத்துக்கோங்க. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம சூஸ் பண்ணோம்னா அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதோட ஏரோ எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த ஏரோ ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், அது எந்த சார்ஜ்ன்றதே இப்போ நம்ம இனிமேல் சொல்ல போகிறோம். சரியா? ஸோ இந்த நேச்சர் வந்து எதுக்கு வரும், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது வந்து சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ். சரியா? ஜென்ரலாக பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன இருக்கும், ஏரோ வந்து அவுட்வர்டு. தெரியுதா? இந்த ஏரோ வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த ஏரோ ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு இந்த ஏரோ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஏரோ வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சார்ஜ் எண்டு எங்கே முடியும், அட் இன்ஃபினிட்டியில் முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும், ஃபீல்ட் லைன்ஸ் ஏரோ என்னவாக இருக்கும், அவுட்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது ஃபீல்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகும், சார்ஜில் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே முடியும், எண்ட் அட் இன்ஃபினிட்டி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இது எங்கே முடியும்னு கேட்டால் வி டோன்ட் நோ, எக்ஸாக்ட்லி எங்கே முடியும்னு தெரியாது. ஸ்டார்ட் ஃப்ரம் த சார்ஜ் அண்ட் எண்ட் அட் இன்ஃபினிட்டியாக இருக்கும். எதுக்கு, ஒன்லி சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலே அதுக்கு எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பயுமே எப்படி தான் இருக்கணும், அவுட்வர்டாக இருக்கணும். இது பேசிக் திங். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஓகே, அடுத்து நம்ம சூஸ் பண்ண போகிறது
நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அப்படின்னா சாரி ஏரோ வந்து இன்வர்ட்ல இருக்கும். சரியா? இதுல இது ஏரோ எல்லாமே எப்படி இருக்கும்? இன்வர்ட் டைரக்ஷன்ல தான் நமக்கு இருக்கும். சரிதா? நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி உள்ள போகலாம். இன்வர்ட் கிளியர்? அதுல அவுட்வர்ட்ல போங்க ஏரோ பாசிட்டிவா இருந்தா, நெகட்டிவா இருந்தா இன்வர்ட். அப்ப இது வந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு. இங்க என்ன நடக்கும்? inward direction. சரியா? ஸோ ஃபீல்ட் லைன்ஸ் ஆரோ வந்து எப்படி இருக்கும்? இன்வர்டு டைரக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியல, ஆனால் ஃபைனலாக எங்கே வந்து முடியுது? இன்வர்ட் டைரக்ஷனில் டுவர்ட்ஸ் ஃபைனலாக வந்து முடிகிற இடம் எங்கே? சார்ஜில். ஸோ இந்த கேஸில் சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இதில் எழுதுன மாதிரி எழுதுனீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இதில் எண்ட் அட் இன்ஃபினிட்டி இல்லையா? இதில் என்ன நடக்கும்? ஷார்ட் அட் இன்ஃபினிட்டி. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுனே தெரியல. இன்ஃபினிட்டின்ற ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே ஃபைனலாக வந்து எண்ட் ஆகிருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் எண்ட் ஆகிருக்கும். இதில் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே எண்ட் ஆகுன்னு தெரியாது. சொல்கிறது புரியுதா? லைக் எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் எண்ட் ஆகும். அதனால் எண்ட் அட் இன்ஃபினிட்டி. இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியாது. புரியுதா? இப்படி வரும். கிளியர்? இதில் இப்படி போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? இதுதான் பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோடைய பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கேஸுக்கு. போத் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருந்தா இங்கே நடந்திருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்கிறீங்க. ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், அடுத்தது வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ்ல முடியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரெசென்ட் ஆயிருந்தா. ஓகேவா? ஸோ ஏரோ எப்படி போடணும்? லைக் திஸ். பாசிட்டிவ்க்கு அவுட்வர்டாக இருக்கணும், நெகட்டிவ்க்கு அந்த ஏரோ இன்வர்டாக இருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் தெரியுதா? பாசிட்டிவ்க்கு எப்பயுமே ஏரோ எப்படி இருக்கணும்? அவுட்வர்ட் டைரக்ஷனாக இருக்கணும். நெகட்டிவ்க்கு எப்படி இருக்கணும்? எப்பயுமே இந்த ஏரோ இன்வர்டாக இருக்கும். நெகட்டிவ்க்கு இது இன்வர்டு, பாசிட்டிவ்க்கு இது அவுட்வர்டு. புரியுதா? அதுக்கப்புறம் லைக் இப்படி லைன்ஸ் போட்டிங்கன்னா இந்த பக்கம் போடும்போது என்ன நடந்திருக்கும்? ஸோ இதில் பாசிட்டிவ் எப்பவுமே இருக்கணும், அவுட்வர்டு இல்லையா? ஸோ ஏரோ எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் இப்படி இருக்கணும். ஓகே. நெகட்டிவ்க்கு இன்வர்டுன்றதுனால இந்த ஏரோ இப்படி இருக்கணும். கிளியர்? நெகட்டிவ்க்கு இது இன்வர்டு, பாசிட்டிவ்க்கு இது அவுட்வர்டு. இந்த பக்கம் வரையும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னென்னா இந்த லைன் இப்படி போயிட்டு இப்படி வந்து முடியும். நம்ம ஃபுல்லாக போடலை. ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னென்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ்னா இந்த லைன் இப்படி கட் ஆகுதுன்னு கேட்டால் அப்படி மீனிங் கிடையாது, ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னென்னா இப்படி போயிட்டு அதர்வைஸ் இப்போ உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிற பாருங்க, இந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மீனிங் ஆக்சுவலாக என்னென்னா லைக் வருதுன்னு அர்த்தம்.
நம்ம அந்த போர்ஷன் ஃபுல்லாக வரையாமல் கட் பண்ணி போடுறோம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக எல்லாம் நிறைய லைன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவ்க்கு அவுட்வேர்டு அப்படியே போயிட்டு பாசிட்டிவ் இன்வேர்டில் வந்து முடியும். ஸோ அப்போ இது இப்படியே வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி முடியுதுன்னு அர்த்தம். பாயிண்ட் புரியுதா? அதே மாதிரி நீங்கள் இதுக்கு வரைஞ்சிங்கன்னா லைக் திஸ், இதுக்கு இப்படி வரைஞ்சி கொண்டு போகலாம். அதனால் அந்த ஆரோ வந்து ஜஸ்ட் அந்த டயக்ராம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கோம். அது அப்படியே பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இது லைக் திஸ் கண்டினியூஸாக என்ன பண்ணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் லைன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் டு நெகட்டிவ் அந்த பேட்டர்னில் தான் லைன்ஸ் போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அதனால் இது கட் ஆகுதுன்னு அர்த்தக்காதீங்க, அப்படி புரிஞ்சிக்காதீங்க தப்பா. ஸ்டில் இட் இஸ் கண்டினியூ. அதை புக்கில் நம்ம பெருசாக அதை வரைய முடியாதுன்றதுனால இது ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் கண்டினியூ லைக் திஸ் பேட்டர்ன். ஸோ இது வந்து இப்படி வெளியில் வருது, அதே மாதிரி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் எ மீனிங். இதை போட்டிருக்க மாதிரி இமேஜினரியா, அதான் என்னுடைய மீனிங். புரியுதா? கிளியரா? ரைட். இப்போ பாயிண்ட் ஒன்றுனா பாங்க, ஃபீல்டு லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ் சொன்னா இல்லையா? ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஃபீல்டு லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜஸ் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். ரெண்டு சார்ஜ் இருக்கும்போது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது. இஃப் சிங்கிள் சார்ஜ் இருந்தால், இஃப் தேர் இஸ் ஏ சிங்கிள் சார்ஜ், தே மே ஸ்டார்ட் ஆர் எண்ட் அட் இன்ஃபினிட்டி. அப்படின்னு என்ன அர்த்தம்? தே மே ஸ்டார்ட் ஆர் எண்ட் அட் இன்ஃபினிட்டினா எந்த கேஸுக்கு சொன்னேன்? பாசிட்டிவ் சார்ஜுக்கு இன்ஃபினிட்டியில் எண்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜுக்கு இன்ஃபினிட்டி தான் ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் ஆகிட்டு சார்ஜில் எண்ட் ஆகும். அதுதான் ஸ்டார்ட் ஆர் எண்ட் அட் இன்ஃபினிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சிங்கிள் சார்ஜ். அது ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. நான் அதை ஆல்ரெடி தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு, இன் சார்ஜ் ஃப்ரீ ரீஜியன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் பி டேக்கன் டு பி continuous curves. Electric field lines taken to be continuous curves without any breaks. நம்ம பறஞ்சிருக்க அந்த லைன் அது என்ன ஆகும், கண்டினியூஸாக இருக்குமே தவிர எங்கேயுமே பிரேக் ஆகாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் continuous curves without any break. Two field lines never cross each other. இது எப்பயுமே நடக்காது. Two field lines never cross each other. ஒருவேளை கிராஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், அதனுடைய ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆகிடும். என்ன வயலேட் ஆகிடும்? If they did, the field at the point of intersection will not have any direction, which is absurd. One direction இருந்து வயலேட் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சென்ஷியல் தான் இருக்கும். அந்த டைரக்ஷன் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்கும். டூ லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் டூ டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்போ அந்த ஒரே பாயிண்ட் நமக்கு டூ டிஃப்ரெண்ட் லைன் காமிச்சதுன்னா அப்போ என்னது, யூனிக் டைரக்ஷன் இருந்து வயலேட் ஆகிடும். புரியுதா? அதான் அதனுடைய மீனிங். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டூ நாட் ஃபார்ம் எனி க்ளோஸ்ட் லூப். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் நம்ம திரும்ப ரிமைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டூ நாட் ஃபார்ம் எனி க்ளோஸ்டு லூப்ஸ். க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணாது. சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி இருந்தால் க்ளோஸ்டு லூப்புன்னு நினைக்கிறாங்க. புரியுதா? லைக் இங்கேருந்து இப்படி போயிட்டுருக்கு, இங்கே இப்படி போயிட்டுருக்கு, அது க்ளோஸ்டு லூப்பு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நாட் லைக் தட். க்ளோஸ்டு லூப் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ திரும்ப அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துடணும். அதான் என்னது க்ளோஸ்டு லூப். ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறீங்கன்னா ஏபிசிடி ரெக்டாங்கிள்ன்ற ஏவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஏ பி சி டி, திரும்ப டி டு எங்கே வந்துடணும், ஏக்கு வந்துடணும். தட் இஸ் கால்டு க்ளோஸ்டு லூப். ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்தால் தான் அந்த லூப் என்னென்னு லூப்புன்னு அர்த்தம், க்ளோஸ்டு லூப்புன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன பாருங்கள், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் யாரோ இருக்கா பாருங்கள். சரிதா? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்துருந்தா அது க்ளோஸ்டு லூப். ஆனால் இங்கே என்ன வரல, த ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ் எண்ட் ஆகுமே தவிர நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எப்பயுமே ஃபீல்ட் லைன்ஸ் வராது. யாரோ இங்கே எங்கேயுமே இந்த பக்கம் போட்டிருக்க மாட்டேன் பாருங்கள். சொல்கிறது புரியுதா? திரும்பவும் ப்ளஸுக்கே வந்துருந்தா, நெகட்டிவ்லேருந்து ப்ளஸுக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும், க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஆனால் இது ப்ளஸ் டு மைனஸ் மட்டும்தான் போகுமே தவிர மைனஸ் டு ப்ளஸ் எப்பயுமே வராது. அதனால தான் என்னது, இட் டஸ் நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் பண்ணும். நார்த் சவுத் போல் பார்க்கும்போது நார்த் டு சவுத் இருக்கும், சவுத் டு நார்த்தும் இருக்கும். அதை நம்ம அங்கே வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? தட் இஸ் எ டிஃபரன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஓகே, ரைட். ஸோ see the diagram. சரிதா? இது வந்து Q greater than 0 என்ன அர்த்தம், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு, Q less than 0 நெகட்டிவ் சார்ஜுக்கு. சரியா?
அதான் பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0, நெகட்டிவ்னா லெஸ் தென் 0, அதனால் நெகட்டிவ் சார்ஜ் அதை அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இது எல்லாமே க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் நோ. ஏன் +2 மைனஸ் மட்டும் தான் போகுமே தவிர க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்டட் நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் do not form any closed loops, ரிமெம்பர். அதுக்கப்புறம் 2 பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி தான் இருக்கும். போத் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னா ரிப்பல்சிவ் நேச்சர் இல்லையா, அதனால் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ரிப்பல்சிவ் நேச்சராக இப்படி பெண்ட் ஆகும். புரியுதா? போத் ஆர் பாசிட்டிவ் ரிப்பல்சிவ், அதனால் அந்த நேச்சர் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. காட் இட்? தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ இந்த ஃப்ளக்ஸு நம்ம அந்த ப்ரீவியஸ் கான்செப்ட்லேயே புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் வாங்க, சி ஹியர். இந்த கேஸே நம்ம இல்லை, நான் புதுசாக போகிறேன்லாம். ஓகேவா? ஃப்ளக்ஸுன்ற கான்செப்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஏன் போகிறோன்றது நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஐடியாவுக்கு போகிறதுக்கு ரீசன் தெரியணும். ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஏன் அந்த கான்செப்ட் போகிறோம், ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும் போது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம படித்த கேஸே எடுப்போம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நான் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறேன். இந்த கேஸில் ஃபீல்டு லைன்ஸ் இப்போ நான் வரைகிறேன். ஓகேவா? இது ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ரைட். இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரியாலிட்டியை வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் இருக்குது, அதை சுற்றி ஃபீல்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஃபீல்டு லைன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். எக்ஸாக்டாக எத்தனை ஃபீல்டு லைன் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமா ரியாலிட்டியில்? இது மேத்தமெட்டிக்கலாக அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஒன்று ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது டிஸ்டன்ஸ்லேருந்து குறையும் இதெல்லாம் பார்த்துட்டோம். இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபீல்டு லைன்ஸை எடுத்துக்கிறோம். ஆனால் ரியல் கேஸ் நம்ம வரும்போது we cannot actually calculate what, how many field lines are there அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ இங்கெல்லாம் கேப் இருக்குது இல்லையா, சில இடத்துல இந்த கேப்பெல்லாம் ஃபீல்டு லைன்ஸ் இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃபீல்டு லைன்ஸ் கேப்பே இல்லாமல் தானே இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே ஃபீல்டு இல்லைன்னு ஆகிடும் இல்லையா? நாட் லைக் தட். ஃபீல்டு லைன்ஸ்ன்றது நம்மளுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். நமக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ரியாலிட்டியில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, we cannot calculate exactly how many field lines are present. அப்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஐடியா கொண்டு வரோம், ஃப்ளக்ஸுன்ற கான்செப்ட். இப்போ நான் ஒரு கேஸ் எடுக்கிறேன். அந்த ஃப்ளக்ஸ்லேருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ளக்ஸ் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஒரு ஏரியா எடுக்க போகிறேன். அந்த ஏரியாவை ஈக்குவலாக எடுக்கிற 2 டிஃப்ரெண்ட் பிளேஸில் கால்குலேட் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் அந்த ஃபீல்டு லைன்ஸ் எவ்வளோ பாஸ் ஆகுது அந்த கிவன் ஏரியாக்குள்ளே அப்படின்றதுக்கு. சரியா? இப்போ பாருங்களேன், நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சர்க்கிளே எடுத்துக்கலாம், சின்ன சர்க்கிள் ஒன்று. எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஏரியா, அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இன்னொரு ஏரியாவை நான் எடுக்கிறேன். சரியா? இது ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ். கிளியர்? இப்போ பாருங்க, அதே டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொண்டு போறேன். இது ரெண்டு ஈக்குவல் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏரியா A1 A2. இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா, இந்த 2 ஏரியாஸ் ஆர் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 ஏரியாவை நான் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகிருக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே, இங்கே எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம இந்த கேஸுக்கு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக கவுண்ட் பண்ணுங்களேன்.
ஸோ இது ஒரு லைனா, கரெக்ட்? ஸோ 1 2 3 4 5 6 கரெக்டா? இந்த A1க்குள்ளே எவ்வளோ லைன்ஸ் பாஸ் ஆகுது? இது இருந்து மட்டும் 6 லைன்ஸ். நான் எடுத்துருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் த நம்பர், நான் இந்த கேஸுக்கு எடுத்துக்கிறதுல த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா எத்தனை போயிருக்கு? 6 லைன்ஸ். அதே ஏரியா தான் நான் இங்கேயே எடுத்துருக்கிறேன். ஆனால் இங்கே எத்தனை லைன்ஸ் போயிருக்கு பாருங்கள்? 3 லைன்ஸ். கரெக்டா? இங்கே 6 லைன்ஸ் என்ட்ரு ஆகிருக்குது. ஒரே ஏரியா A1 A2 = Aன்னு எடுத்துக்கிறேன். பட் த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஈக்குவல் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். ஒன்று இருக்குது நியரஸ்ட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் கிட்ட வச்சுருக்கிறேன். அந்த சார்ஜ் கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு அதிகமாக பாஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அதே ஃபீல்ட் லைன்ஸு பாஸ் ஆகுறது குறையுது. அப்போது சேம் ஏரியாவாக இருந்தாலும் நான் டிஃப்ரெண்ட்டு பொசிஷனில் எடுத்து போகும்போது எனக்கு என்ன கிடைக்கல? சேம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே பாஸ் ஆகலை. அப்போ இதே லைன்ஸ் எனக்கு இங்கே ஃபீல்ட் லைனில் பாஸ் ஆகணும்னா இந்த ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 கரெக்டாக? இந்த 6 வரணும்னா நான் எவ்வளோ பெரிய ஏரியாவை சூஸ் பண்ணணும்னு பாருங்கள். அதே லைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸு. அப்போது ஃப்ளக்ஸுன்றது நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்னா, ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்றத வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃப்ளக்ஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா, அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் லைன்ஸுக்கு பதிலாக ஏரியா எனக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபார்முலா E = kq/r². அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நல்லா கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது kq/r², அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் R R2ன்னு எடுத்தனா, இது R1 எடுத்தனா இங்கேருந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட முடியும். இதனோட ஏரியாவை நான் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். அதோட ஷேப்பை வச்சுட்டு சொல்லிட முடியும். அதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டாக க்ளோஸ் லூப்பாக இருக்கும்போது என்னது ஏரியா கண்டுபிடிச்சிடுவோம் நம்ம. அப்போது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதோட ஏரியா என்னன்னு தெரிஞ்சால் அதனுடைய ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிடும். இன்ஸ்டெட் ஆஃப் த நம்பர் ஆஃப் லைன்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துக்கு ஃபுல்லாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா தென் ஐ கேன் கால்குலேட் ஃப்ளக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸாக்ட்லி கால்குலேட் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பதிலாக. ஸோ அதுக்காக தான் நம்ம எதுக்கு போகிறோம்? ஃப்ளக்ஸுன்ற கான்செப்ட்டுக்கு போகிறோம். சரியா? அப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இப்போ என்ன நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னா ரிலேஷன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சரியா? அதோட சிம்பிள் நம்ம இங்கே ஃபை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் படிக்கும்போது இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஃபைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு அது ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஃபைன்னு என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு ஒன்று படிப்போம். அப்போ 5Bன்னு போடுவோம். ஓகேவா? இங்கே ஜஸ்ட்டு 5னா ஃப்ளக்ஸோட சிம்பிள் இங்கே இதை நம்ம யூஸ் பண்ணுறது. 5 பர்டிகுலராக போடும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ அங்கே இன்னொன்று வரும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு ஒன்று வரும்போது எடுத்து டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்காக சஃபிக்ஸில் ஈன்னு போட்டோன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், பி போட்டால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இதை படிக்கிறதுனால நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த 5ன்னு போட்டிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக 5 இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு சாப்டர் இல்லையா? இப்போ தான் அந்த இன்ட்ரோடக்ஷனில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறதுனால அதை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 5 அது எதுக்கு ஈக்குவல்னா E வெக்டார் டாட் A வெக்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ்பெரிமெண்ட் டாட் ப்ராடக்ட் EA cos θ, A வெக்டார் டாட் B வெக்டார்னா AB cos θ இல்லையா? ஸோ தான் அதனுடைய ஃபார்முலா. ஃப்ளக்ஸ் 5 = E வெக்டார் டாட் A வெக்டார். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் 5ன்றது என்னது? ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் கிடையாது. டாட் ப்ராடக்ட் எடுத்தால் அது என்னென்னு அர்த்தம்? ஸ்கேலார்னு அர்த்தம். ஸ்கேலார் குவான்டிட்டி. இதனோட SI யூனிட், SI யூனிட் என்ன வரும் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. இது வந்து என்ன கிடையாது, நம்ம டைமென்ஷனில் எடுக்க மாட்டோம் தீட்டாவை. கரெக்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியானா எலக்ட்ரிக் ஃபீல்டு SI யூனிட் நியூட்டன் கூலும் பவர் -1. ஏரியானா என்ன அர்த்தம்? மீட்டர் ஸ்கொயர். எலக்ட்ரிக் ஃபீல்டு SI யூனிட் நியூட்டன் கூலும் பவர் -1, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன வரும்? நியூட்டன் கூலும் பவர் -1 மீட்டர் ஸ்கொயர். ரைட். இப்போது இங்கே ஏன் தீட்டா தேவைப்படுது? நான் டைரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. ஏன் தீட்டா என்ற காம்பனண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். இப்போ இந்த நோட்டை இமேஜின் பண்ணுறீங்க. இதுதான் ஆக்சுவலாக ஏரியா. சரியா? இது வந்து ஒரு கிவன் ஏரியா என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெஃபரன்ஸுக்கு இது ஒரு ஃபீல்ட் லைன் எடுக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கரெக்டாக இதில் வரும்போது நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வருது. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்?
மேக்ஸிமம் எவ்வளோ பாஸ் ஆக முடியுமோ அதில் பாஸ் ஆகிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் இந்த ஏரியாவும் நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு என்னது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸும் பாஸ் ஆகும் இனிஷியலாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி நான் பாட்டமில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ்னால் ஒரு ரெஃபரன்ஸுக்கு பாட்டமில் இருக்கிற லைனை மட்டும் இமேஜின் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ண இப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள பாஸ் ஆகாது. கரெக்டாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். எக்ஸாக்டாக நான் இப்படி கொண்டு வந்துட்டேன், நான் ஹரிசாண்டலாக இப்படி கொண்டு வந்துட்டேன்னா இந்த வழியாக ஏதாவது லைன்ஸ் பாஸ் ஆக முடியுமா? கிடையாது. இது திக்னஸ் பார்க்காதீங்க, நெக்லிஜிபிள் திக்னஸ், ஒன்லி ஏரியா மட்டும் தான் பார்க்கணும். இந்த ரெக்டாங்குலர் ஏரியா மட்டும் தான் பார்க்கணும். தின் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகிடுது. இப்படி இருக்கும்போது ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது சிம்பிளாக வெறும் தின் பேப்பர் இருக்கும்போது அது வழியாக அதை ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுமான்னு கேட்டால் நோ. அப்போ என்ன அர்த்தம், இது இனிஷியலாக இருக்கும்போது தீட்டா 0 டிகிரி. எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு நார்மல் டு த ஏரியாவுக்கு இருக்கும்போது தீட்டா என்னென்னு அர்த்தம் 0 டிகிரி. நார்மல் அப்படின்றது 90 டிகிரி. அந்த 90 நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 90 டிகிரின்றது நார்மலோடைய மீனிங், அது கரெக்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் இதுவும் நார்மலாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே பாஸ் ஆகுது. ரொட்டேஷன் ஆங்கிளாக நான் இந்த கேஸ்லேருந்து 0 to 90க்கு மாற்றுறேன். அந்த தீட்டா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தீட்டா 0 டிகிரியாக இருக்கும்போது ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபீல்டு லைனும் ஏரியாவும் நார்மலாக இருக்கும். தீட்டா 0வாக இருக்கும்போது காஸ் தீட்டாவில். இது நான் ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், எனக்கு 90 டிகிரி ரொட்டேட் பண்ண உடனே காஸ் 90 என்ன ஆகிடும், எனக்கு 0 ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக? இப்போ நீங்கள் இதை இன்னும் கரெக்டாக வியூ பண்ண முடியும். அதை நான் மறுபடியும் இது இன்னொரு டயக்ராமில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேஸ்லேயே இங்கே பாருங்கள். இப்போ இந்த கேஸில் இதே சர்க்கிள் நான் எடுக்கிறேன், ஒரே பொசிஷனில் எடுக்கிறேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? இதே கேஸில் இதே பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே எடுக்கிறேன் இதே பொசிஷனில். லைக் இப்போது இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணிருன்னு வச்சுக்கோங்க. லைக் இப்படி இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக சரியா? இப்போ நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். இதே சுச்சுவேஷனில் இந்த ஆங்கிளை நான் என்ன பண்ணுறேன், இதே இடத்துல இன்க்ளைன் பண்ணி எடுத்துடுறேன். தீட்டா ரொட்டேஷனில் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு ரஃபாக போடுறேன், கரெக்டாக ஆரோ வரணும் சரியா? இப்போ நீங்கள் இப்படி இன்க்ளைன் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்படி நீங்கள் ரொட்டேஷன் பண்ண என்ன நடந்திருக்கும், ரொட்டேஷன் பண்ணும்போது அதில் பாஸ் ஆகிற நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக? அடுத்தது இப்படி நீங்கள் இன்க்ளைன் பண்ணும்போது இன்னும் குறையும். அப்புறம் எக்ஸாக்டாக இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும், அந்த ஏரியாவில் தேர் இஸ் நோ ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா. கரெக்டாக? இது கொஞ்சம் வியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். புக்கில் இருக்கிற டயக்ராம் மூலம் அதே இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் 3 டைமென்ஷனில் வியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏரியா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கிளியராக புரிஞ்சிக்க முடியும். புரியுதா? போர்டில் பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதா? கரெக்டாக? இந்த கேஸில் உங்களுக்கு பாஸ் ஆகுறதுக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் தீட்டா ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த ஃபீல்டு லைன்ஸ் இது உள்ள பாஸ் ஆகலை. தெரியுதா? இந்த கேஸில் பாஸ் ஆன அந்த லைனு என்ன ஆகுறீங்க, தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது இதெல்லாம் அதில் பாஸ் ஆகலை. இன்னும் கம்ப்ளீட்டாக லைனுக்கு பேரலாக சர்ஃபேஸ் ஏரியா வச்சுட்டு என்ன ஆகாது, தேர் இஸ் நோ ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா 0 to 90 வரும்போது. இதுதான் ஆக்சுவலாக இதில் நடக்கிறது. கிளியர்? புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த கேஸில், தீட்டா 0 டிகிரி அப்படின்னா என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஏன்னா காஸ் 0 வேல்யூ 1. தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் காஸ் 0 வேல்யூ 1, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். கரெக்டா? மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். அதோட மீனிங் என்ன, ஃப்ளக்ஸ் phi ஈக்குவல் டு E வெக்டார் டாட் A வெக்டார் இருக்கும்போது EA மட்டும் கிடைக்கும். காஸ் 0 வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா. கரெக்டா? இது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் தீட்டா வச்சு நான் சொல்லும்போது சொல்கிறேன். இதுவே அப்போ இந்த கேஸில் என்னவா இருக்கும் உங்களுக்கு, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் கேஸில் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் field lines are
நார்மல் டு த ஏரியாவாக இருக்கும். ஏரியாவுக்கு நார்மலாக போகும்போது மேக்ஸிமம் ஃபீல்டு எனர்ஜி உள்ள பாஸ் ஆக முடியும். சொல்கிறது புரியுதா? கரெக்ட். இதுவே தீட்டா வந்து என்ன அது 90 டிகிரின்னு சொல்லிட்டிங்கன்னா காஸ் 90 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். கரெக்டாக அடுத்த கேஸ் எடுத்திங்கன்னா அடுத்த கேஸில் தீட்டா 90 டிகிரி அப்படின்னு சொல்லிங்கன்னா என்ன அர்த்தம்? காஸ் 90 டிகிரி 0, அதனால ஃப்ளக்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஏரியாவும் ஃபீல்ட் லைன்ஸும் டைரெக்டாக ஹரிசாண்டலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹரிசாண்டலாக இருக்கும்போது அது உள்ள பாஸே ஆகாது. கரெக்டாக இப்படி இருந்தால் தானே பாஸ் ஆக முடியும். அந்த ஏரியாவுக்குள்ளே லைன் சென்டர் ஆகிட்டு இப்படி இருந்தால் எப்படி பாஸ் ஆக முடியும்? தின் பேப்பராக இருக்கும்போது. கிளியர்? அது ஈஸியாக நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ பேசிக்காக ஃபார்முலா இதுதான். அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அந்த வியூ சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீட்டா 30 டிகிரி 45 டிகிரியாக இருந்தால் அந்த வேல்யூ அப்படியே காஸ் 30 காஸ் 45 சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். நான் 0-90 மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi equal to EA cos theta. ப்ராடக்ட்டில் டாட் ப்ராடக்ட்ல E வெக்டார் டாட் A வெக்டார். அதர்வைஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டெல் எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஸ்டில் சேம் மீனிங் ஒன்லி. ஏரியா ஆர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அவங்க எஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் சேம் மீனிங் ஒன்லி. E வெக்டார் டாட் S வெக்டார் அப்படின்னு போட்டு ES cos theta ன்னு போடுவாங்க. ஸ்மால் ஏரியா எடுக்கும்போது டெல்டா எஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும் போது டோட்டல் ஏரியாவுக்குள்ள டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் E வெக்டார் டாட் A வெக்டார். சிம்பிளி வி கேன் சி EA cos theta, that is flux. புரியுதா? field into area. the flux ஓட basic meaning. right. இங்க உங்க டெக்ஸ்ட் புக் நம்ம இங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா டெல்டா S டெல்டா phi ஸ்மால் ஏரியாக்குள்ள கால்குலேட் பண்ணும்போது டெல்டா phi equal to E vector டெல்டா வெக்டர் E டெல்டா S into cos theta. டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது என்ன ஆயிடும்? EA cos theta. டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கேஸுக்கு டோட்டல் ஃப்ளக்ஸாக இருந்தால் டெல்டா எக்ஸ் வந்து ஸ்மால் ஃப்ளக்ஸு ஸ்மால் ஏரியாவில், டோட்டல் ஃப்ளக்ஸாக இருந்தால் இது எப்படி எழுதிருப்பீங்க? டெல்டா எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். எஸ்ன்றது சர்ஃபேஸ் ஏரியா, அதர்வைஸ் வி கேன் சே ஏரியா. சேம் மீனிங் ஒன்லி. ஸோ நமக்கு ஏரியா ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டில் மீனிங் சேம், சர்ஃபேஸ் ஏரியா. தட் இஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் சம்மேஷன் ஆஃப் E வெக்டார் டாட் டெல்டா எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட். அவர் நெக்ஸ்ட் ஹெட்டிங் எலக்ட்ரிக் டைபோல். சரியா? ஸோ அடுத்து முக்கியமான கான்செப்ட் இது. இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஹெட்டிங் வந்து டைபோல். ஓகேவா? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். ஒன்று வந்து பிளஸ் கியூ இந்த பாயிண்ட்ல. சரியா? இது இன்னொரு சார்ஜ் தட் இஸ் மைனஸ் கியூ. இது ரெண்டும் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? டைபோல். ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2A. இது இதனுடைய சென்டர் பாயிண்ட். இது ஓன்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு என்ன இருக்கும்? A. அப்புறம் இது என்னதுங்க? இன்னொரு another A plus A 2A. ஸோ டைபோல் அப்படின்னா என்ன மீனிங்னா, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னா அர்த்தம். மேக்னிடியூட் ஈக்குவல், Q Q. எது செப்பரேட்டு? சைன் செப்பரேட்டு. ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை 2A டிஸ்டன்ஸ், அதர்வைஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்டு வாட்? டைபோல். கிளியரா? ஸோ இதுதான் என்னது? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது? டைபோல். கிளியர்? அதுக்கப்புறம் டைபோல் அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா டைபோல் மொமெண்ட் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணும். சரியா? அந்த டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. அது எப்பயுமே டைரக்ஷன் இருக்கும், மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. இதுதான் அந்த டைபோல் டைரக்ஷன். அது எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ டைரக்ஷனில் இருக்கும். சரியா? தட் இஸ் அதோட சிம்பிள் வந்து P வெக்டார் அப்படின்னு சொல்ல போகிறோம். P வெக்டார்னா என்ன அர்த்தம்? டைபோல் மொமெண்ட். புரியுதா?
எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து +q to -q, பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ் சார்ஜில் முடியும். அது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். டைபோல் மொமெண்ட் வரும்போது டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து -q to +q டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும். டைபோல் மொமெண்ட் வரும்போது அது -q to +q டைரக்ஷனில் இருக்கும். சரியா? அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பி வெக்டார்னா என்ன சொல்லியிருந்தேன்? இதெல்லாம் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய காம்பனண்ட். டைபோல் மொமெண்ட் அதோட சிம்பிள் வந்து பி வெக்டார். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P vector equal to 2AQ to P cap. சரியா? அதான் ஆக்சுவலாக அதனுடைய ஃபார்முலா. டைபோல் மொமெண்ட் P vector equal to 2AQ P cap. மேக்னிடியூட் மட்டும் எழுதினீங்கன்னா P equal to 2AQன்னு கிடைக்கும். ஸோ 2 என்னென்ன அர்த்தம்? The distance between the dipole. இதான் 2A. +q -q between அந்த distance என்னது? 2A. Distance between the dipole into the value of the charge. any one of the charge. ரெண்டு ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணால் அதான் டைபோல் மொமெண்ட். புரியுதா? வெக்டரில் எழுதும்போது 2AQ P cap அப்படின்னு எழுதுவோம். அதோட டைரக்ஷன் இதில் இருக்கும். டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் என்னது? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் எப்பயுமே இருக்கும் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? +q to -q. கிளியரா? இதுதான் முக்கியமாக பேசிக்காக டைபோல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு இதில் 2 கேஸ் இருக்குது. என்னென்னது? ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஆன் த ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணால் அதோடைய ஃபார்முலா என்ன. அதுக்கப்புறம் ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னு 2 கேஸ் எடுக்க போகிறோம். ஆன் த ஆக்சிஸ்னால் என்ன அப்படின்னா டைபோல் பார்த்தோம் இல்லையா, அது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது டைபோலுடைய பேசிக் மீனிங் பார்த்துட்டோம். இதில் 2 கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் த ஆக்சிஸ் அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது. சரியா? நம்ம இங்கே ஃபுல் டெரிவேஷன் பார்க்க போகிறது இல்லை. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அதோட ஃபைனல் ரிசல்ட்டு அதோடைய டிசைன் எப்படி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். சரியா? இப்போது ஃபஸ்ட் டைபோல் எடுத்துப்போம். இது வந்து டைபோல். ஸோ இது வந்து +q -q. இது அதனுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன்? 2aன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் வந்து இது வந்து 2a டிஸ்டன்ஸ். சரியா? இதுதான் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆன் த ஆக்சிஸ்னால் இந்த ஆக்சிஸ், சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏதோ ஒரு பாயிண்ட்டை இங்கே சூஸ் பண்ணுறீங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் இதான் நான் ஆன் த ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? லைக் திஸ். இதில் நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அந்த பாயிண்ட் வந்து P. சரியா? இந்த பாயிண்ட்டு நான் Pன்னு எடுத்துக்கிறேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு +q டியூ டு -q. வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? இந்த சென்டர் பாயிண்ட் ஓன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து, சரியா, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நான் வந்து Rன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் அப்போ A வரும், இதுவும் Aன்னு வரும். கரெக்டாக தான் 2A. அப்போ இங்கேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன வரும் சொல்ல முடியுமா? இது டோட்டலாக 6. இங்கேருந்து ஏன்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்துடும்? R - Aன்னு கிடைக்கும். கரெக்டாக? இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் R, இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஏன்னா இதை வந்து சப்ராக்ட் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். +q வந்து பாயிண்ட் P எவ்வளோ தூரத்தில் இருக்குது? +qல இருந்து. அதே மாதிரி -q எவ்வளோ தூரத்தில் வந்துருக்கு? இது A, இது Rனா அப்போ இங்கேருந்து இதுக்குள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிடலாம்? R + Aன்னு சொல்லிடலாமா? Can I say like that? பாயிண்ட் Pல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம்? தட் இஸ் R + A. -qல இருந்து பாயிண்ட் Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ். புரியுதா? டயக்ராம் நான் எப்படி போட்டிருக்குன்னு? பாயிண்ட் Pல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறேன்.
ஆக்சுவலாக ப்ளஸ் கியூனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் சொல்ல முடியுமா? அதையும் நம்ம சொல்லிடலாம். பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகணும்? அவுட்வர்டு. நெகட்டிவ் எப்படியுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வரணும்? இன்வர்ட் இல்லையா? நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கணும். கிளியர்? அப்போ என்ன எழுதணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் கியூ, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ் கியூ. plus q, electric field due to minus q. புரிஞ்சுதா தெளிவா? இதான் ஆக்சுவலாக ஆன் த ஆக்சிஸில் நடக்கிறது. ஸோ ப்ளஸ் q மைனஸ் qன்றது டைபோல் செப்பரேட் பை 2a டிஸ்டன்ஸ். நான் ஆன் த ஆக்சிஸ்னால் இந்த எக்ஸ் ஆக்சில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த டைபோல். அப்படி என்ன அர்த்தம்? ப்ளஸ் க்யூனால அந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மைனஸ் க்யூனால அந்த பாயிண்ட் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். இதை நம்ம டெரிவேஷனில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ தான் என்னது பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ். ஸோ இதை ஃபைனலாக சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இதுதான் ஆக்சுவலாக அந்த வெக்டாரில் எழுதுனீங்கன்னா இதோட சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும். ஆர் கிரேட்டர் தென் ஏ, அதர்வைஸ் சேர்த்துக்கோங்க. E வெக்டார் ஈக்குவல் டு 4a⁴ and r³ p கேப். இதான் என்னது அதனுடைய ஃபைனல் ரிசல்ட். எதுக்கு இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் அட் பி, அட் பாயிண்ட் பியில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். E வெக்டார் ஈக்குவல் டு 4aq, சரியா, 4aq by 4πε0r³ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. வெக்டாரில் எழுதுறதுனால இது பி கேப், டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பாயிண்ட் என்ன கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் ஆர் கிரேட்டர் தென் சொல்லலாம், அதர்வைஸ் வாட் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ், ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ்னால் என்ன மீனிங்? ஆர் கிரேட்டர் தென் ஏன்னு அர்த்தம். இந்த கேஸுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் அது கரெக்டு, இல்லைன்னா அது ஃபார்முலா தப்புன்னு அர்த்தம். புரியுதா? லார்ஜ் டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோலை கம்பேர் பண்ணும்போது நான் சூஸ் பண்ண அந்த பாயிண்ட் பி, அதாவது சென்ட்ரல் ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி லார்ஜாக இருக்கும்போது தான் ஆன் த ஆக்சிஸ் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ 4aq by 4πε0 r³ p கேப்னு கிடைக்கும். அதர்வைஸ் இது வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆல்ரெடி பி வெக்டர் எனக்கு தெரியும் இல்லையா, 2aq p கேப், கரெக்ட். அப்போ இந்த ஃபார்முலாவை இன்னும் மாடிஃபை பண்ண முடியும். எப்படி எழுதலாம் பாருங்கள், 4aq எப்படி எழுதலாம், 2 × 2aq p கேப்னு எழுதலாமா? இந்த 4 2 × 2 பிரிச்சுக்கலாம், கரெக்ட். டிவைடட் பை இப்போ என்ன வரும் பாருங்க, 4πε0 r³ அப்படின்னு கிடைக்கும். நம்ம ரைட். அப்போ இந்த 2aq பதிலாக என்ன எழுதலாம்? இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா, அப்போ 2 p வெக்டார் பை 4πε0 r³ அப்படின்னு கிடைக்கும். அது புரியுதா? இதுக்கு பதிலாக p வெக்டார்னு மாற்றிடுறேன். 2aq p கேப்புக்கு பதிலாக p வெக்டார் மாற்றிட்டேன்னா 2p வெக்டார் பை 4πε0 r³ அப்படின்னு எழுதலாம். அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம், 1/4πε0க்கு பதிலாக நம்ம கேன்னு எழுதலாமா? ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம். அப்போ 2k p வெக்டார் பை r³ எழுத முடியும். இதை இது ஆன் த ஆக்சிஸ்க்கான எஃபெக்டிவ் ஃபார்முலா. இதுதான் நமக்கு ப்ராப்ளம்ல இப்படி தான் தேவைப்படும். சரியா? ஸோ தட் இஸ் த ஃபார்முலா. இதான் என்னது ஆன் த ஆக்சிஸுக்கு ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ். சரியா? இந்த பாயிண்டில் திரும்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஆர் கிரேட்டர் தென் ஏவுக்கு தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். ஸோ சிம்பிளாக 2k p வெக்டார் பை r³ சொல்லலாம். p வெக்டார்னா
2AQ into P கேப்னு அர்த்தம். மேக்னிட்யூட் மட்டும் 2AQன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? That is the final formula for electric field at any point on the axis due to the dipole 2kP vector by r cube. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கொண்டு வரோம், கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோம்னா, இங்கே நோட்டுன்னு போட்டு இந்த கேஸுக்கு சரியா, இங்கே கூட போட்டுக்கோங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் இங்கே நோட்டுன்னு போட்டு இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு என்ன வந்திருக்கு பாருங்கள், ஆர் கியூப். எப்போ ஆர் கிரேட்டர் தென் ஏவாக இருந்தால் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் ஆன் த ஆக்சிஸ் கேஸில் நமக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட். ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு என்ன வந்திருக்கும், E = kq/r². பாயிண்ட் சார்ஜில் வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r² இருக்கும். ஆனால் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ் டைபோல் எடுக்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r³ கிடைச்சிருக்கு. சொல்கிற பாயிண்ட் புரியுதா, கிளியரா? ரைட். இது வந்து எந்த கேஸுக்கு, ஆன் த ஆக்சிஸுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவட்டோரியல் பிளேன். சரிதா, ஃபார் பாயிண்ட்ஸ் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளேன். இந்த கேஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி தான் இங்கேயும் டைபோல் ஃபஸ்ட்டு வரையணும். டைபோல்னா தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இங்கேயுமே. ஸோ ஃபஸ்ட்டு டைபோல் வரைஞ்சிடறோம். ஸோ இது ப்ளஸ் q மைனஸ் q, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுக்கிறோம், வாட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ், 2a. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2a. இது பாயிண்ட் O, இந்த டிஸ்டன்ஸ் a, இந்த டிஸ்டன்ஸ் a. கரெக்டா? அதே மாதிரி இந்த டயக்ராமில் என்ன போடணும், டைபோல் மொமெண்ட்டு போட மறந்துட்டு போட்டுக்கோங்க. இங்கே இதை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கேஸில் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், என்ன சொல்லியிருந்தேன், -q to +q டைரக்ஷனில் தான் இருக்கும். அதான் என்னது, டைபோல் மொமெண்ட் P வெக்டார். புரியுதா? டைபோல் மொமெண்ட் எப்பவுமே என்ன இருக்கும், டைபோலில் -q to +q அந்த டைரக்ஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ இந்த கேஸில் எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள், என்ன டைரக்ஷனு, அப்போது இந்த வந்து P வெக்டார், இதை வந்து P வெக்டார்னு எடுத்துப்போம். ஓகே, டைபோல் மொமெண்ட் P வெக்டார்னு தெரியும். இந்த பாயிண்ட் O கரெக்டா. இப்போது ஈக்குவட்டோரியல் பிளேன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணணும், அந்த பாயிண்ட்டு +q சார்ஜிலிருந்து -q சார்ஜிலிருந்து என்னவாக இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். தட் பிளேன் இஸ் கால்டு ஈக்குவட்டோரியல் பிளேன். ஒரு பாயிண்ட் புரியுதா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் எங்கேருந்து சூஸ் பண்ணலாம்னா, இங்கேருந்து சென்டர்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க லைக் திஸ். சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அது என்னவாக தான் இருக்கும், +qலேருந்து -q ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் இங்கே சூஸ் பண்ணாலும் சரி, இங்கே சூஸ் பண்ணாலும் சரி, எனி பாயிண்ட் அலாங் திஸ், ஏன்னா இது சென்ட்ரலேருந்து போகிற பாயிண்ட்ன்றதுனால +qக்கும் -qக்கும் என்னவாக இருக்கும், அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் இது ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், P. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த பிளேன் தான் என்னது, ஈக்குவட்டோரியல் பிளேன். ஈக்குவட்டோரியல் பிளேன் கால்குலேட் பண்ண போகிறோம். டைபோல் டியூ டு ஈக்குவட்டோரியல் பிளேனை கால்குலேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் P, ஸோ இங்கேருந்து சென்டர் பாயிண்ட் இது உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லைக் ஆர்னு ஒரு டிஸ்டன்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக? அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அவங்க ஆக்சுவலாக இங்கே டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெரியுதா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆங்கிள் டெரிவேஷனில் அதெல்லாம் போட்டு ஃபைனலாக சால்வ் பண்ணுவாங்க. இது சம் ஆங்கிள் தீட்டானா அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ன்றதுனால. சரியா? இப்போது இந்த கேஸில் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P டியூ டு த ஈக்குவட்டோரியல் பிளேன். இதனுடைய டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும், டெரைவ் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்க, -2aq/4πε0 r³
அப்படின்னு வந்துருக்கும் இன்ட்டு பி கேப். ஸோ மைனஸ் 2AQ minus 2AQ by 4 pi epsilon naught R cube into P cap. இந்த கேஸுக்கு R greater than G. அதான் என்னது for large distances. கரெக்டா? இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? P வெக்டர் எதுக்கு ஈக்குவல்? 2AQ into P cap. கரெக்டா? ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தாச்சு. டைபோல் மொமெண்டோடைய ரிலேஷன். அப்போ எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க அதில். E வெக்டார் ஈக்குவல் டு 2AQ P கேப்புக்கு பதில் என்னன்னு போடலாம்? P வெக்டார்னு போட்டுட்டிங்கன்னா மைனஸ் P வெக்டார் பை 4 pi epsilon naught R cube எழுதலாமா? எந்த சுச்சுவேஷன் இது? R greater than A. இன்னும் எப்படி ஈஸியாக எழுதலாம் இதை? கூட இப்படி எழுதிக்கலாம். இது லாஸ்ட்டாக கூட எழுதிக்கலாம். நம்ம ஈஸியாக எப்படி எழுத போகிறோம்னா இதை மைனஸ் 4 pi 1/4 pi எப்சிலான் பண்ண கேன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ மைனஸ் கே பி வெக்டார் பை ஆர் கியூப்னு எழுதலாம். கரெக்ட் தானே? ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஆர் வந்து கிரேட்டர் தென் ஏவா இருக்கும்போது. புரிஞ்சுதா? இது எதனுடைய ஃபார்முலா? ஈக்குவல் பிளேனில் மைனஸ் வெக்டாரில் எழுதும்போது மைனஸ் கே பி வெக்டார் பை ஆர் கியூப். அப்போ இங்கே என்ன வருது பாருங்க, என்ன வருது பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ஆன் த ஆக்சிஸில் பார்த்த மாதிரி இதுக்கு வந்துருக்கு. எப்போ ஆர் கிரேட்டர் தென் ஏ கேஸுக்கு. கரெக்டா? கரெக்ட். ஸோ ஃபைனலாக இது ஃபார்முலா. ஈக்குவட்டோரியல் பிளேனில் எழுதும்போது மைனஸ் கேபி வெக்டார் பை ஆர் கியூப். அதில் என்ன வந்தது? மைனஸ் கிடையாது, ப்ளஸில் வந்துருக்கு. வெக்டார் எழுதும்போது 2kp வெக்டார் பை ஆர் கியூப் அப்படின்னு கிடைச்சிருக்கும். எதில்? ஆன் த ஆக்சிஸில். ஸோ ரெண்டுமே என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூபாக தான் இருந்திருக்கு. அப்போ ஃபைனலாக நாங்கள் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டாக நோட் அப்படின்னு போட்டு ஒன்று சம்மரைஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஃபைனலாக ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் that is what? R greater than A case on the axis or equatorial plane. உங்களுக்கு என்ன வரும்? Electric field is inversely proportional to R cube, either on the axis or what? The axis or equatorial plane. இந்த ரெண்டு கேஸுக்குமே என்னவா தான் வந்திருக்கு? 1/r³ நாட் 1/r². ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/r² கிடையாது, 1/r³ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சியல் பிளேன். அது ஆன் த ஆக்சிஸ். நான் எப்படி எழுதுறேன்? ஆக்சியல். மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியல் பிளேன். மேக்னிடியூட் எழுதிங்கன்னா என்ன எழுத வரும் பாருங்க. மேக்னிடியூட் என்ன வரணும்? வெக்டார் எழுதக்கூடாது, நெகட்டிவ் சைன் வரக்கூடாது. மேக்னிடியூட் கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். கரெக்டா? ஆன் த ஆக்சிஸ் என்ன வந்திருக்கு பாருங்க, 2k p வெக்டார் பை ஆர் கியூப் இருக்கு இல்லையா? மேக்னிடியூட் எழுதும்போது என்ன வரணும்? வெக்டார் ரிமூவ் பண்ணிடணும். 2kp பை ஆர் கியூப்னு வரும். 2kp பை ஆர் கியூப். சொல்றது புரியுதா? என்ன எழுதணும்? 2kp பை ஆர் கியூப். எதுக்கு? மேக்னிடியூட் ஆஃப் த ஆன் த ஆக்சிஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வித்தவுட் வெக்டார். அதான் என்னது? மேக்னிடியூட். அதாவது வெக்டாரில் இப்படி போட்டிங்கன்னா, வெக்டார் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆன் த ஆக்சிஸோட மேக்னிடியூட்னு அர்த்தம். அதே மாதிரி ஈக்குவட்டோரியல். மேக்னிடியூட் ஆஃப் ஈக்குவட்டோரியல் பிளேன் நெகட்டிவ் சைன் வரக்கூடாது, வெக்டார் வரக்கூடாது. இதில் எழுதும்போது என்ன வந்திருக்கு பாருங்க. என்ன வரணும்? டெரைவ் பண்ணோம் இல்லையா? இதான ஃபார்முலா. மைனஸ் கேபி வெக்டார் பை ஆர் கியூப்ல மைனஸ் தூக்கணும், வெக்டார் தூக்கணும். பி வெக்டாரில் மேக்னிடியூட் டைரக்ஷன் வரக்கூடாது. ஸோ கேபி பை ஆர் கியூப்னு கிடைக்கும் மேக்னிடியூட் எழுதும்போது. கேபி பை ஆர் கியூப். இங்கேயும் கேபி பை ஆர் கியூப் இருக்கா?
அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா, மேக்னெட் ரிமூவ் பண்ணினா என்ன வரும், ஆக்சியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியல் இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் 2 டைம்ஸ் இன்ட்டு KP/R3க்கு பதிலாக என்ன எழுதலாம், ஈக்குவட்டோரியல் பிளேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஈக்குவட்டோரியல் பிளேன் எழுதலாம். சொல்றது புரியுதா? அப்போ ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் எப்போ R greater than A கேஸ் எழுதும்போது அந்த ஆக்சிஸோடைய மேக்னெட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். எதை கொடுத்துட்டு ஈக்குவட்டோரியல் கொடுத்துருக்காங்கன்னா அதை ட்வைஸ் பண்ணால் போதும். ஈக்குவட்டோரியல் பிளேனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு கொடுத்துட்டு டைபோல் கேஸில் அந்த ஆக்சிஸ் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா மேக்னெட் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். இல்லை ஆக்சியல் கொடுத்துட்டு ஈக்குவட்டோரியல் என்ன வரும் கேட்டாங்கன்னா இதை பை 2 டிவிஷன் பண்ணினா என்ன கிடச்சிடும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரியுதா? இது நீங்கள் புதுசாக நோட் பண்ணிக்க வேண்டிய கேஸ். ஒன்லி ஃபார் மேக்னிடியூட், இஸ் ஒன்லி ஃபார் மேக்னிடியூட். சரியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த ஆக்சியல் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குவட்டோரியல் கிடைக்கும். ஸோ தட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிலேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. காட் இட்? இந்த பாயிண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நோட்டீஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் டைபோல் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் இது சொல்லியிருக்காங்களா. டைபோல் ஃபார் வாட், லார்ஜ் டிஸ்டன்சஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், R greater than A. மீனிங் என்ன, R greater than A பேர் தான் லார்ஜ் டிஸ்டன்சஸ். ஃபால்ஸ் ஆஃப் நாட் 1/r² பட் 1/r³. அதாவது சிங்கிள் சார்ஜாக இருக்கும்போது பாயிண்ட் சார்ஜாக இருக்கும்போது 1/r² இருந்தது. ஆனால் இது என்ன கிடையாது, 1/r² கிடையாது, 1/r³ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் the magnetic direction of the dipole depends not only the distance of R, also what, angle between the position vector of R vector and dipole moment P vector. Okay, that's all. இதுக்கப்புறம் அது முடிஞ்சது. இது தேரி பாயிண்ட் தான். இது நம்ம டீட்டெயிலாக செகண்ட் சாப்டர்லேயே படிச்சுருப்போம் டைபோலை பற்றி. அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் அண்ட் போலரைசேஷன் கேஸில் நம்ம இதனுடைய கான்செப்ட் டீட்டெயிலாக அங்கே பார்த்துருக்குறோம். போலார் மாலிகுல்ஸ் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ் கேஸில் அந்த பர்மனன்ட் டைபோல் என்னது அந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம அதில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதாங்க ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் மோஸ்ட் மாலிகுல்ஸ் த சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அட் த சேம் பிளேஸ், தேர்ஃபோர் தேர் டைபோல் மொமெண்ட் இஸ் 0. ஏன் 0வாக இருக்கும், மோஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, மோஸ்ட் மாலிகுல் சொல்லியிருக்காங்க இல்லையா. இன் மோஸ்ட் மாலிகுல் த சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் லை அட் த சேம் பிளேஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒரே பாயிண்டில் இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டு தானே? இப்போ +q -q ரெண்டு செப்பரேட்டாக இருந்தால் ரெண்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அது டைபோல்னு பார்த்தோம். டைபோல் மொமெண்ட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெண்டும் ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் 0 ஆகிட்டிங்கன்னா +2 - என்ன ஆகிடும், கோஇன்சைட் ஆகிடும். கரெக்டாக? இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த மாலிகுல்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால டைபோல் மொமெண்ட் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஏன் டைபோல் மொமெண்ட் 0 ஆகிடும்? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டைபோல் மொமெண்ட்? P is equal to 2AQ. 2A தான் என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல். பாசிட்டிவ் நெகட்டிவ் கோயின்சைட் ஆகிடுதுன்னா ரெண்டுத்துக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் என்னது, 0. அப்போ டைபோல் மொமெண்ட் P என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால தான் டைபோல் மொமெண்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். CO2 and CH4 திஸ் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் எக்ஸாம்பிள். என்னது, டைபோல் 0 இருக்கக்கூடிய கேஸுக்கு. ஸோ இதில் என்ன கிடையாதுன்னா பர்மனெண்ட் டைபோல் கிடையாது. அதான் இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. however the developed dipole டெவலப் பண்ண முடியப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்தோம்னா ப்ளஸ் மைனஸ் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளைடு. புரியுதா? அப்போது சம் சார்ஜஸுக்கு ப்ளஸ் மைனஸ் கோயின்சைட் ஆகிருக்கும். அதுக்கு என்ன கிடையாது, பர்மனன்ட் டைபோல் கிடையாது, டைபோல் மொமெண்ட் கிடையாது. டைபோல் மொமெண்ட் 0. ஆனால் அது டைபோல் மொமெண்ட்டை டெவலப் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும், எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ப்ளஸ் மைனஸ் செப்பரேட் ஆகினா பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்துடும். தென் அதில் டைபோல் ஆக்ட் ஆகும், டைபோல் அதில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அதில் என்ன கிடையாது, பர்மனன்ட் டைபோல் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை 0 ஆயிடுச்சுன்னா வில் கெட் வாட், டைபோல் இஸ் 0, டைபோல் மொமெண்ட் இஸ் 0. பட் இன் சம் மாலிகுல்ஸ்
the centers of negative charges and positive charges do not coincide. சில molecules என்ன ஆகலையா center of positive negative coincide ஆகல. therefore அந்த மாதிரி இருந்ததுன்னா therefore they have permanent electric dipole moment even in the absence of electric field. electric field கொடுக்கலனாலும் அதில் என்ன இருக்கும், ஆல்ரெடி டைபோல் இருக்கும். ஏன்னா அதனுடைய சியும் அதாவது CO2ல லைக் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா அந்த மாலிகூல்ஸ், அது ரெண்டும் என்ன இருக்காது, கோஇன்சிடென்ட் ஆகாமல் ஆல்ரெடி செப்பரேட் ஆகி தான் இருக்குது. அப்போ ஆல்ரெடி அதில் பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்குது. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்து தான் அதை டெவலப் பண்ண அவசியம் கிடையாது. அந்த டைப் ஆஃப் சில மாலிகூல்ஸ் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் do not coincide அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போதே such molecules are called polar molecules. அப்போ முன்னாடி பார்த்தது நான் போலார் மாலிகூல்ஸ்னு அர்த்தம். பர்மனன்ட் டைபோல் இல்லாத கேஸுக்கும் இல்லை டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காத போது ஜீரோ இருக்கிற கேஸுக்கும் அது என்ன பேர், நான் போலார் மாலிகூல்ஸ். ஆனால் ஆல்ரெடி பர்மனெண்ட்டாக இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி டைபோல் மொமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்த கேஸ் என்னன்னு சொல்லுவோம், போலார் மாலிகூல்ஸ். போலார் மாலிகூல்ஸ்னா ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ டூ நாட் கோயின்சைட்னு அர்த்தம். நான் போலார்னா ப்ளஸ் மைனஸ் கியூ என்னது கோயின்சைடாக இருக்குது, 2a டிஸ்டன்ஸ் ஜீரோ, அதனால் டைபோல் மொமெண்ட் ஜீரோ முன்னாடி பார்த்தது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகூல்ஸ், அதுக்கப்புறம் H2O is an example of type. Various materials give rise in interesting properties of important application in the presence or absence of electric field. So electric field கொடுக்கும்போது அடுத்து என்ன நடக்கும், ஆப்சென்ட் ஆகும் என்ன நடக்கும்ன்றது கேஸை வச்சு நம்ம நிறைய இன்னும் அடிஷனல் ஸ்டடி பண்ண முடியும். இது நம்ம செகண்ட் சாப்டர் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், டைஎலக்ட்ரிக் அண்ட் போலரைசேஷன் ஒரு கான்செப்ட்டில். சரியா? ஸோ அந்த கண்டினியூட்டி அது இதோட இன்ட்ரடக்ஷன் இது. ஆக்சுவலாக நம்ம அது கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடி பார்த்துட்டோம். ரைட், நெக்ஸ்ட் டெரிவேஷன் ஹெட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, யூனிஃபார்ம் ஃபீல்டு. அந்த வார்த்தை சேர்த்து தான் பார்க்கணும். என்ன சொல்லிட்டாங்கன்னா டைபோலை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது. ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது எப்படி இருக்குது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கிற இடத்துல ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ சார்ஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ப்ளேஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும், அதான் இந்த ஹெட்டிங். புரியுதா? ஸோ டைபோல் when placed in டைபோல் placed in யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா டார்க் அங்கே ப்ரெசென்ட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல சார்ஜை கொண்டு போனால் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஏன்னா சார்ஜை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும் ஆல்ரெடி. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஆல்ரெடி அது ஒரு ஃபீல்டு. அப்போது டைபோலை கொண்டு போகும்போது ப்ளஸ் கியூ சார்ஜ் சுற்றி இருக்கிற ஃபீல்டும் மைனஸ் கியூ சுற்றி இருக்கிற சார்ஜ் இருக்கிற ஃபீல்டும் என்ன ஆகும், ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கூட இன்டர்ஃபியர் ஆகும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ரொட்டேஷன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அங்கே டார்க்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு சார்ஜ் ஈக்குவல் ஆப்போசிட் வேல்யூன்றதுனாலையும் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம்ன்றதுனாலையும் ஃபோர்ஸ் என்ன ஆகும், அதே மாதிரி ஈக்குவல் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கும். அதனால் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகிடும். பட் டார்க் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா ரொட்டேஷன் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா டார்க் இருக்கும். காட் இட்? இதுதான் ஆக்சுவல் ஐடியா. சி த டயக்ராம். அதுக்கப்புறம் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஃபார்முலா என்னது, எஃப் வெக்டார் ஈக்குவல் டு QE வெக்டார். இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. ஸோ QE இது ப்ளஸ் QEனா இது என்னது மைனஸ் QE, பிகாஸ் போத் ஆர் ஆப்போசிட் சார்ஜ். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறதுனால ஈக்குவல் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் நமக்கு இங்கே ஜீரோ ஆகிடும். இது ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ள ரிலேஷன். அதுக்கப்புறம் இந்த தீட்டா ஆங்கிள், அதான் என்னது ரொட்டேஷன் ஆங்கிள். ஸோ இந்த கேஸுக்கு ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும்னா டார்க்கு கிடைக்கும். அந்த டார்க்கோடைய ஃபார்முலா என்ன, எப்படி எழுதணும், டவ் வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். புரியுதா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்னா எப்படி எழுதுவோம், டவ் வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். டைபோல் மொமெண்ட் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு P கிராஸ் E. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா A கிராஸ் B எப்படி எழுதுவோம், AB சைன் தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் என்னது, இட் இஸ் ஏ வெக்டார் காம்பனண்ட், மீன்ஸ் வெக்டார் ப்ராடக்ட். இது அதுக்கு இன்னொரு பேர். ஃபைனல் ரிசல்ட் எதில் தான் கிடைக்கும், வெக்டாரில் தான் கிடைக்கும், சம் ஃபைனல் டைரக்ஷனில் கிடைக்கும். P sin தீட்டா ஜென்ரலாக n கேப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிக்கும் போது என்னது, யூ ஹேவ் டு யூஸ் P sin தீட்டா மட்டும்தான் வரும். சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. மேக்னிடியூட் ஆஃப் டவ் எழுதும்போது இதை மட்டும்தான் எழுத போகிறோம். அதாவது சிம்பிளி டவ் ஈக்குவல் டு P sin தீட்டா sin தீட்டா. ஸோ டூ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் ஃபைனல் ஆன்சர் எதில் தான் இருக்கும், வெக்டாரில் தான் கிடைக்கும், பிகாஸ் தட் இஸ் வெக்டார் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டா டூ இண்டிவிஜுவல் வெக்டார்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் ஆர் வெக்டார்.
டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர் என்னது ஸ்கேலார். இப்போ ஃப்ளக்ஸ் பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது வெக்டார், அங்கே ஏரியா ஆல்சோ வெக்டார் காம்பனன்ட், ஏன்னா ரொட்டேஷன் ஆங்கிளால சேஞ்ச் ஆகுறதுனால. ஸோ இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டான்னு பார்த்தோம். த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஸ்கேலார், அதனால தான் டாட் ப்ராடக்ட். இவனோட ஃபைனல் ஆன்சர் வெக்டாரில் தான் கிடைக்கும், தட் இஸ் வெக்டார் ப்ராடக்ட். ஸோ டவுஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் மட்டும் கொண்டு போய் பி சைன் தீட்டா. புரியுதா? இதுக்கப்புறம் பி வெக்டார் இ வெக்டார் கொடுத்துட்டு டவ் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மென்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஐ-கேப் ஜே-கேப் போட்டு மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சில மெத்தட் போடுவோம். அது நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்ப்போம். சரியா? தட் இஸ் அ ஃபார்முலா. ஸோ ஒரு டைப்போல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா என்னெல்லாம் நடக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணால் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். கன்சிடர் எ பர்மனன்ட் டைப்போல் ஆஃப் டைப்போல் மொமெண்ட் பி வெக்டார் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார். இங்கே வச்சிருக்கீங்க பர்மனன்ட் டைப்போல் மொமெண்ட். தேர் இஸ் எ ஃபோர்ஸ். என்ன ஆகுதுங்க? தேர் இஸ் எ ஃபோர்ஸ் QE வெக்டார் ஆன் Q, அப்புறம் மைனஸ் Q வெக்டார் ஆன் மைனஸ் Q. த நெட் ஃபோர்ஸ் ஆன் டைப்போல் இஸ் 0. ஸோ இந்த கேஸில் நெட் ஃபோர்ஸ் ஆன் டைப்போல் நமக்கு என்ன ஆகிடும்? நெட் ஃபோர்ஸ் ஆன் டைப்போல் வந்து 0 ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கணும். சின்ஸ் இ வெக்டார் ரீசன் என்ன? சின்ஸ் இ வெக்டார் வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுனால, டூ ஈக்குவல் சார்ஜ்னு சொல்லி ஈக்குவல்னா ஆப்போசிட் சைடு ப்ளஸ் Q மைனஸ் Q. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். வேறு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இருக்குது. ஈவன் சார்ஜ் சேமாக இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வில் கெட் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ். யூனிஃபார்மாக இருக்கும்போது ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். சார்ஜ் வேல்யூ சேம் பண்ணால் நமக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டேரக்ஷன் நெட் ஃபோர்ஸ் 0 ஆகுது. However, the charges are separated, so the forces are different points resulting. அதனால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? டார்க் இருக்கும். இங்கே டார்க் ஆன் த டைப்போல். ஸோ when the net force is 0, but the torque, otherwise we have to use other term is what? Couple. டார்க்னு சொல்லுவோம், otherwise அதை கப்புள்னு சொல்லுவோம். is independent of the origin. Okay, its magnitude equal the magnitude of each force multiplied by either derivation how to derive பண்ண final result. Okay, அதுக்கப்புறம் when E vector is P vector aligned with E vector, when P vector is aligned with E vector, the torque is 0. புரியுதா? ஒன்ஸ் இது அலைன் ஆயிடுச்சுன்னா P vector E vectorம் ஒரு அலைன்மெண்ட் வந்ததுக்கப்புறம் டார்க் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அது ரொட்டேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? அதுக்கப்புறம் டார்க் வந்து 0 ஆகிடும். சரியா? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் field is not uniform? In that case, the net force is will evidently not 0. எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் யூனிஃபார்மாக இருந்தால் என்ன இருக்காது? இப்போ ஃபோர்ஸு 0 ஆகாது, கண்டிப்பாக நான் 0. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ப்ளஸ் Q எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேறு, மைனஸ் Q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேறு. அப்போ ரெண்டுத்தினுடைய ஃபோர்ஸ் F1 F2 மாறிடும். தென் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஏதோ ஒன்று அதிகமாக கம்மியாக இருக்கும்போது வில் கெட் சம் சிம்பிளிஃபைடு வேல்யூ. அப்போ ஃபோர்ஸ் என்னவாக இருக்காது? 0 ஆகாது. எப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நாட் யூனிஃபார்ம்னா நெட் ஃபோர்ஸு 0 கிடையாது. புரியுதா? அதுக்கப்புறம் த டார்க் ஆஃப் த சிஸ்டம் அஸ் பிஃபோர் ஜென்ரல் கேஸ் இன்வால்வ் அஸ் லெட்டர்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு கேஸ் எடுக்க போகிறோம். when E vector is parallel to E vector or anti parallel to E vector தான் என்ன நடக்கும்? இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா parallel anti parallel என்ன அர்த்தம்? டவ் வெக்டார் ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம்? P vector cross E vector, otherwise magnitude of tau என்ன வரும்? P sin theta. கரெக்டா? P sin theta. ஓகே, ரைட். இப்போ கேஸ் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுக்கிறீங்கன்னா P vector parallel to E vector. எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மொமெண்ட்டும் பேரலாக இருந்தால் என்ன நடக்கும்? போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன். அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? பேரலல். இந்த மாதிரி இருந்தால் இந்த ஆரோட மீனிங் வந்து பேரலல் என்ன சொல்லியிருந்தேன். பேரலாக இருந்தால் தீட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். தீட்டா 0வாக இருந்தால் வாட் இஸ் சைன் 0? சைன் 0 டிகிரி 0 ஆகிடும். அப்போ உங்களுக்கு டார்க்கு ப்ரெசென்ட் ஆகாது. அப்போது டைபோல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா தீட்டா 0 ஆகிடும். தேர் இஸ் நோ டார்க் ப்ரெசென்ட். டவ் வந்து 0. இது ஃபஸ்ட்டு கேஸு. செகண்ட் கேஸ் எடுக்கிறீங்க. இது என்ன எடுக்கிறீங்க? P vector and E vector anti parallel. இதுக்கு பேர் ஆன்டி பேரலல் டைரக்ஷன். கரெக்டா? ஆன்டி பேரலல் டைரக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஸ்பேஸ் இல்லை.
ஆன்டி பேரலல் டைரக்ஷன். ஆன்டி பேரலல் டைரக்ஷன் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த ஆங்கிள்? ஆன்டி பேரலல்னா தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரின்னு அர்த்தம். பேரலல்னா தீட்டா 0 டிகிரி. கரெக்டாக ஆன்டி பேரலல்னா ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன், ஒன்று இப்படி போகுதுன்னா இன்னொன்று ஆப்போசிட் இப்படி வருது. அப்போ தீட்டா 180 டிகிரி. தீட்டா 180 டிகிரியாக இருந்தாலும் சைன் 180 டிகிரி என்ன ஆகிடும்? அப்போ சைன் 180 டிகிரி 0. அப்போ சைன் 180 டிகிரி 0 அப்படின்னா வாட் இஸ் அ டார்க்? 0. சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே டார்க் என்ன கிடைச்சிச்சு எனக்கு? 0. அப்போது டைபோல் மொமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள அந்த டைரக்ஷன் ஒன்று பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் சொல்லலாம். அதர்வைஸ் த ஆங்கிள் பிட்வீன் த டைபோல் மொமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இருந்தால் தேர் இஸ் நோ டார்க் ப்ரெசென்ட். டார்க் வந்து 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? எப்போ உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும்போது. சைன் 90 என்ன? 1. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும், PE அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் அந்த பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்குவாங்க. ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் ஆக்சுவலாக நம்ம ரியல் கேஸாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சார்ஜ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எவ்வளோன்னு எல்லா கேஸ்லையும் கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பர் ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்னு வச்சுக்கோங்க. அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அப்போ அது எவ்வளோ சார்ஜ் கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் நான் எதை கால்குலேட் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு டென்ஸாக செப்பரேட்டாக இருக்குது. ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தால் கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூஷன் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தால் அதனுடைய ஏரியா தெரிஞ்சால் நான் என்ன பண்ணலாம், அதை வச்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு டென்ஸாக ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் தெரிஞ்சால் அது ஃபுல்லாக அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், அதில் இருக்கிற சார்ஜை கால்குலேட் பண்ண முடியும். அது எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோன்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதில் நம்ம 3 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இந்த ஹெட்டிங் வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதோட சிம்பிள் வந்து சிக்மா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு Q/A. இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படி எழுத போகிறோம். புரியுதா? சேம் மீனிங் ஒன்லி. டெல்டா Q/Δs ஸ்மால் போர்ஷன், டெல்டா எஸ் போர்ஷனில் எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, டெல்டா Q/Δs சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட், டோட்டல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த கிவன் ஏரியா, தட் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அது சிம்பிளாக நம்ம டோட்டல் சார்ஜ் பை இந்த டோட்டல் ஏரியாவில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், சிக்மா ஈக்குவல் டு Q/A, அது Q/S. சேம் மீனிங் ஒன்லி. புரியுதா? நம்ம ப்ராப்ளம் இன்னும் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சிக்மா ஈக்குவல் டு Q/A. இதோட SI யூனிட், இதோட SI யூனிட் என்ன வரும், சார்ஜுக்கு கூலுமா, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அதனால யூனிட் என்ன வரும், இதுக்கு யூனிட் வந்து கூலும் மீட்டர் பவர் -2. ஏன், கியூவுக்கு வந்து கூலும், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், நியூமரேட்டர் கொண்டு வந்தால் கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். அதான் அதனுடைய SI யூனிட். தட் இஸ் வாட், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதாக போதும் நமக்கு. இது தேரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு அவ்வளோதான் தேவைப்படாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து லாம்டா. இது லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா என்னது அப்படின்னா, முன்னாடி பார்த்தது ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்ததுன்னா அதை வச்சு கண்டுபிடிக்கிறது அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா ஒரு திக்னஸ் நெக்லிஜிபிளாக எடுத்துருக்கக்கூடிய ஒரு தின் லைன் மீன்ஸ் ஒயர், தின் ஒயர் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, இல்லை ஒரு ஹேர் திக்னஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒயரை எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தால் அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ அதனுடைய லென்த்து தான் டிசைடிங் ஃபேக்டர். இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்ல போகிறோம், டோட்டல் சார்ஜ். Q வந்து கேபிட்டல் Q ஸ்மால் Q இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. டோட்டல் சார்ஜ் பை லென்த்து, சார்ஜ் பை லென்த்து. இப்போ சப்போஸ் இது நெக்லிஜிபிள் திக்னஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது திக்னஸ் இருக்குது, இது ஹேர் திக்னஸாக இமேஜின் பண்ணிட்டிங்கன்னா இதில் ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்ததுன்னா இதனுடைய லென்த்து என்ன, அதில் எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், சார்ஜ் பை லென்த் எடுத்திங்கன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கிடைக்கும். இதனுடைய யூனிட் என்ன வரும் அப்படின்னா, இதனுடைய யூனிட் கூலும் பை லென்த்னா மீட்டர். அப்போ நியூமரேட்டர் வந்து கூலும் மீட்டர் பவர் -1, அதே கூலும் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூலும் பர் மீட்டர். இது வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டிய ஃபார்முலா. லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி.
ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது என்னது இருக்கு பாருங்க, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து ரோ, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ வி ஹேவ் டு யூஸ் த சிம்பிள் இஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சிம்பிளாக சார்ஜ் டென்சிட்டி. புரியுதா? சம்டைம்ஸ் சிம்பிளி கால்டு சார்ஜ் டென்சிட்டி. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து ரோ ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் பை த வால்யூம். சிம்பிளாக Q/V சொல்ல போகிறோம், சார்ஜ் பை வால்யூம். அப்போ இதுக்கு என்ன ஒரு யூனிட்டு, சார்ஜுக்கு கூலும், வால்யூம் மேலே வந்து என்ன ஆகிடும், கூலும் பர் மீட்டர் கியூப், அதனுடைய யூனிட். இது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ ஒரு வால்யூம் ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்ததுன்னா அந்த டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடினா நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் ரோ. ரோ ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ் பை வால்யூம். பண்ண என்ன கிடைக்கும், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கிடைக்கும். Q வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, ரோ வி, இங்கே லாம்டா எல் போட்டால் டோட்டல் சார்ஜ் கழிச்சிடும். லாம்டா கொடுத்துட்டு Q கேட்டாங்கன்னா லாம்டா இன்ட்டு எல். போன கேஸில் Q வந்து சிக்மா ஏ, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஏரியா மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், டோட்டல் சார்ஜ் கிடச்சிடும். புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ காஸ் லா படிச்சுட்டு அதோட அப்ளிகேஷனில் கனெக்ட் பண்ணும்போது கண்டினியூஸ் சார்ஜ் அந்த கேஸஸ் வச்சுட்டு எக்ஸாக்டாக இவ்வளோ சார்ஜ் கால்குலேட் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி சார்ஜ் டென்சிட்டி கேஸ் யூஸ் பண்ணி தான் டோட்டல் சார்ஜை கால்குலேட் பண்ணலாம், இல்லை டென்சிட்டி கால்குலேட் பண்ணி ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காஸ் லா. சரியா? ஓகே. ஸோ நம்ம அடுத்து என்ன முக்கியமான ஹெட்டிங் பார்க்குறோன்னா காஸ் லா. காஸ் லாவுடைய பேசிக் ஃபார்முலா, அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன். இதுதான் நம்மளுடைய ப்ரைமரி ஹெட்டிங் இதில். சரியா? ஸோ காஸ் லாவை நம்ம எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். காஸ் லாவுடைய ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இதுதான் ஆக்சுவலாக காஸ் லாவுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் S equal to Q by epsilon naught. Qன்றது என்னது, டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை சர்ஃபேஸ். புரியுதா? ஸோ காஸ் லா அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் எடுக்கிறீங்க, ஓகேவா? இப்போது நான் வந்து இங்கே ஒரு சம் சார்ஜ் வரைகிறேன். இங்கே ஏதோ சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு, 1 2 + 3 சம் வேல்யூ +7 இந்த மாதிரி இருக்குது. 1 - இந்த மாதிரி சம் வேல்யூஸ்லாம் இருக்குது. சரியா? இது எல்லாமே சம் சார்ஜஸ். ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை சூஸ் பண்ண போகிறேன். ஓகே. இப்போது நம்ம காஸ் லாவை அப்ளை பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சம் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. நான் முதல்ல ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை சூஸ் பண்ணணும். சரியா? க்ளோஸ்டு பவுண்டரியை சூஸ் பண்ணாலே அதனால் நமக்கு ஒரு சர்ஃபேஸ் கிடச்சிடும். கரெக்டாக? அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுதான் என்னது, டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். இப்போ இதான் ஆக்சுவலாக என்னதுன்னா, இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிற கேஸில் சப்போஸ் இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே க்ளோஸ் ஆன சார்ஜ் என்னது, இது எல்லாமே க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜ். இது வந்து சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் க்ளோஸ் ஆகிருக்கு, +2 -1 +3. கரெக்டாக? அப்போ இதனுடைய டோட்டல் சார்ஜ் என்ன வரும் பாருங்க, நெட் சார்ஜ், தட் இஸ் டோட்டல் சார்ஜ், +2 -1 +3. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 4 வருமா? +2 5 5 - 1 என்ன வரும், +4 கூலும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ரஃபாக எடுத்துருக்கிறேன், அதனால் அந்த மாதிரி ஒரு வேல்யூ போட்டிருந்தேன். இப்போ இதான் என்னது, டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் பை சர்ஃபேஸ். அப்போ இதனுடைய டோட்டல் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, the total charge enclosed by the surface by epsilon naught. இங்கே டோட்டல் சார்ஜ் என்னது, இந்த கேஸுக்கு +4 by epsilon naught தான் என்னது, இந்த கேஸுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் எப்சிலான் நாட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸோட எஸ்என் யூஸ் பண்ணணும். ஸோ த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் பை எப்சிலான் நாட் போட்டால் என்ன கிடைச்சிரும், த டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடைச்சிரும். தட் இஸ் காஸ் லா. ஸோ அந்த சர்ஃபேஸ் நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். நம்ம சூஸ் பண்ணுற அந்த சர்ஃபேஸுக்கு பேர் வந்து காஸியன் சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்குதோ தட் இஸ் வாட், நெட் சார்ஜ், அதர்வைஸ் டோட்டல்
charge. சொல்ற பாயிண்ட் புரியுதா? That is Gauss law. So total charge enclosed by the surface by epsilon naught போட்டீங்கன்னா that is equal to flux phi-க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அவர் நமக்கு கொடுத்துருந்தார். அந்த காஸ் அவர் நமக்கு கொடுத்த ஃபார்முலா. That is very useful to find electric field for multiple cases. ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஃப்ளக்ஸை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடிஞ்சது. சரியா? இது நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இப்போது Gauss law உடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணணும். ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். Gauss law is true for any closed surface. எந்த ஒரு க்ளோஸ் எனி க்ளோஸ் சர்ஃபேஸ் என்ன அர்த்தம்? அதனுடைய ஷேப் வந்து என்ன மாதிரி ஷேப் இருக்கலாம், ரெகுலர் ஷேப்பாக இருக்கலாம், irregular சர்ஃபேஸாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். சரியா? Gauss law is true for any closed surface no matter what the shape or size. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் நான் எடுத்தேன் இல்லையா? இதில் இன்னொரு கேஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் இன்னொரு சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுறேன். லைக் பண்ண வச்சுக்கோங்க க்ளோஸ் சர்ஃபேஸ். இல்லையா? இன்னொரு க்ளோஸ் சர்ஃபேஸ் நானும் சூஸ் பண்ணுறேன். லைக் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணால் இது என்ன ஷேப்புன்னா எனக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. அதாவது அது ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அதனுடைய ஏரியா, இல்லை கியூபாய்டு, ஸ்பியரு, அந்த மாதிரி ரெகுலர் ஷேப். இதெல்லாம் என்னது? ரெகுலர் ஷேப். இதோட ஷேப் எப்படி நமக்கு தெரியும்? ரெக்டாங்கிள், கியூபாய்டு, சர்க்கிள், சிலிண்டர் இதெல்லாம் சொன்னோன்னா அதோட ஷேப் நமக்கு தெரியும். இதெல்லாம் என்னது? ரெகுலர் ஷேப். இர்ரெகுலர் ஷேப்னா இது இந்த ஷேப்புக்கு நேம்லாம் கிடையாது. பட் இதை நான் என்னென்னு சொல்ல முடியும்? இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்புன்னு சொல்ல முடியும். கரெக்டாக? கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு லூப். ஸோ அப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குதோ அதான் அதனுடைய நெட் சார்ஜ். அதை யூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கேஸுக்கு ஃப்ளக்ஸ் என்ன வரும் பாருங்கள். டோட்டல் சார்ஜ் என்னது? நெட் சார்ஜ் என்ன வரும் இந்த கேஸில்? -6 பிகாஸ் போத் ஆர் நெகட்டிவ். அப்போது -6/ε0 டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு. இந்த கேஸில் தான் என்னது? ஃப்ளக்ஸ். த டோட்டல் ஃப்ளக்ஸ் யூஸிங் Gauss law யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே டோட்டல் சார்ஜ் பை ε0 பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த டோட்டல் ஃப்ளக்ஸு கிடச்சிடும், நெட் ஃப்ளக்ஸ். புரியுதா? ஸோ டசன்ட் மேட்டர் வாட் இஸ் த ஷேப் ஆர் சைஸ் ஆஃப் த ஏரியா. புரியுதா? அதான் தட் இஸ் எஸ். ஒன்லி திங் இஸ் வாட்? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும். அதுக்குள்ளே சார்ஜ் இருந்தால் போதும். அது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? தட்ஸ் வை Gauss law is true for any closed surface no matter what its shape or size. அது எந்த ஷேப்பில் இருக்குது, எந்த சைஸில் இருக்குன்றது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனில் Q/ε0 சொன்னால் ஃப்ளக்ஸ் phi = Q/ε0. அதில் the term Q ரைட் சைடு இன்க்ளூட்ஸ் சம் ஆஃப் ஆல் சார்ஜஸ் என்க்ளோஸ் சர்ஃபேஸ். அதை நான் போட்டு காமிச்சோம். ஃபார்முலா வரக்கூடிய Qன்றது என்னது? டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் என்ன அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் ஆல் சார்ஜ். இப்போ தனித்தனியாக சார்ஜ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு கிடைக்கும் சம் ஆஃப் த சார்ஜ். அதே மாதிரி சர்ஃபேஸுக்கு வெளியில் இருக்கிற சார்ஜை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு வெளியில் இருக்கிற சார்ஜ் நான் என்ன பண்ண மாட்டேன்? எடுக்க மாட்டேன். சொல்கிறது புரியுதா? கிளியர்? இங்கே பாருங்கள். இப்போ இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் நான் சூஸ் பண்ணும்போது இந்த சார்ஜை நான் கவுண்ட் பண்ண அவசியம் கிடையாது. எனக்கு அந்த க்ளோஸ் சர்ஃபேஸுக்குள்ள இருக்கிற சார்ஜ் என்ன வருதோ அதை மட்டும் தான் நெட் சார்ஜாக எடுக்க முடியும். புரியுதா? ஸோ சம் ஆஃப் ஆல் சார்ஜஸ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ் த சார்ஜஸ் மே பி லொக்கேட்டட் எனிவேர் இன்சைட் த சர்ஃபேஸ். அதே மாதிரி த சார்ஜ் மே பி லொக்கேட்டட் எனிவேர் இன்சைட் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸுக்குள்ளே அது எங்கே வேணாலும் இருக்கலாம். அதாவது இந்த பொசிஷனில் தான் இருக்கணும், அந்த பொசிஷனில் இருக்கலாம் அவசியம் கிடையாது. அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே த சார்ஜ் லொக்கேட்டட் எனிவேர் இன்சைட் த சர்ஃபேஸ். அது எல்லாமே டோட்டல் சார்ஜ் கூட ஆட் பண்ணிப்போம். அதான் அதனுடைய மீனிங். புரியுதா? ஸோ அப்போ சம் ஆஃப் ஆல் சார்ஜஸ் என்க்ளோஸ்ட் பை சர்ஃபேஸ் எடுப்போம். த சார்ஜ் மே பி லொக்கேட்டட் எனிவேர் இன்சைட் த சர்ஃபேஸ். எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே. இந்த சுச்சுவேஷன் when the surface is so chosen that there are some charges inside or outside the electric field, the left side is due to all the charges both inside and outside. Yes, the term Q right side Gauss law however what represents only the total charge inside the S. So நான் சூஸ் பண்ண அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் வெளியிலேயே சார்ஜ் இருக்கலாம், உள்ளே சார்ஜ் இருக்கலாம். அதனாலே ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லை ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பட் Gauss law அப்ளை பண்ணும்போது நான் சூஸ் பண்ண அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு டோட்டல் சார்ஜ் என்ன, அதனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். த டோட்டல் சார்ஜ் ஒன்லி என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ். அதான் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த சர்ஃபேஸ் தட் வி ஹவ் சூஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் Gauss law இஸ் கால்டு Gaussian சர்ஃபேஸ். நம்ம Gauss law ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் நம்மளே சூஸ் பண்ணுவோம். Gauss lawவுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்ளை பண்ணுறோம்னா அந்த சர்ஃபேஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? Gaussian சர்ஃபேஸ். நம்ம எந்த சர்ஃபேஸ்
ரெஃபரன்ஸாக சூஸ் பண்ணுறோமோ தட் சர்ஃபேஸ் பேஸ்ட் ஆன் த காஸ் லா அந்த சர்ஃபேஸை காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ மே சூஸ் எனி சர்ஃபேஸ் அண்ட் அப்ளை காஸ் லா. நீங்கள் எங்கே வேணாலும் சர்ஃபேஸை சூஸ் பண்ணி காஸ் லா அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்துலனாலும் இமேஜினரி சர்ஃபேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சி காஸ் லா யூஸ் பண்ணி ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, யூ மே choose any Gaussian surface and apply Gauss law. However, take care not to let Gaussian surface pass through any discrete charge. This is because electric field due to system of discrete charges is not well defined at the location any charge. Okay. அதுக்கப்புறம் however Gaussian surface can pass through continuous charge distribution. So charge நமக்கு continuous distribute ஆகும்போது கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதை கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இல்லை லைனாக இருந்தால் லீனியர் சார்ஜ் ஒயராக இருந்ததுன்னா இல்லை வால்யூமாக இருந்தால் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அதை யூஸ் பண்ணி காஸ் லாவை அப்ளை பண்ண முடியும் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் பை சர்ஃபேஸ் கேஸ்க்கு. ரைட். காஸ் லா இஸ் ஆஃபன் யூஸ்ஃபுல் டுவர்ட்ஸ் மச் ஈஸியர் கால்குலேஷன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வென் த சிஸ்டம் ஹேஸ் சம் சிமெட்ரி. திஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த சாய்ஸ் ஆஃப் சூட்டபிள் காசியன் சர்ஃபேஸ். ஓகே, இதெல்லாம் இதனோட அட்வான்டேஜ். ஃபைனலி காஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த இன்வர்ஸ் ஸ்கொயர் டிபெண்டன்ஸ் distance contained in the Coulomb's law. So எப்படி distance அதிகமாக Coulomb's lawவில் electric field force decrease ஆகும். அதனால் electric field inversely proportional to square of the distance. கரெக்டா? ஸோ காஸ் லாவை அதை ஒபே பண்ணும், வயலேட் பண்ணாது. எனி வயலேஷன் ஆஃப் காஸ் லா இண்டிகேட் டிபார்ச்சர் ஃப்ரம் த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது பேசிக் திங் தான். ஃபஸ்ட்டு ஃபியூ பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். அதான் என்னுடைய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. சரியா? ரைட். இப்போ நம்ம இதில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஆக்சுவலாக 3 பிரைமரி அப்ளிகேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. காஸ் லாவை பேஸ் பண்ணி 3 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பாருங்கள். ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர். ஸோ ஒரு இன்ஃபினைட் ஒயர் எடுத்துக்கிறீங்க, அது ரொம்ப தின் ஒயர்னு வச்சுக்கோங்க. சரியா? எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு தின் ஒயர் எடுத்துக்கிறீங்க. இதில் எல்லாமே ஒரே டைப் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டாக தான் எடுத்துப்போம். சப்போஸ் நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ கன்வீனியன்ட்டுக்காக ஆல் த சார்ஜஸ் ஆர் கன்சிடர் அஸ் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் வாட் இன்ஃபினைட் லென்த் போயிட்டே இருக்குது எடுத்துருக்குறோம். பட் இட் இஸ் எ இன்ஃபினைட் லென்த் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ்டு ஒயர் எடுத்துக்கிறீங்க. சரியா? இப்போ இதை சுற்றி என்ன ஆகும்? இதை தான் ஆக்சுவலாக இன்ஃபினைட் சார்ஜ்டு ஒயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா பக்கமும் வரும் இல்லையா? 3 டைமென்ஷனில் இருக்கும் இல்லையா? ஆல் டைரக்ஷனில் போகும் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. அப்போ நீங்கள் இங்கேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்க, அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதே டிஸ்டன்ஸ் இங்கே எல்லா பாயிண்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இமேஜினரியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் எப்படி இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். புரியுதா? 3 டைமென்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த பாயிண்ட் பி. இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் அது எந்த ஷேப்பில் தெரியும்? ஷேப்பில் தெரியும். ஆக்சுவலாக நம்ம ஒரு இமேஜினரி ஒரு ஃபைனைட் லென்த் மட்டும் இருக்குது. இது ஆக்சுவலாக இன்ஃபினைட் ஒயர். நம்ம ஒரு குறிப்பிட்ட இதில் மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒயர் இன்ஃபினைட் தான். ஆக்சுவலாக ட்ரா பண்ணணும். ஸோ ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பக்கம் தான் நமக்கு என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இன்ஃபினைட் ஒயர்ன்றதுனால அலாங் த லைனில் என்ன இருக்காது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்கே இருக்காது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் இன்ஃபினைட் அலாங் த டைரக்ஷன் இருக்காது. ஒன்லி இந்த டைரக்ஷன் மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு பாஸ் ஆகும். புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக அந்த கேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். இதுதான் அந்த டயக்ராம். அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் கால்குலேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினைட் அந்த ஒயர்னால. சரியா? அதாவது ஃபீல்டு டியூ டு இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஒயர். யூனிஃபார்ம்லி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போது இந்த மாதிரி யூனிஃபார்மாக ஸ்ட்ரைட் ஒயர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தால் அங்கே என்னது? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே சார்ஜ் டோட்டலாக எத்தனைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எதை வச்சு சொல்லுவோம்? லேம்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ அதிலிருந்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தால் ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் அந்த டிஸ்டன்ஸ். இங்கே ஆறுன்றது என்னது?
நம்ம யூஸ் பண்ண டயக்ராமில் இந்த இருக்குது பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒயர்லேருந்து நம்ம சூஸ் பண்ண பாயிண்ட் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் டியூ டு இன்ஃபினிட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜினால. சரியா? ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா சால்வ் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு lambda divided by 2 pi epsilon naught r. சரியா? ஸோ இதோடைய ஃபார்முலா வந்து lambda divided by 2 pi epsilon naught r. ஸோ அட் பாயிண்ட் பியில் lambda divided by 2 pi epsilon naught r அப்படின்னு வரும். லாம்டான்றது என்னது இங்கே லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இந்த கேஸில் லாம்டாவோட மீனிங் வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஆறுன்றது அந்த ஒயர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் பாயிண்டில். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எல்லா இடத்துலையும் ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ லாம்டா டிவைட் பை 2 pi epsilon naught r. ஸோ நம்ம இதே ஃபார்முலா இப்படி யூஸ் பண்ணுவோம். இதே ஃபார்முலா வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேஸுக்கு இதில் 1/4 pi epsilon naught பதிலாக நமக்கு என்ன தெரியும் 9 × 10⁻⁹ தெரியும் இல்லையா கே வேல்யூ. இது வேறு எப்படி எழுதலான்னு பாருங்களேன். மல்டிப்ளைடு 2/2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். 2/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 2 lambda ஆகிடும். இங்கே என்ன வரும் 4 pi epsilon naught rன்னு வரும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மல்டிப்ளைடு 2/2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணிங்கன்னா 2 × lambda 2 lambda 2 × 2 4 ஆகிடும் 4 pi epsilon naught r. அப்போ 1/4 pi epsilon போனால் என்ன எழுதலாம் கேன்னு எழுதலாமா? அப்போ 2k lambda by r இப்படி இந்த ஃபார்முலா எழுத முடியும். புரியுதா? வேர் k ஈக்குவல் டு 1/. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவல் ஃபார்முலா. இது ஆக்சுவல் ஃபார்முலா கரெக்ட். லாம்டா டிவைடட் பை 2 pi epsilon naught ஆக்சுவல் ஃபார்முலா. இன் டர்ம்ஸ் ஆஃப் கே உள்ள கொண்டு வர 2k lambda by r. இது இன்னும் எப்படி இல்லை கே வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது எதுக்கு ஈக்குவல் 9 × 10⁻⁹ ஈக்குவல். ஸோ இன்னும் எப்படி ஈஸியாக எழுதலாம் இது 2 9 × 10⁻⁹ into lambda by r. அப்போ 9 × 2 என்னது 18 × 10⁻⁹ into lambda by r இப்படி யூஸ் பண்ணலாம். எல்லாமே அதனுடைய ஃபார்முலா. சரியா? ஆல்சோ கரெக்ட். இதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது பேசிக்காக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஃபார்முலா இதுதான். லாம்டா டிவைடட் பை 2 pi epsilon naught r. இந்த கேஸில் இன்னொரு பாயிண்ட் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர். நார்மலாக பாயிண்ட் சார்ஜ் கேஸில் என்ன பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோம். டைபோல் என்ன பார்த்தோம் 1/r³ பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் ஓவர் கேஸில் என்ன வந்திருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் லாம்டா டிவைட் பை 2 pi epsilon naught r. ஸோ இப்படி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். 2 மல்டிப்ளை டிவைட் பண்ணி ஈக்குவலன்ட் ஃபார்மெட்டில் என்னோட வேல்யூ 9 × 10⁻⁹ தெரிஞ்சதுனால இந்த ஆன்சர் இந்த மாதிரி மாறிடும். கேவுக்கு பதிலாக 9 × 10⁻⁹ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் 18 × 10 லாம்டாவும் ஆரும் தெரிஞ்சால் போதும். இதில் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கிவன் டேட் அந்த மாதிரி இருந்தால் தட் ஆல்சோ கரெக்ட். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் லாம்டா போட்டு 2 pi epsilon naught வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி காம்ப்ளிகேட்டாக சால்வ் பண்ணணும். இட்ஸ் நாட் நெசசரி. ஸோ எவ்வளோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். புரியுதா? ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலா. அதர் ஃபார்மெட் இந்த கேஸுக்கு. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட். வந்து இன்ஃபினிட்லி பிளேன் ஷீட்டு. ஸோ ஒரு ஷீட் எடுத்துக்கிறீங்க தின் ஷீட்டு. ஒரு பேப்பர் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் தின் ஷீட். அது அப்படியே இன்ஃபினிட் லென்த்தில் போயிட்டே இருக்குது. அதில் சார்ஜ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது அந்த ஷீட்டில். அப்படின்னா அப்போது வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா இன்ஃபினிட் பிளேன் ஷீட்டில் ஹியர் இதான் என்னது அந்த இன்ஃபினிட் பிளேன் ஷீட். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போது வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் டியூ டு இன்ஃபினிட் பிளேன் ஷீட். ஸோ அதுதான் இந்த கேஸுக்கான இதான் அதோட டயக்ராம். ஃபார்முலா தான் நமக்கு தேவைப்படும். தட் இஸ் த ஃபார்முலா. E equal to electric field E equal to sigma by 2 epsilon naught. மேக்னிடியூட் மட்டும் நம்ம எழுதும் எப்படி எழுதும்
சிக்மா பை 2 எப்சிலான் நாட்னு கிடைச்சிருக்கும். கரெக்டா? மேக்னிடியூட் மட்டும் எழுதும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு சிக்மா என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பை 2 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கேஸில் ஆக்சுவலாக என்ன வரல பாருங்க, டிஸ்டன்ஸே வரல. ஸோ இங்கே டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி எதுவுமே இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எக்ஸ். இந்த இடத்துல ஆக்சுவலாக எக்ஸ்ன்னு எடுத்திருப்பாங்க. சி ஹியர் ஆருக்கு பதிலாக அங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருப்பாங்க. எக்ஸ்னால எனக்கு என்ன ஆகாது, நமக்கு எந்த இம்பாக்ட்டும் கிரியேட் ஆகிருக்காது. புரியுதா? இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி சிக்மா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எப்போ இன்ஃபினைட் பிளேன் ஷீட்டில் எடுக்கும்போது தெரியுதா? தேர் இஸ் நோ டிஸ்டன்ஸ் காம்பனண்ட் டினாமினேட்டர், 2 கான்ஸ்டன்ட் எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இந்த கேஸில். புரியுதா? போன கேஸில் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் டு ஆர்னு பார்த்தோம். இதில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கேஸில் இன்ஃபினிட் ஒயரில் எடுக்கும்போது இதில் டிஸ்டன்ஸே வரல. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கேசஸில். சரியா? ரைட். அதே மாதிரி இது ப்ளஸ்ஸாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸில் வரும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் த பிளேட், இஸ் பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க இல்லையா? இஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் த பிளேட் இஃப் சிக்மா இஸ் பாசிட்டிவ் அண்ட் டுவர்ட்ஸ் த பிளேட் இஃப் சிக்மா இஸ், because sigma எதுக்கு ஈக்குவல்? ஏன் பாசிட்டிவ் நெகட்டிவ்? சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. ஸோ சிக்மா பாசிட்டிவ் எப்போ? Q பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ், அதர்வைஸ் சிக்மா கிரேட்டர் தென் 0 இருந்தால். சிக்மா நெகட்டிவ் எப்போ? சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால், பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா, because that is the formula of surface charge density, sigma equal to Q by E. Clear? That is the reason. Next, field due to uniformly charged thin spherical shell. Field due to uniformly charged thin spherical shell. So, in the spherical shell, எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இதான் ஆக்சுவலாக அந்த ஸ்பெரிக்கல் ஷெல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துட்டிங்கன்னா, இதில் இன்சைடில் எங்கேயுமே சார்ஜ் கிடையாது. ஒரு பால் எடுக்கிறீங்க, பால் இன்சைடில் எதுவுமே எம்டியாக இருக்கும் இல்லை, எதுவுமே இருக்காது. சர்ஃபேஸில் மட்டும் என்ன இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், சம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து லைக் இந்த மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வந்து இந்த மாதிரி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பாசிட்டிவ் மட்டும் எடுக்கிறேன். யூனிஃபார்மாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்ததுன்னா, இப்போது நான் 2 பாயிண்ட் சூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஆக்சுவலாக ஃபிக்ஸடாக ஒரு ரேடியஸ் இருக்குது. அந்த ரேடியஸ் என்னது? ரேடியஸை வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஆர். சரியா? அதுக்கப்புறம் பாயிண்ட் பி அவுட் சைடில் ஒன்று சூஸ் பண்ண போகிறேன், இன்சைடில் ஒன்று சூஸ் பண்ண, 2 கேஸாக எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து பி அவுட் சைடு என்னது, அந்த பாலுக்கு அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். சென்டரில் என்னோட ரேடியஸ் என்னது, ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்போ நான் காஸியன் சர்ஃபேஸை எங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம். சார்ஜ் ஆக்சுவலாக எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஒரிஜினலாக சார்ஜ் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது வந்து ஒன்லி த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல். ஓகேவா? சார்ஜ் வந்து சைடில் எதுவுமே கிடையாது. இது அதோட சென்டர் பாயிண்ட் ஓ. ரைட்? இதோட ரேடியஸ் வந்து ஆர், கேபிட்டல் ஆர். ஆக்சுவலாக தட் இஸ் த ஆக்சுவல் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால். சரியா? இப்போ நான் அவுட் சைடில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன். அந்த பாயிண்ட்டு சென்டர்ந்து உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸ்மால் ஆர். இந்த பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர். புரியுதா? இதை இமேஜினரி வச்சு இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டும் அதே டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணால் அது எல்லா இடத்துலையும் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே இருக்க முடியும். கரெக்டு தானே? டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஈச் பாயிண்ட் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். இப்போ என்டையர் சர்ஃபேஸ்லேயும் என்னவாக தான் இருக்கும், ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்க முடியும். அப்போ இதை இமேஜினரியாக எடுத்து இந்த பாயிண்ட்டு என்ன பண்ணுறேன், இமேஜினரியாக பண்ணுறேன். இது எல்லாமே ஈக்குவல் ரேடியஸில் இருக்குது. கரெக்ட்? புரிஞ்சுதா? இந்த ரேடியஸ், இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது, காஸியன் சர்ஃபேஸ். இதை நானாக சூஸ் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இதை சுற்றி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சி அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டு பி, இதோட டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ இது டோட்டலாக என்க்ளோஸ் ஆகிருக்கும் போது இதில் இருக்கிற மொத்த சார்ஜ் அது க்ளோஸ் லூப்புக்குள்ள வந்துருமா? காஸ்லான என்னது, இந்த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த காஸியன் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ன்றது இந்த சர்ஃபேஸ் கிடையாது, நான் சூஸ் பண்ண சர்ஃபேஸ் அதான் என்னது, காஸியன் சர்ஃபேஸ். அதுக்குள்ளே இருக்கிற டோட்டல் சார்ஜ். ஸோ இதான் நான் காஸியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணியிருக்கிறேன்.
இதுக்குள்ளே இருக்கிற டோட்டல் சார்ஜ் இதுதான். இந்த காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ளே எல்லா சார்ஜும் என்க்ளோஸ் ஆயிடுது கரெக்டாக, அந்த பால் கூட மொத்த சார்ஜும். அப்போ இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி என்ன வரும்? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ். அது என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட்டு ஃபீல்டு அவுட் சைட் த ஷெல். அவுட் சைட் த ஷெல்னா என்ன அர்த்தம்? அவுட் சைடில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாலுக்கு அவுட் சைடில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஃபீல்டு கண்டுபிடிக்கிற கேஸ் தான் என்னது? ஃபீல்டு அவுட் சைட் த ஷெல். ஸோ அந்த கேஸுக்கான ஆன்சர் என்ன வரும்? E equal to Q by 4 pi epsilon naught R square. மேக்னிட்யூட் மட்டும் எதுன்னு என்ன வரும் இந்த கேஸுக்கு? இந்த கேஸுக்கு ஃபார்முலா E equal to Q by 4 pi epsilon naught R square. நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா பாயிண்ட் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இதில் இருக்கும். இந்த டோட்டல் சார்ஜ் பை 4 pi epsilon naught R square. KQ by R square பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருக்கும். பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து அதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஏன்னா பாயிண்ட் சார்ஜ் ஆல்சோ கன்சிடர்ஸ் பாயிண்ட் ஸ்பெரிக்கல் கேஸ் மாதிரி. ஸோ சுற்றி எல்லா பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சிமிலர் டைப் ஆஃப் ஃபார்மெட்டில் தான் அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் என்னது? ஃபஸ்ட்டு கேஸுக்கு ஃபீல்டு அவுட் சைட் த ஷெல்லுக்கு. இது வந்து கேஸ் 1க்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸுக்கான ஆன்சர். செகண்ட் கேஸ் என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பெரிக்கல் பால் இருந்தது இல்லையா, இன்சைடில் ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். அடுத்தது இமேஜினரி சர்ஃபேஸ் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். இதோட ரேடியேஷன் ஆர்னு எடுத்துக்கிறேன். இது செகண்ட் கேஸ். இந்த கேஸில் வந்து நான் சூஸ் பண்ண ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட கிரேட்டர். செகண்ட் கேஸ் என்ன எடுக்கிறேன்னா, தட் இஸ் வெரி வெரி லெஸ் தென், நாட் வெரி வெரி லெஸ் தென், ரெண்டே பாயிண்ட் எடுத்துக்கோங்க, கம்பேரிசன் அவ்வளோ பெருசு பார்த்த தேவையில்லை. ஆர் கிரேட்டர் தென் ஆர் என்ன எடுத்துக்கலாம் சார்? ஆர் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் இல்லையா, பண்ணிக்கணும். ஒன் செகண்ட். இது வந்து இந்த ரேடியஸை விட கிரேட்டர் ஃபஸ்ட்டு கேஸில். செகண்ட் கேஸில் என்ன எடுக்கிறோம்? ரேடியஸை விட ஸ்மாலர் ஆர்னு எடுக்கிறோம். அதாவது ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸை விட இது என்ன எடுத்துக்கிறோம்? ஸ்மாலர் அப்படின்னு எடுத்துடுறோம். ஒரு பாயிண்ட் புரியுதா? அந்த மாதிரி எடுக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகும்? 0 ஆகும். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுது? இன்சைடில் இதை சூஸ் பண்ண இல்லையா இந்த கேஸில், இதில் இதான் என்னது? காஸியன் சர்ஃபேஸ். காஸியன் சர்ஃபேஸ். இப்போ இதுக்குள்ளே ஏதாவது சார்ஜ் முதல்ல என்க்ளோஸ் ஆகிருக்குதா? நான் காஸியன் சர்ஃபேஸ் எதை வேணாலும் சூஸ் பண்ணணும்னு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். தட் சர்ஃபேஸ் யூ கேன் சூஸ் எனிவே அண்ட் ஆல்சோ அது எந்த ஷேப்பில் வேணாலும் சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டோம். அந்த சர்ஃபேஸுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் ஃபுல்லாக உள்ளே கவர் ஆகுதோ அதான் நெட் சார்ஜ். இப்போ இந்த சர்ஃபேஸ் இதை நான் ரேடியஸாக எடுத்து ஒரு சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஏதாவது சார்ஜ் இருக்கான்னு கேட்டால் நோ. ஏன்னா சார்ஜ் ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல் பட் நாட் இன் இன்சைட். அப்போ இன்சைடில் எந்த சார்ஜுமே இல்லைன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் காஸ்ல அப்ளை பண்ணால் 5 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ E ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் அதனுடைய ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னா ஒரு இமேஜினரி எடுத்துட்டேன்னா அந்த பாலோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். அவுட் சைடில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுற சென்டரில் டிஸ்டன்ஸ் ஆர் ரேடியஸ் எடுத்து அதை ஒரு இமேஜினரி ஸ்பியராக எடுத்து சால்வ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா Q/4πε R². அதே ஸ்பெரிக்கல் ஷெல் இன்சைடில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த ரேடியஸை ரெஃபரன்ஸ் எடுத்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 பிகாஸ் தேர் இஸ் நோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த காஸியன் சர்ஃபேஸ். அதனால அது என்ன ஆயிடுது? 0 ஆகிடுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுதா? தான் அந்த 2 கேசஸ். இதில் தான் அந்த கடைசியாக போட்டிருப்பாங்க ஆர் லெஸ் தென் ஆர். என்ன வந்திருக்கும்? ஆர் கிரேட்டர் தென் ஆர். ரைட் ரைட் போலாமா? அடுத்தது ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ். இந்த சாப்டரில் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு, அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது 2019 2 point charges A and B having plus Q and minus Q respectively are placed at certain distances apart and force acting between them is F. If 25% of charge A is transferred to B, then force between the charges becomes என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு சிம்பிள் கொஷின் தான், பட் அந்த பர்சன்டேஜுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். சரியா? ஸோ இது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த கேஸுக்கு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கேஸுக்கு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக ஒரு டயக்ராம் போடு. அவங்க ப்ளஸ் Q மைனஸ் Q சார்ஜ்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இது வந்து ப்ளஸ் Q சார்ஜ், இது வந்து
மைனஸ் q சார்ஜ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ். நம்ம வழக்கமாக எப்படி எடுத்துப்போம், ஆர்னு எடுத்துப்போம். அது அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எஃப் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல், எஃப்க்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃபோட ஃபார்முலா என்ன, கே q1 q2 பை ஆர் ஸ்கொயரா. நான் மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன வரும் இங்கே, q இன்ட்டு q பை த டிஸ்டன்ஸ் இஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு, கே q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இதான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இனிஷியலாக இருந்த ஃபோர்ஸ். அதாவது அவங்க எஃப்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ப்ளஸ் கியூவியும் மைனஸ் கியூவியும் சம் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வச்சிடறோம். அந்த டிஸ்டன்ஸ் ஆறு. அப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப். ஸோ அப்போ பேசிக்காக ஃபோர்ஸுடைய ஃபார்முலா என்ன, கே கியூ இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர். நான் மேக்னிடியூட் எழுதுனால நெகட்டிவ் சைன் போடலை, மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன். அதனால் வெக்டார் போடும்போது தான் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ண டைரக்ஷன்லாம். ஸோ கே இதனோட மேக்னிடியூட் கியூ, அதோடைய மேக்னிடியூட் கியூ, கே கியூ இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக இனிஷியலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, 25% ஆஃப் சார்ஜ் ஏவிலிருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா. ஸோ 25%, நான் பர்சன்டேஜை பற்றி நான் ஏற்கனவே ஒரு சில பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், 25%னா நம்ம எப்படி எழுத போகிறோன்னு சொல்லியிருந்தேன், 1/4. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, 25%னா 25/100. சிம்பிளிஃபை பண்ணால் 1/4. சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 50% என்ன அர்த்தம், ஃப்ராக்ஷனில் எழுதிங்கன்னா 1/2. 75% என்ன அர்த்தம், என்ன வரும், 3/4. இது ஞாபகம் இருக்கா, பேசிக் மேக்ஸ் கிளாஸில் நான் ஞாபகப்படுத்திருந்தேன். அதனால் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பர்சன்டேஜ் சால்வ் பண்ணுறது இப்படி சால்வ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். 25% 1/4, 50% 1/2, 75% என்னது /4 எழுதலாம். கரெக்டாக. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளஸ் கியூலேருந்து 25% ஆஃப் சார்ஜ் எங்கே போகுதான், செகண்ட் சார்ஜுக்கு. அதாவது இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டாங்க பாயிண்ட் வைஸ் சொல்லும் போது இது என்னது, ஏ வந்து ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது, பியில் மைனஸ் கியூ சார்ஜ் இருக்குது. இதனுடைய சார்ஜ் வந்து 25% பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நியூ ஃபோர்ஸு ப்ரீவியஸ் ஃபோர்ஸை விட அது என்ன ஆயிருக்குன்னு கேட்குறாங்க, இன்க்ரீஸாக டிக்ரீஸாக இல்லை எத்தனை டைம்ஸ், இல்லை இந்த ஆப்ஷன் வந்து அதை என்ன கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சரியா, இங்கே பாருங்கள் இது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ அப்படியே வச்சுக்கிறேன், பாயிண்ட் அதே தான், அது மாறல. சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க, அதுவும் மாறல. கரெக்டா. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் கியூலேருந்து 25% ஆஃப் சார்ஜ், 25% ஆஃப் சார்ஜ் என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கரெக்டாக. 25% ஆஃப் சார்ஜ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இங்கே எவ்வளோ இருக்கும், ஒரிஜினலாக இது 100%, இதுவும் 100%. இதிலிருந்து 25% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரிமைனிங் 75% இருக்குமா, கரெக்ட். ஸோ இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 75% ஆஃப் Q மட்டும் இருக்கும். கரெக்டாக, 75% ஆஃப் Q மட்டும் இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கும் பாருங்கள், ஆல்ரெடி என்ன சார்ஜ் இருந்தது, நெகட்டிவ் சார்ஜா. நான் எவ்வளோ அனுப்புனேன், 25% ஆஃப் ப்ளஸ் Q. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 100% ஆஃப் மைனஸ் Q. ஸோ இப்போ இங்கேருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இல்லைனா உங்களுக்கு புரியணும்னா ஸ்டெப்ஸ் இப்படி போடுறேன், கிளியராக உங்களுக்கு புரியும். புரியுதா, நிறைய ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. 100% இருந்து 25% சப்ராக்ட் பண்ணணும், ரிமைனிங் இருக்கிறது தான் இங்கே இருக்கும். கரெக்டாக, அதான் அதோட மீனிங். ஏன்னா 25% இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே என்ன நடக்கும், ஆல்ரெடி 100% ஆஃப் ப்ளஸ் Q இருக்குது. நான் எவ்வளோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், 25% மைனஸ் 20, சாரி இதில் வந்து மைனஸ் Q இல்லையா, மைனஸ் Q இருக்குது. அடுத்து நான் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ப்ளஸ் 25% ஆஃப் ப்ளஸ் Q ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுதான் அந்த டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும். இங்கே இருக்கிறது ஒன்லி ப்ளஸ் Q, இது வந்து 25% அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அங்கே ஆல்ரெடி 100% ஆஃப் மைனஸ் Q இருந்துருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருன்றதை இப்போ கால்குலேட் பண்ணணும். 100 மைனஸ் 25 75%. இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஒரு ஃபைனலாக இந்த கேஸில் 75% ஆஃப் Qன்னு வருமா, இந்த இடத்துல மீதி இருக்கிறது. இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் பாருங்கள், 100% ஆஃப் Q, 25% ஆஃப் ப்ளஸ் Q. இது மைனஸ் 100% ப்ளஸ் 25%.
ப்ளஸ் q மைனஸ் q. அப்போ 25% மைனஸ் q ப்ளஸ் q கேன்சல் ஈச் அதர் ஆகிட்டு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு சிம்பிளிஃபிகேஷன் 75% ஆஃப் மைனஸ் q சார்ஜ் கிடைக்கும் ரிமைனிங். ஏன்னா சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? டேலி ஆகிடும். எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் டேலி ஆகிட்டு முடியுமோ அது ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிறது அது கிடைக்கும். 75% மைனஸ் q இருக்கும், இதில் 75% ப்ளஸ் q இருக்கும். அப்போ டோட்டலாக இங்கே இருக்கிற சார்ஜ் எப்படி எழுதலாம்? இதை ஈஸியாக ஃப்ராக்ஷன் எழுதிங்கன்னா 75% என்ன அர்த்தம்? 3/4 ஆஃப் q. இது என்ன வரும்? 3/4 ஆஃப் மைனஸ் க்யூன்னு இருக்கும். புரிஞ்சுதா தெளிவா? இப்போ இவ்வளோ தான் என்னது ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சார்ஜ் 3/4 ஆஃப் ப்ளஸ் க்யூ 3/4 ஆஃப் மைனஸ் க்யூ. சால்வ் பண்ணுங்க. ஃபைனலாக the force F equal to இங்கே போடுறேன் நான். So force F equal to K. What is the Q1 இங்கே? எவ்வளோ சார்ஜ் இருக்குது? 3/4 ஆஃப் q. Pல எவ்வளோ இருக்குது? 3/4 ஆஃப் q. நான் ஏன் நெகட்டிவ் இங்கே போடலன்னா ஃபோர்ஸ் நான் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம அதான் அங்கே கம்பேர் பண்ணுறோம். அதனால் மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிச்சா போது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 3/4 ஆஃப் q 3/4 ஆஃப் q பை த சேம் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஆர்னா அங்கே என்ன வரணும்? r². அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 3 × 3 9 4 × 4 16 kq by r². kq by r² தான் எனக்கு ஒரிஜினலாக பார்த்தது இல்லையா? இதை ஒரிஜினலாக பார்த்தது கரெக்ட். k q² by r². அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க? q × q q². இங்கே போட வந்துட்டேன். q × q q² by r². அப்போ இதுக்கு பதிலாக fன்னு எழுதலாமா? அப்போ 9/16 × f. அப்போ இந்த நியூ ஃபோர்ஸை f டேஷ்னு எடுத்துக்கங்க. f dash equal to 9/16 of 9/16 of what? The original force. புரிஞ்சுதா? கிளியர்? அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க. 9/16. ஆப்ஷன் A is the answer. புரியுதா? இது ரொம்ப லென்த்தி கொஸ்டின்லாம் கிடையாது, சிம்பிள் லாஜிக். இப்போ நான் எப்படி அதை ஃபாஸ்ட்டாக போட சொல்கிற பாருங்க. இனிஷியலாக இருந்த ஃபோர்ஸ் F equal to kq × q by r². kq by r². இதுதான் இனிஷியல். அதில் எந்த டவுட் வேணாம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? 25% ப்ளஸ் q அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஆல்ரெடி இங்கே ஈக்குவல் ப்ளஸ் q மைனஸ் q இருந்துருக்குது. 25% அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ப்ளஸ் 25% மைனஸ் 25% கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 25 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால 75% இருக்கும். அதில் ஆல்ரெடி 100 இருந்தது, ஆனால் நெகட்டிவ்ன்றதுனால ப்ளஸ் 25 மைனஸ் 25 கேன்சல் ஆகிட்டு அதில் என்ன 75% ஆஃப் q இருக்கும். 75% ஃப்ராக்ஷன் எப்படி எல்லாம் 3/4. ஸோ 3/4 ஆஃப் q அது 3/4 ஆஃப் q ப்ளஸ் q அது மைனஸ் q. அப்போ ரெண்டுத்துக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சினா f k1 k2 q1 q2 by r². அப்போ 3/4 ஆஃப் q × 3/4 ஆஃப் q by r²ன்னு வரும். k போட்டு போட்டிங்கன்னா அப்போ 3/4 3/4னா 3 3s are 9 4 4s are 16 q × q² by r². அதுக்கு பல fன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 9/16 டைம் ஆஃப் f டேரெக்டாக கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு புதுசாக பார்க்குறதுனால நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்க மாதிரி தெரியும். தட் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். அதுக்கப்புறம் போலார் மாலிக்யூல்ஸ் ஆர் த மாலிக்யூல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ கேட்டிருக்காங்க டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். 2021 கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க? போலார் மாலிக்யூல்ஸோடைய ப்ராப்பர்ட்டியில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஹேவிங் ஜீரோ டைபோல் மொமெண்ட் கிடையாது. ஏன் கிடையாது? ஜீரோ டைபோல் மொமெண்ட் எதுக்கு? எந்த கேஸுக்கான ஆன்சர்? நான் போலார் மாலிக்யூல்ஸுக்கான ஆன்சர். கரெக்டா? நான் போலார் மாலிக்யூல்ஸ் தான் என்ன வரும்? நான் போலார் மாலிக்யூல்ஸ் தான் என்னது? டைபோல் ஜீரோ. அதனால அது கிடையாது. பி பாயிண்ட் என்னது? அக்யூர் a dipole moment only in the presence of electric field due to displacement of charge. அப்போதும் தப்பு. ஏன்னா அது என்ன கேட்டிருக்காங்க, அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணிடணும். போலார் மாலிகூல்ஸ் இருந்தாலே பர்மனெண்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கலனாலும் டைபோல் இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா தான் ப்ரொடியூஸ் ஆகிறது. இதுவும் எந்த கேஸில் நடக்கும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு மட்டும்தான் பாசிபிள்? இது இதோட ப்ராப்பர்ட்டி நான் போலார். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா டைபோல் ஃபார்ம் ஆகும், கொடுக்கலன்னா ஜீரோவாக இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைபோல் இருக்காது. இதுவும் நான் போலார் மாலிகூல்ஸோட ப்ராப்பர்ட்டி. அதனால தட் ஆல்சோ ராங். அக்யூர் டைபோல் மொமெண்ட் ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆப்சென்ட். இந்த கேஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கனெக்ட் பண்ணல, சரியா? ரைட், அதனால தப்பு. ஹேவிங் எ பர்மனெண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் இஸ் B is the answer.
சரியா? is the answer. Got it? Right. Next பாருங்க. The electric field at a point on the equatorial plane at a distance r from the center of the dipole having dipole moment p vector is given by, so for large distances தான் கேட்டிருக்காங்க. r greater than என்ன அர்த்தம்? large distance கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் கொஸ்டின் இது? 2020. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா E வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 4πε0 r³ போட்டிருப்பாங்க. ஈக்குவட்டோரியல் பிளேட்டுக்கு அது வந்திருக்கும். ஆனால் அவங்க எங்கேயுமே வெக்டாரில் சொல்லவே இல்லை. அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். இங்கே அவங்க கொடுத்துக்கிறது என்னது? மேக்னிடியூட். வெக்டார் சிம்பிள் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கேஸுக்கு வெக்டார் ஃபார்ம் என்ன வரும்? E வெக்டார் ஈக்குவல் டு வெக்டாரில் எழுதும்போது நெகட்டிவ் சைன் வரும். மைனஸ் பி வெக்டார் பை 4πε0 r³. இதுவே இது என்னோட மேக்னிடியூட் ஃபார்ம் வித்தவுட் வெக்டார். நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அதை பற்றி. மேக்னிடியூட் மட்டும் எழுதுனீங்கன்னா வெக்டார் வராது. P ஈக்குவல் டு நெகட்டிவ் சைன் வராது, வெக்டார் வராது. P பை 4πε0 r³. சொல்றது புரியுதா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்காக என்ன பண்ணிடுவாங்க, ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஃபார்முலா படிக்கும்போது மைனஸ் பி வெக்டார் பை 4πε0 r³ இருக்கும். பட் அதில் எப்படி இருக்கும்னா இ வெக்டார் ஈக்குவல் டு வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்கும். மைனஸ் பி வெக்டார் பை 4πε0 r³. இங்கே அவங்க எங்கேயுமே வெக்டார் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, மேக்னிடியூடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கணும். கொஷினில் அவங்க டைபோல் மொமெண்டோட சிம்பிள் வெக்டாரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எங்கேயுமே வெக்டார் யூஸ் பண்ணலை. இ வெக்டார்னு சொல்லல, மேலே கொஷினில் இங்கே பி வெக்டார் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இது வெக்டார் ஃபார்மேட்டில் தான் என்ன வந்திருக்கணும்? இங்கே பி வெக்டார் போட்டிருந்தாங்கன்னா இது கரெக்ட். இ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் பை 4πε0 சொல்லியிருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும்? உங்களுக்கு r³ வந்திருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன நல்லா தெரியும், r² வராது. சரியா? அது ஆக்சுவலாக கொடுக்கல, ஆனால் r² வராது. ரெண்டாவது r³ பாசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் பி வெக்டார் பை 4πε0 r³ன்றது வெக்டாரில் மேலே வெக்டார் சிம்பிள் போடாதனால இது கிடையாது. இது ஆன்சர். மேக்னிடியூட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. E ஈக்குவல் டு பி பை 4πε0 r³. சொல்கிற பாயிண்ட் புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? மேக்னிடியூட் கொடுத்ததுனால நெகட்டிவ் சைன் நான் எடுக்கல. வெக்டாரில் கொடுத்ததுனால இதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். இ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் பை 4πε0 r³. அதனால் என்ன கொடுத்துருக்குறாங்கிறது கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் ஆக்சுவலாக இது இந்த ஆன்சர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் தட் ஆல்சோ ராங். தட் இஸ் த ஆன்சர். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். an electric dipole is placed at an angle of 30 degree தீட்டா கொடுத்துட்டாங்க. with an electric field intensity E கொடுத்துட்டாங்க 10 to the power 5 Newton per Coulomb. It experiences a torque. டார்க்கும் கொடுத்துட்டாங்க. the charge on the dipole, if the dipole length கொடுத்துட்டாங்க. டைபோல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 2 cm. அதாவது 2a கொடுத்துட்டாங்க. 2a ஈக்குவல் டு 2 cm. இதுதான் என்னது? டைபோல் லென்த்து. கரெக்டா? அப்போ 2 × 10 to the power -2 மீட்டர். 2a பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 2 × 10 to the power -2 மீட்டர். தட் இஸ் a given data. என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து தீட்டா. என்ன கொடுத்துருக்காங்க? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கிவன். டார்க் டவு கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது NEET 2016. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா டார்க்குடைய ஃபார்முலா என்ன இந்த சாப்டரில்? டவு இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. ஆனால் அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைபோல் லென்த்து கொடுத்துட்டாங்க. அப்போ பியோடைய ஃபார்முலா எனக்கு தெரியும். என்னது? 2aq. அதானே? டைபோல் மொமெண்ட் P is equal to 2aqக்கு ஈக்குவல். அப்போது இது எப்படி எழுதலாம்? Pக்கு பதிலாக 2aq × E sin தீட்டான்னு எழுதலாமா? கரெக்ட்? ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். எனக்கு Q மட்டும் தான் வேணும், மற்ற இந்த பக்கம் கொண்டு வாங்க. டவு டிவைடட் பை 2a. ப்ராடக்ட்டில் இருக்கிற 2 இங்கே டிவிஷனுக்கு வந்துடும். E இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் சைன் தீட்டா வந்துடும். எது மட்டும் இங்கே வச்சுரு? ரைட் ஹேண்ட் சைடில் Q மட்டும். ஏன்னா Q தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக? புரிஞ்சுதா சொன்னது? அப்போ கால்குலேட் பண்ணுங்கள் வேல்யூ ஆஃப் Q. Q ஈக்குவல் டு டவு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? டார்க் 4 நியூட்டன் மீட்டர். ஸோ அது வந்து 4 பை 2a என்ன கொடுத்துருக்காங்க? 2 × 10 to the power -2. ஸோ 2 × 10 to the power -2. E என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஷனில் 2 × 10 to the power +5. தீட்டா 30 டிகிரி.
into 10 to the power plus 5 sin 30 degree. கரெக்டா? இதை சால்வ் பண்ணுங்க. என்ன ஆகும்? இதை கேன்சல் பண்ணால் 4 கேன்சல் ஆகிடும். 2 into 2 4. கரெக்டா? அப்போ 1 divided by 10 power minus 2 10 power plus 5 ஆகிடும், 10 power plus 3 ஆகிடும். வாட் இஸ் sin 30? 1/2. கரெக்டா? sin 30 1/2. அப்போ இந்த 2 மேலே போடும் இல்லையா? 2 by 10 power plus 3. இந்த 10 power plus 3 மேலே கொண்டு வந்தால் 10 to the power minus 3. minus 3 நம்ம எப்படி எழுதலாம்? மில்லின்னு எழுதலாமா? ஸோ 2 milli coulomb. 10 power minus 3 என்ன அர்த்தம்? milli. ஸோ the option B is the answer. புரியுதா? டைரக்ட் ஃபார்முலா. பியோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்காம Q கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, 2A கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபார்முலா P is equal to 2AQன்னு தெரிஞ்சிருந்து tau is equal to P sin theta. அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் you will get the answer. இது ஒன்றும் அவ்வளோ லென்த்தி கொஷின்லாம் கிடையாது. இது பாருங்க. A sphere encloses an electric dipole with charge plus or minus 3 into 10 to the minus 6 coulomb. What is the total electric flux on the sphere கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரொம்ப சிம்பிள், ஈஸி ஆன்சர் சொல்லிடலாம். எப்படி சொல்லுவீங்க? இது வந்து ஒரு ஸ்பியர், ஒரு ஸ்பியர் கரெக்டா? இது உள்ள உங்களுக்கு ஒரு டைபோல் இருக்கு. ஒரு டைபோல் எங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைபோல் வந்து என்ன சொல்லிட்டாங்க? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 என்ன அர்த்தம்? டைபோலில் ப்ளஸ் Q மைனஸ் ஈக்குவல், கரெக்டாக? ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் சார்ஜ். ப்ளஸ் 3னா இது மைனஸ் 3 into 10 to the power minus 6. எதுக்குள்ள ஸ்பியருக்கு உள்ளே இருக்குது ஒரு டைபோல்னு சொல்லிட்டாங்க. ஸ்பியர் என்க்ளோசஸ் த எலக்ட்ரிக் டைபோல். வாட் இஸ் த டோட்டல் ஃப்ளக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. Gauss Lawவோட ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught. என்க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு டோட்டல் சார்ஜ். வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ்? minus 3 into 10 power minus 6 plus 3 into 10 power minus 6. ஆட் பண்ண என்ன ஆகிடும்? வாட் இஸ் த நெட் சார்ஜ்? Q equal to 0. ஏன் Q 0? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். டோட்டல் ஆட் பண்ண நெட் சார்ஜ் என்னவாயிடும்? 0. டைபோலை பொறுத்த வரைக்கும் நெட் சார்ஜ் என்னது? 0. நெட் சார்ஜ் தான் 0 தவிர எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 கிடையாது. புரியுதா? ப்ளஸ் Q மைனஸ் Q ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரே வேல்யூவாக இருந்தால் நெட் சார்ஜ் கண்டுபிடிக்கும், ஆட் பண்ண 0 ஆகிடும். அதனால் ஃப்ளக்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஃப்ளக்ஸ் 0 ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இங்கே அவங்க கேட்டுக்கிறது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் இஸ் 0. புரிஞ்சுதா? கரெக்ட்? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 2 parallel infinite line charges with the linear charge density plus lambda coulomb per meter, இன்னொன்று minus lambda coulomb per meter are placed at a distance 2r. Distance 2r in free space. What is the electric field midway between the two lines ன்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் கேஸ் இது. தென் இதை வந்து லைக் இது ஒரு லைன், ஒரு லைன் ரெண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? ப்ளஸ் லேம்டா, இது மைனஸ் லேம்டா. ஃபுல்லாக என்ன இருக்குது? ஆக்சுவலாக ரெண்டு மீனிங் அப்போ என்ன? ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம், ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஷினில்? இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2r அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஷினில். கரெக்டா? இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 2r. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் ஏதோ ஒரு மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க. இந்த மிட் பாயிண்டில் பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னா இதுவும் டிஸ்டன்ஸ் ஆராக இருக்கும். அதுதான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்டில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லைன் சார்ஜ் டென்சிட்டினால பர்டிகுலர் டிஸ்டன்ஸில், ஏதாவது ப்ளஸ் லேம்டாவனால இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மைனஸ் லேம்டா இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த பாயிண்டில் ப்ளஸ் லேம்டாவனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த பக்கம் இருக்கும் சொல்ல முடியுமா? எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் இருக்கும். மைனஸ் லேம்டாவனாலும் இந்த பக்கம் தான் இருக்கும். ஏன் ஏன் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம் ரீசன். இந்த பாயிண்டில் இதான் மிட் பாயிண்ட்டு. பாசிட்டிவ் சார்ஜில் அந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பவுமே என்ன இருக்கணும்? அவுட்வர்ட் டைரக்ஷனா. அதனால ஏரோ எப்படி போகணும்? ப்ளஸ் லேம்டாவில் பிடிச்சார் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஏரோ வந்து எப்படி இருக்கணும்? அவுட்வர்டில் இருக்குமா? நெகட்டிவ் சார்ஜுக்கு அந்த பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வரணும்? இன்வர்டில் வரணும். ஸோ மைனஸ் லேம்டாவுக்கு இது இன்வர்டில் போகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சொல்கிறது புரியுதா? ப்ளஸ் லேம்டாவுக்கு இந்த பாயிண்ட்டில் அவுட்வர்டு, இந்த பாயிண்ட்டு தான் ஆக்சுவலாக நான் கால்குலேட் பண்ணுறேன். நெகட்டிவ்க்கு இது என்னது?
இன்வர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. அதனால ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருக்குது. ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருந்தால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சொல்கிறது புரியுதா? ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நான் சப்போஸ் பின்னு எடுத்துக்கிட்டேன்னா அட்டு பி ப்ளஸ் லேம்டானால் ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் லேம்டானால் ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். ஒரு லைட் சார்ஜ் டென்சிட்டியில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? லேம்டா என்ன வரும்? E is equal to lambda by 2 pi epsilon naught r ன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் கியூனால ஏன்னா இப்படி போட்டுக்கோங்க, ப்ளஸ் லேம்டா, இன்னொன்று என்னது மைனஸ் லேம்டாவனால. ரெண்டும் ஒரே டைரக்ஷன் வந்து ரெண்டு என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் லேம்டானா சைன் விட்டு ரெண்டு தான், ரெண்டு ஒரே டைரக்ஷன். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? லேம்டா பை 2 pi epsilon naught, அந்த டிஸ்டன்ஸ் என்னது ஆர், ப்ளஸ் நெகட்டிவ்னால வருது என்னது, தட் ஆல்சோ லேம்டா பை 2 pi epsilon naught r. both are in same direction. அதெல்லாம் ரெண்டு என்ன ஆகும், ஆட் ஆகிடும். ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து சப்ரைட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் மேக்னிடியூட். கரெக்டா? அப்போ half of lambda by epsilon naught r plus half of lambda by epsilon naught r ஆட் பண்ண என்ன வரும்? lambda divided by கேன்சல் ஆகிடும் பை epsilon naught r ன்னு வரும். சொல்கிறது புரியுதா? இது 1/2 ஒரு 1/2 ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஒரே வேல்யூ வந்து என்ன ஆகிடும், 1/2x ப்ளஸ் 1/2x எக்ஸ்னு ஆகிடும். ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1xன்னு ஆகிடும். அதனால் ஆஃப் ஆஃப் லேம்டா பை பை எப்சிலான் ஆர், ஆஃப் ஆஃப் லேம்டா பை எப்சிலான் ஆர் இப்படி வரும். அதர்வைஸ் உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா பேஸ் ரெண்டு காமன், 2 pi epsilon naught r 2 pi epsilon r. தட் மீன்ஸ் டினாமினேட்டர் காமன். டினாமினேட்டர் காமனாக இருந்தால் நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். லேம்டா ப்ளஸ் லேம்டா 2 லேம்டா, 2 லேம்டா பை 2 pi epsilon naught r போடும்போது 2 கேன்சல் ஆகிடும். யூ கெட் லேம்டா பை பை எப்சிலான் naught r. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், lambda by pi epsilon b answer. புரியுதா? that is the answer for this case. இது ரெண்டு ஏன் ஆட் ஆச்சுன்றதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு தெரியணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இது ரெண்டு 2rனா இந்த பாயிண்ட்டில் இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு தெரியணும். லைன் சார்ஜ் ஃபார்முலா பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இதனால் டேரக்ஷன் ரெண்டு ஏன் இப்படி போட்டுருக்குன்னா பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் அவுட்வர்ட், நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட் வரலாம், அந்த இன்வர்ட்டில் வரலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் அது என்னது இன்வர்ட் டேரக்ஷன் இருக்குது. அதனால் ரெண்டு ஒரே டேரக்ஷன் இருந்தாலும் சம் ஆகும். புரியுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். Next, 19th question. A hollow metal sphere of radius r is uniformly charged. The electric field due to sphere at a distance r from the center. சென்டரில் இருந்து நீங்கள் சார்ஜ் மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம எதிலிருந்து கால்குலேட் பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக காஸ் லாவோட அப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே பாருங்கள், இந்த கேஸ் தான். இப்போது இந்த சென்டர்லேருந்து இந்த ஆர் இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணிகிட்டே போகிறீங்க. சென்டர்லேருந்து மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன வராது, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடைக்காது. கரெக்டு தானே? லெஸ் தென் ஆர் கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஆர் ஈக்குவல் டு ஆர் போகிற வரைக்கும் என்ன ஆகும், நமக்கு 0 இருக்கும். இங்கே எங்கேயுமே சார்ஜே இல்லைன்றதுனால இந்த ஸ்மால் ஆர் வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன் 0லேருந்து. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது என்ன ஆகிடும், எனக்கு ஆர் ஈக்குவல் டு ஆர்னு கிடைக்குமா? கரெக்ட். அந்த ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஆராக கிடைக்கும். இந்த கேஸில் ஆர் லெஸ் தென் ஆர், வெளியில் வந்துட்டு ஆர் கிரேட்டர் தென் ஆர். அப் டு ஈக்குவல் டு ஆருக்கு போகிற வரைக்கும் அந்த ஸ்மால் ஆர் வேல்யூ ஈக்குவல் டு ஆர் வர வரைக்கும் என்ன ஆகாது, எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடைக்காது. பிகாஸ் தேர் இஸ் நோ சார்ஜ் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். கரெக்டாக ஆன் த சர்ஃபேஸ் போகும்போது ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆகிடும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே போக போக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ சென்ட்ரலிருந்து அப் டு ஆருக்கு ஈக்குவலாக வர வரைக்கும் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, 0 எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதை தாண்டி போச்சுன்னா என்ன கிடைக்கும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆர் அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ரெண்டு கேஸு. அப்போது சென்ட்ரலிருந்து என்ன நடக்குன்றதான் அந்த கொஷின். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே இந்த கேஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? கிளியர்? ஸோ பாருங்க, ஒரு ஆப்ஷன் ரீட் பண்ணுங்க. 0 as r increases less than r இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, 0 as அதாவது r இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, r less than r இருக்கிற வரைக்கும், அது r ரீச் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகிட்டே போதான் 0. அதுக்கப்புறம் டிக்ரீசஸ் r increases for r less than r. ஆக்சுவலாக இதுதான் கரெக்ட் பாயிண்ட். முடிஞ்சிச்சு. ஆன்சர் இஸ் கரெக்ட். ஏ 0 as increases ஆர்னா சென்டர்லேருந்து நீங்கள் ஆரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க, அது வரைக்கும் என்ன ஆகுது, உங்களுக்கு 0வாக இருக்குது. ஆர் லெஸ் தென் ஆர் இந்த கேஸு, இது ஈக்குவல். அப்புறம் இதுக்கு மேலே ஃபர்தராக போனால் ஆர் என்னது கிரேட்டர் தென் ஆர். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இங்கே என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 லெஸ் தென் ஆராக இருந்தால் 0, கிரேட்டர் தென் ஆராக இருந்தால் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் டிக்ரீஸ் ஆகும்.
அப்போ இந்த கேஸில் 0, இந்த கேஸில் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டி. ஸோ சி த பாயிண்ட் 0 as r increases for less than r வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற வரைக்கும் உங்களுக்கு என்னது 0 தான். ஆருக்கு மேலே போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, r வந்து புரியுதா, இது லெஸ் தென் ஆராக வரும்போது உங்களுக்கு 0, அதுக்கப்புறம் இதில் கரெக்ட். அடுத்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் கரெக்ட் கிடையாது. 0 as r increases, r வந்து லெஸ் தென் r அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்க்ரீசஸ்ன்னு சொல்லிட்டாங்க எந்த கேஸுக்கு, r greater than r இருக்கும்போது. அதனால இது தப்பு. சி பாயிண்ட் பாருங்க, டிக்ரீசஸ் as r increases for r less than r and for r greater than for ரெண்டு பாயிண்ட் தப்பு. அதே மாதிரி இதுவும் சரிதா, இன்க்ரீசஸ் r increases for r less than r சொன்னது தப்பு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே ஓரளவு கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வெரி பேசிக் சாப்டர். ஆக்சுவலாக எலக்ட்ராசிட்டி ஃபண்டமெண்டல் சாப்டர் இதுதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இது நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதை ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா லிசன் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் ஒரு மாடல் கொஸ்டின், இதில் இருக்கிற ஃபார்முலாவும் கான்செப்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சாலே ஃப்ளக்ஸோட பேசிக் நேச்சர் என்ன, காஸ் லாவை எப்போ யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கும், அதோட டேரக்ஷன், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் பாசிட்டிவ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், அந்த ஃபீல்ட் லைன்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆன் த ஆக்சிஸ் ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படியே ஃபைனல் ஃபார்முலா, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சிருந்தாலே இந்த சாப்டரில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓரளவு நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபைனல் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் எல்லா கொஸ்டினுமே ஓரளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? தட் இஸ் வெரி சிம்பிள் சாப்டர். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யாராவது வரீங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறோம் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வாட் எவர் த கமெண்ட் ஆர் ஃபீட்பேக் எது வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இந்த கீழே அந்த லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.